ஸோ ஆல்ரெடி வந்துட்டு வீடியோ வந்துட்டு ரொம்ப பெருசா போகுது. இதுலயும் நான் வந்துட்டு பேசி வந்துட்டு இன்னும் வீடியோவ பெருசாக்க விரும்பல. ஸோ மெயினா நான் சொன்ன மாரி தான் ரீநீட் ப்ரிப்பரேஷன் அப்படின்றதுனால நான் வந்து 4 கொஸ்டின் பேப்பர் வந்து சால்வ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோவே மெயினா ப்ரிப்பேர் பண்ணது. ஒண்ணு 2025 பேப்பர். ஏன்னா அது வந்துட்டு ஆக்சுவலி கொஞ்சம் லென்த்தியான கஷ்டமான பேப்பர் இப்ப கேட்டதிலேயே. ஸோ ரீநீட் கஷ்டமா வச்சாங்க அப்படின்னா மேபி இந்த மாரி ப்ரிப்பேர் பண்ணலான்றதுக்காக. செகண்ட் திங் ரீநீட் 2024 ஏன்னா வந்துட்டு இப்ப ரீநீட் அப்படின்னா திருப்பி ரீநீட் பேட்டர்ன் ஏதாவது ஃபாலோ பண்ணலான்றதுக்காக. அண்ட் மித்த 2 கஷ்டமான பேப்பர் சொல்லிட்டு இந்த காமெண்ட் வந்ததுல எனக்கு வந்துட்டு நீட் 2016 ஃபேஸ் 2 பேப்பர் அண்ட் மணிப்பூர் பேப்பர். ஸோ இந்த பேப்பர்லாம் ஒரு சீரியஸா சால்வ் பண்ணலாம் அப்படின்ட்டு முடிஞ்ச அளவுக்கு நான் வந்துட்டு டெய்லி ஆர் ஒன் டே விட்டு ஒன் டே என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் கான்செக்யூட்டிவா போட பார்க்குறேன். பட் டைம் பொறுத்து நான் வந்துட்டு எல்லாமே அப்லோட் பண்றேன். அண்ட் எனக்கு தெரிஞ்சு நீ ஃபுல்லா வந்துட்டு இந்த டைம்ல படிக்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயம். பிகாஸ் நமக்கு கம்மி டைம் தான் இருக்கு. பட் இன்ஸ்டெட் ஒரு 4 பேப்பர் ஒரு டஃப்பான பேப்பர்ஸ் எடுத்து நீ சால்வ் பண்றேன்னும் போது ஒரு ஹோலா ஒரு பிசிக்ஸ் மேல ஒரு ஐடியா கிடைக்கும். அண்ட் டவுட்ஸ் ஏதாவது இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷன்லயே வந்து கேளுங்க. அண்ட் திஸ் இஸ் பவித்ரா, தேர்ட் இயர் MBBS இன் ஓமந்தூரார் மெடிக்கல் காலேஜ். அண்ட் நான் வந்துட்டு முடிஞ்ச அளவுக்கு வீடியோ ஷார்ட்டாக போடணும்னு தான் நினைக்கிறேன். ஆனால் பேப்பர் லென்த்தியாக இருக்கனால நான் எல்லாமே வந்து சால்வ் பண்ணியிருக்கேன். அண்ட் இன்னும் சொல்லணும் அப்படின்னா எல்லாமே லைக் சொன்னால் இன்னும் டைம் ஆயிடுமோ அப்படின்றதுக்காக நான் வந்துட்டு முடிஞ்ச அளவுக்கு சிலதெல்லாம் கொஞ்சம் ஷார்ட்டாகவே வந்துட்டு லைக் இப்படி இருந்தால் நீ இப்படி அதை எடுத்துட்டு போகலாம் அந்த சம்மன்ற மாதிரி எல்லாம் ஃபர்ஸ்ட் கொஸ்டினே இப்போதைக்கு பார்த்தோம்னா நம்ம நம்ம முடிஞ்சா வந்துட்டு ரொம்ப டீட்டெயில்டாகவே சால்வ் பண்ணலாம். பட் ஆனால் நம்ம அந்த அளவுக்கு இந்த டைம்ல பண்ண வேணான்ற மாதிரி எனக்கு தோணுச்சு. ஸோ அதான் நான் வந்துட்டு முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ ஷார்ட்டாக வந்துட்டு எல்லாமே வந்துட்டு சொல்ல முடியுமோ சொல்லியிருக்கேன். அண்ட் எதெல்லாம் டீட்டெயில்டாக உங்களுக்கு தெரியணும்ன்ட்டு நான் நினச்சேனோ அது எல்லாமே டீட்டெயில்டாகவும் சொல்லியிருக்கேன். ஃபுல் வீடியோ பாருங்க. தென் ஒன்லி யூ கேன் ஹேவ் அன் ஐடியா. ஓகே ஒரு கஷ்டமான பேப்பர் ரெடி பண்ணணும்னா அங்கே இந்த மாதிரிலாம் கேட்கலாம் அப்படின்ற ஒரு ஐடியா வந்து உங்களுக்கு கிடைக்கும். அண்ட் வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நீட் 2025ஓட கொஷின் பேப்பர் தான் இப்போ பார்க்க போகிறோம். இதில் இருக்க எல்லா சம்மே ஆக்சுவலி கொஞ்சம் லென்த்தியாக இருக்கு. ஓகே லைக் ஒரு 80% ஆஃப் த சம்ஸ் லென்த்தியாக இருக்கு. பட் லென்த்தியாக இருந்தால் கஷ்டமாக இருக்கும்னு அவசியம் இல்லை. கொஞ்சம் கேல்குலேஷன் ஜாஸ்தியாக போது அவ்வளோதான். ஓகேவா? ஸோ நான் முன்னாடி சொன்ன மாதிரி தான் ஒவ்வொரு கொஷின்ஸ்லேருந்துமே என்னென்னலாம் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸில் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நீ கற்றுக்கிட்டு இருக்க அப்படின்னா அதெல்லாம் வந்துட்டு பக்கத்தில் நோட் போட்டு எழுதி வச்சிரு. ஓகேவா? இப்போ இந்த கொஷின் பார்த்தோன்னா parallel plate capacity இந்த மாதிரி சர்க்குலரா இருக்கு. ஓகேவா? அதோட சர்ஃபேஸ் சார்ஜ் டென்சிட்டி வந்துட்டு கொடுத்துட்டாங்க. ஐ மீன் அது இன்க்ரீஸ் ஆயிட்டே இருக்கு டைமோடன்னு சொல்லிட்டாங்க. அப்ப மேக்னெட்டிக் ஃபீல்ட் எப்படி இருக்கும்? பிகாஸ் ஆஃப் த டிஸ்பிளேஸ்மெண்ட் கரண்ட் அப்படி சொல்லி கேட்கறாங்க. ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி வந்துட்டு சர்க்குலரா நமக்கு வந்துட்டு பிளேட்ஸ் இருக்கு. ஓகேவா? parallel plate கெப்பாசிட்டர் அதோட சர்ஃபேஸ் சார்ஜ் டென்சிட்டி கொடுத்துட்டாங்க. அப்போ இது ரெண்டுத்துக்கும் இடையில ஒரு கரண்ட் வந்துட்டு பாஸ் ஆகும் மீடியமே இல்லாம. அந்த கரண்ட் தான் நம்ம என்ன சொல்லுவோம்னா டிஸ்பிளேஸ்மெண்ட் கரண்ட் அப்படி சொல்லி சொல்லுவோம். ஓகேவா? ஸோ நமக்கு தெரிஞ்ச ஃபார்முலா என்ன? ஸோ சிக்மானா Q by A. ஓகேவா? ஸோ சர்ஃபேஸ் சார்ஜ் டென்சிட்டினா Q by A. அண்ட் அவன் சொல்லிட்டான் இது வந்து கான்ஸ்டன்டா தான் டைமோட இன்க்ரீஸ் ஆயிட்டே இருக்கு. ஸோ ஒரு விஷயம் இன்க்ரீஸ் ஆயிட்டே இருக்குன்னா அதை நம்ம என்ன பண்ணுவோம்னா டிஃபரன்ஷியேட் பண்றோம்னு அர்த்தம். ஓகேவா? ஸோ அப்படி பண்ணும்போது நமக்கு என்ன இங்க ஒரு விஷயம் தெரியுதுன்னா கரண்ட் வந்துட்டு கான்ஸ்டன்டா இருக்கு. ஓகேவா? கரண்ட் கான்ஸ்டன்டா இருக்கு. அப்போ இது என்ன மாதிரி வரும் அப்படின்னா நார்மலா நம்ம மேக்னெட்டிக் ஃபீல்டு சிலிண்ட்ரிக்கல் ஒயர்ல பாக்குறோம்ல அந்த மெத்தட் வந்துட்டு இது ஃபாலோ ஆகும். ஓகேவா? அப்போ எப்படின்னா ஸோ ரேடியஸ் அதாவது இன்க்ரீஸ் ஆக 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 கரண்ட் என்ன ஆகும்? நீ பார்த்தனா தெரியும். ஓகேவா? சர்ஃபேஸ் சார்ஜ் டென்சிட்டி வந்து இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனல் டு ஏரியா, டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு என்னது சார்ஜ். ஓகேவா? சார்ஜ் நம்ம எப்படி எழுதலாம்? I இன்டூ டைம். அப்போ சர்ஃபேஸ் சார்ஜ் டென்சிட்டி டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு சார்ஜ். அப்போ டிஸ்பிளேஸ்மெண்ட் கரண்ட் இன்க்ரீஸ் ஆக ஆகவும் ரேடியஸ் இன்க்ரீஸ் ஆக ஆக நமக்கு என்ன ஆகும்? மேக்னெட்டிக் ஃபீல்ட் இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் இருக்கும் ஒரு கட்ட வரைக்கும். ஓகேவா? தென் ஆஃப்டர் அது என்ன ஆக ஆரம்பிச்சிடும்னா அப்படியே குறைய ஆரம்பிச்சுட்டே போகும். ஆனா ஜீரோக்கு மட்டும் போகாது. இதுதான் மேக்னெட்டிக் ஃபீல்ட் சிலிண்ட்ரிக்கல் ஒயர்ல வந்துட்டு ஒர்க் ஆகும். சிலிண்ட்ரிக்கல் ஒயர்னா என்னது? நான் சிலிண்டர் போடுறேன். ஐ மீன் ஒரு ஒயர் இருக்கு அப்படின்னா அதை சுத்தி ஒரு காசியன் சர்ஃபேஸ் சிலிண்டர் மாதிரி அதை ஆக்ட் ஆகும். ஓகேவா? அந்த இடத்துல மேக்னெட்டிக் ஃபீல்ட் எப்படி ஆகும்னா ரேடியஸ் வந்துட்டு இன்க்ரீஸ் ஆக 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 அது வந்துட்டு மேக்னெட்டிக் ஃபீல்டு இன்க்ரீஸ் ஆகிட்டே ஆகும். பட் ஒரு பர்டிகுலர் ஒரு கட்டத்துக்கு அப்புறமா அது என்ன ஆகும்னா அப்படியே குறைஞ்சிட்டே வந்துடும். ஓகேவா? ஸோ ஒரு விஷயம் நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்னா இங்க கரண்ட் ஜீரோ மட்டும் ஆகவே ஆகாது. ஓகேவா? அப்போ இந்த ஆப்ஷன்ஸ் எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா ஜீரோ அட் ஆல் பிளேசஸ் தப்பு, ஜீரோ பிட்வீன் த பிளேட் தப்பு, அண்ட் ஜீரோ த அவுட் சைட் ஆஃப் த பிளேட் தப்பு. நான் ஜீரோ எவ்ரிவேர் வித் மேக்ஸிமம் அட் த இமேஜினரி சிலிண்ட்ரிக்கல் சர்ஃபேஸ் கனெக்டிங் த பெரிஃபரிஸ் ஆஃப் த பிளேட்டு. ஸோ லைக் பெரிஃபரி வரைக்குமே அது என்ன ஒரு பர்டிகுலரா இன்க்ரீஸ் ஆகிட்டே போயிட்டு தென் ஆஃப்டர் அது என்ன ஆகும்? குறைஞ்சிட்டே வரும். ஓகேவா? அதான் ஆப்ஷன். அண்ட் கரண்ட் கான்ஸ்டன்டா இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கு. அது ஜீரோல மட்டும் போகாது. ஸோ இங்க என்ன நம்ம ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும்னா நான் ஒரு parallel plate கெப்பாசிட்டர் இப்படி கனெக்ட் பண்ணி வச்சிருக்கேன். அதுக்கு இடையில எனக்கு டிஸ்பிளேஸ்மெண்ட் கரண்ட் இருந்துட்டே தான் இருக்குமே தவிர்த்து அங்க வந்துட்டு ஜீரோவா வந்துட்டு ஆகாது. ஓகேவா? கரண்ட் இருக்க 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 அந்த கரண்ட் என்ன ஃபார்ம் பண்ணும்? மேக்னெட்டிக் ஃபீல்டும் ஃபார்ம் பண்ணிட்டே இருக்கும். கரண்ட் இல்ல அப்படின்னா அங்க மேக்னெட்டிக் ஃபீல்ட் கிடையாது. ஓகேவா?
இப்போ வந்து செகண்ட் சம் ஒரு எலக்ட்ரிக் டைபோல் ஓகேவா வித் டைபோல் மொமெண்ட் கொடுத்துட்டாங்க ஓகேவா டைபோல் மொமெண்ட் கொடுத்துட்டாங்க அந்த டைரக்ஷன் ஆஃப் எலக்ட்ரிக் ஃபீல்டும் தந்துட்டாங்க இப்போ நம்ம இந்த டைபோலை ரொட்டேட் பண்றோமா எப்படி 60 டிகிரிக்கு ரொட்டேட் பண்றோம் அப்போ 0 டிகிரில இருந்து அது 60 டிகிரின்னு அர்த்தம் ஓகேவா எதுவும் கொடுக்கலன்னா 0 டிகிரில இருந்து 60 டிகிரி அப்போ அதோட பொட்டன்ஷியல் எனர்ஜி என்னன்னு கேக்குறாங்க இது வந்துட்டு டைரக்டா ஃபார்முலா சப்ஸ்டியூட் பண்ணா வந்துடும் ஓகேவா இது கான்செப்ட் இது ஃபார்முலா ஸோ ஃபார்முலா என்ன நம்ம பண்ணலாம் இப்போ டைபோல் மொமெண்ட் கொடுத்துட்டாங்க எலக்ட்ரிக் ஃபீல்டும் கொடுத்துட்டாங்க அண்ட் தீட்டா 1 0ல இருந்து தீட்டா 2 60 ஸோ தீட்டா 0 ஓகேவா நம்ம இங்க வந்துட்டு ஃபார்முலா என்னன்னா u இஸ் ஈக்குவல் டு மைனஸ் பிஇ காஸ் தீட்டா காஸ் 0 என்னது 1 காஸ் 60 என்னது ஹாஃப் ஓகே நார்மலா சேஞ்ச் இன் ஒர்க் டன் நம்ம என்ன பண்ணுவோம் சேஞ்ச் இன் எனர்ஜினா ஃபைனல் மைனஸ் இனிஷியல் ஓகேவா ஸோ அப்போ பொட்டன்ஷியல் எனர்ஜி ஃபைனல் மைனஸ் பொட்டன்ஷியல் எனர்ஜி இனிஷியல் அப்போ மைனஸ் பிஇ காஸ் தீட்டா ஃபைனல் இங்க நான் வந்துட்டு ஆக்சுவலி என்னன்னா நமக்கு வந்துட்டு இங்க மைனஸ் இருக்கா இங்க ஃபைனல் கேக்குறாங்க மைனஸ் இனிஷியல் கேக்குறாங்க அப்போ ஃபார்முலாவே நமக்கு இங்கேயும் மைனஸ் வரும் இங்கேயுமே மைனஸ் வரும் அப்போ மைனஸ் இன்டூ மைனஸ் நமக்கு பிளஸ் ஆயிடும் அதனால இங்க நான் பிளஸ் போட்டேன் அப்போ இங்க நமக்கு மைனஸ் இருக்கு இல்லையா ஸோ இதை நம்ம மாத்தி கூட எழுதிக்கலாம் ஃபர்ஸ்ட் இந்த வேல்யூ போட்டுட்டு மைனஸ் சென்டரா வச்சுட்டு நம்ம வந்துட்டு இந்த வேல்யூ இப்படி எழுதிக்கலாம் இல்லை இப்படியே சால்வ் பண்ணிட்டு வரதா இருந்தாலும் வரலாம் இப்படின்னா கால்குலேஷன் அழகா மைனஸ் பண்ணிட்டு வந்துடலாம் நான் போட்டேன் அப்போ பி சப்ஸ்டியூட் பண்ணிட்டேன் இ சப்ஸ்டியூட் பண்ணிட்டேன் காஸ் இனிஷியல் என்னது ஆக்சுவலி 0னா 1 மைனஸ் காஸ் ஃபைனல் என்னது 60னா ஹாஃப் ஓகேவா ஸோ 1ல 1 போச்சுன்னா என்னது ஹாஃப் தான் நம்ம இதை சால்வ் பண்ணோம்னா 5 4s are 20 20ல ஹாஃப்னா என்னது 10 ஓகேவா 10 இன்டூ 5 6 5 ஓகேவா ஆனா இங்க என்னன்னா இது ஆக்சுவலி -6 -6 + 5 தான் கொஸ்டினே -6 நான் இங்க வந்து மைனஸ் போடல -6 + 5 என்னது நமக்கு வரும் நமக்கு -1 வரும் -1னா அப்போ 10 என்னவா மாறிடும் 1 ஜூலா மாறிடும் அவ்வளவுதான் ஸோ இது வந்து ஃபார்முலா தெரிஞ்சிச்சு அப்படின்னா நம்ம போட்டலாம் ஓகேவா ஸோ அப்போ 1 ஜூல் தான் ஆன்சர் ஸோ தேர்ட் சம் மாஸ் பாலோட மாஸ் கொடுத்துட்டாங்க அது வந்து நம்ம ஒரு ஹைட்ல இருந்து தூக்கி போட்டுருமா அந்த ஹைட் கொடுத்துட்டாங்க 40 மீட்டர் இப்போ அது இங்க தரையில பட்டு அது திருப்பி என்ன ஆகுதா மேலே போகுதா 10 மீட்டருக்கு ஓகேவா அப்போ இம்பல்ஸ் இம்பார்ட்டட் இந்த பால் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஓகே ஸோ இதுவுமே என்னது ஃபார்முலா தெரிஞ்சா நீ போட்டுடலாம் ஓகே ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா கொடுத்ததெல்லாம் எழுதிட்டோம் பட் இந்த மாதிரி சம்ல நமக்கு டைரக்ஷன் வந்துட்டு ரொம்ப இம்பார்ட்டன்ட் இப்போ நான் என்ன பண்றேன்னா நான் கிராவிட்டி நோக்கி வர்றதை பாசிட்டிவா எடுத்துக்கிறேன் கிராவிட்டிக்கு அகைன்ஸ்டா போறதை நெகட்டிவ் லைக் வெலாசிட்டியை மாத்திக்கிறேன் ஃபர்ஸ்ட் வெலாசிட்டி ஃபார்ம்ல என்னது √2gh1 நமக்கு ரெண்டு ஹைட் 1 ஹைட் 2 ஸோ நான் அதெல்லாம் சால்வ் பண்ணிட்டே வரேன் அப்படின்னா அண்ட் ஜி நான் 10 எடுக்கல பிகாஸ் அவங்களே வந்துட்டு எனக்கு என்ன சொல்லியிருக்கேன் 9.8 எடுத்துக்கோன்னு சொன்னா நம்ம 9.8 தான் எடுக்கணும் இப்போ 9.8 40 நான் பண்ணேன் அப்படின்னா எனக்கு √28 வருது ஆன்சர் ஓகேவா அண்ட் 2gh2 ஆக்சுவலி நான் வந்துட்டு வீடியோ ரொம்ப ஷார்ட் பண்ணுறதுக்காக எல்லாமே நானே முன்னாடி சால்வ் பண்ணிட்டேன் நீங்க வந்துட்டு பாஸ் பண்ணி சால்வ் பண்ணுங்க வருதான்ட்டு ஓகேவா ஸோ இந்த வேல்யூ +10 பண்ணோன்னா எனக்கு என்ன வருது 14 வருது அப்போ இம்பல்ஸ்னா -m டெல்டா வி போட்டேன் அப்படின்னா -m ஃபைனல் வி ஃபைனல் எனக்கு என்ன வந்துச்சு ஸோ v2 14 மைனஸ் இங்க என்ன வந்துச்சு வி இனிஷியல் எனக்கு வந்துட்டு 28 அப்படி சொல்லி வந்து ஓகேவா இங்க நான் ஏன் V2 மைனஸ் எடுத்தேன் அப்படின்னா நான் இந்த விஏவே வந்து நெகட்டிவ் டைரக்ஷன்ல எடுக்கிறேன் அப்போ -+28 பண்ணனா பெரிய நம்பர் இதுதானே எனக்கு ஒரு நெகட்டிவ் வேல்யூ வரும் அந்த நெகட்டிவ் இந்த நெகட்டிவ் பாசிட்டிவா மாறி லாஸ்ட்ல எனக்கு ஒரு பாசிட்டிவ் ஆன்சர் 28 நியூட்டன் பர் செகண்ட் வருது ஓகேவா ஸோ 28 நியூட்டன் பர் செகண்ட் இல்லை நியூட்டன் செகண்ட் ஓகே ஃபோர்த் ஒன் ஆக்சுவலி ஃபார்முலாவும் கொஞ்சம் தெரியணும் இதை சம்மந்தப்பட்ட கான்செப்டும் தெரியணும் ஓகேவா ஸோ இன்டென்சிட்டி ஆஃப் டிரான்ஸ்மிட்டட் லைட் வென் த போலரைட் ஷீட் பிளேஸ்ட் பிட்வீன் 2 கிராஸ்டு போலரைட்ஸ் ஓகேவா ரெண்டு போலரைஸ்டுக்கு இடையில நம்ம வந்துட்டு லைக் டிராவல் பண்ணிட்டு போயிட்டு இருக்கு இது வந்துட்டு என்னது 22.5 டிகிரி செல்சியஸ்ல ஸோ ஃப்ரம் த போலரைசேஷன் ஆக்சிஸ்ல இருந்து இப்போ இன்டென்சிட்டி என்ன ஆஃப்டர் பாசிங் த்ரூ த ஃபர்ஸ்ட் போலரைட் கேட்குறாங்க ஓகேவா ஸோ இப்படிதான் நம்ம டயக்ராம் முதல்ல தெரியணும் ரெண்டு கிராஸ் போலரைட்ஸுக்கு இடையில இந்த ஆங்கிள் இருக்கும் ஓகேவா ரெண்டு கிராஸ் போலரைட்ஸ்னாவே ஒரு போலரைட் ஸ்ட்ரைட்டா இருக்கும் இன்னொரு போலரைட் இதை கம்பேர் பண்ணும்போது இதுக்கு 90 டிகிரில இருக்கும் ஓகேவா அதுதான் எங்க கான்செப்ட் ஸோ இதுல இருந்து வர இன்டென்சிட்டி I0 இது ஒரு போலரைட் ஓகேவா ஆக்சுவலி இந்த போலரைட்ஸ்ல என்ன பண்ணும் அப்படின்னா லைட் வந்துட்டு நார்மலா ரெண்டு ஃபீல்டுமே இருக்கும் ஓகேவா மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்கும் எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்கும் இந்த போலரைட்ஸை நம்ம யூஸ் பண்ணி தனித்தனியா எடுப்போம் லைக் மேக்னெட்டிக் ஃபீல்ட் தனியா எலக்ட்ரிக் ஃபீல்ட் தனியா அந்த லைட்டை பிரிப்போம் ஓகேவா லைட்டை வந்துட்டு லைக் அன்போலரைஸ்டா இருந்தா போலரைஸ்டா மாத்தலாம் போலரைஸ்டா இருந்தா அன்போலரைஸ்டா மாத்தலாம் ஓகேவா ஸோ அந்த மாதிரி நம்ம வந்துட்டு பிரிக்கிறதுக்கு யூஸ் பண்றது தான் இந்த போலரைசர் அதுல இருந்து இப்ப லைட் வருதுன்னா அது என்ன இன்டென்சிட்டி இல்லைன்னா நம்ம I0ன்னு எடுத்துக்கிறோம் இப்போ இது வந்துட்டு என்ன டிகிரில இருக்குன்னா 22.5 டிகிரில அடுத்த போலரைசர் வந்துட்டு இருக்கும் ஓகேவா அதுல இருந்து இப்போ வர லைட் வந்துட்டு அதே சேம் லைட் தான் இதை கிராஸ் பண்ணும்போது I0 இதை கிராஸ் பண்ணும்போது I1 அடுத்து என்னது நம்ம 90 டிகிரில லைக்
இது வந்து கம்பேர் பண்ணும்போது இது 90 டிகிரில இருக்கு ஓகேவா. ஆனா இப்போ 90 டிகிரில இருக்கு, பட் ஆல்ரெடி இதுவே எவ்வளவுதான் இருக்கு, 22.5ல இருக்கு. ஸோ அதுலயுமே அப்ப 90ல இருந்து 22.5 நம்ம மைனஸ் வேற பண்ணணும் ஓகேவா. ஸோ இதான் எங்க கான்செப்ட். இந்த மாதிரி அரேஞ்ச்மெண்ட்ஸ் நம்ம வைக்கிறோம். இதுல இருந்து வர லைட் நம்ம I2 அப்படி சொல்லி சொல்றோம். அப்ப I1 என்னது, I0 cos ஸ்கொயர் தீட்டா பை 2, இதான் ஃபார்முலாவே ஓகேவா. அப்போ I1னா I0 cos ஸ்கொயர் தீட்டா. ஆக்சுவலி காஸ் ஸ்கொயர் தீட்டா நான் ஏன் இங்க தீட்டா பை 2 போட்டேன் அப்படின்னா, இது 22.5யா, எனக்கு 22.5க்கு தீட்டா தெரியாது ஓகே. அப்ப நம்ம என்ன பண்ணலாம், 45 2 பண்ண அப்படின்னா எனக்கு என்ன கிடைக்கும், 22.5 தான் கிடைக்கும். அதனால இப்படி எழுதிருக்கோம். ஆனா இதான் வந்துட்டு மேலஸ்லாவோட ஃபார்முலாவே I0 cos ஸ்கொயர் தீட்டா மட்டும்தான் ஓகேவா. அது மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆனா இது வந்து தீட்டா பை 2 மாதிரி தெரியுதுல, பிகாஸ் நமக்கு வந்துட்டு 22.5 இருக்கிறதுனால. ஓகே, 45/2 இது வந்து எனக்கு I1. I2 அப்ப நான் எப்படி எடுப்பேன், அதே I0 cos ஸ்கொயர், ஆனா 90 மைனஸ் 45/2 அப்படி சொல்லி எடுக்கிறேன் சரியா. அப்ப இது எப்படி நம்ம சால்வ் பண்ணிட்டு வரலாம், இதெல்லாம் நமக்கு என்ன வேணும்னா இன்டென்சிட்டி எவ்வளவு வந்திருக்கு அப்படின்னு சொல்லி வேணும்னா நம்ம I1 இன்டூ I2 பண்ணலாம் ஓகேவா. ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணா நமக்கு டோட்டல் கிடைச்சிடும். அப்போ இந்த வேல்யூ இன்டூ இது என்னது, இது I0 cos ஸ்கொயர் 90 மைனஸ் தீட்டான்னு எழுதிக்கலாம், சைன் ஸ்கொயர் தீட்டா, இது ஐடென்டிட்டி. அப்போ நான் cos ஸ்கொயர் 90 மைனஸ் தீட்டாவை சைன் ஸ்கொயர் தீட்டா அப்படின்னு எழுதிக்கலாம் ஓகேவா. மொத்தமா I0 நம்ம காமனா வச்சுக்கலாம். இப்போ நம்ம வந்து cos ஸ்கொயர் 45/2 sin ஸ்கொயர் 45/2 போடாம இதுக்கே நம்ம ஐடென்டிட்டி யூஸ் பண்ணலாம். எப்படின்னா நம்ம வந்துட்டு கீழே ஒரு 4 மேல ஒரு 4 நம்மளாம் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். அதாவது மல்டிப்ளை அண்ட் டிவைட் பை 4, பிகாஸ் நம்ம மேக்ஸ்ல வந்துட்டு எப்பவுமே கீழே மட்டும் மேல மட்டும் ஆட் பண்ணக்கூடாது. நம்ம மேக்ஸ்ல எப்பவுமே நம்ம ஒரு புது நம்பர் இன்ட்ரடியூஸ் பண்றோம்னா அதை வந்து மல்டிப்ளை பண்ணி டிவைடும் பண்ணாதான், கிராஸ் பண்ணா 1 தான், ஸோ நம்ம ஆன்சர் மாறாது ஓகேவா. ஸோ மேலேயும் கீழே நம்ம என்ன பண்றோம், 4 போடுறோம். ஏன்னா 4 sin ஸ்கொயர் தீட்டா காஸ் ஸ்கொயர் தீட்டானா நமக்கு sin ஸ்கொயர் 2 தீட்டா அப்படின்னு வரும் சரியா. ஸோ இப்போ என்ன பண்ணலாம், அது வந்துட்டு sin ஸ்கொயர் 2 தீட்டாவா, அப்போ நமக்கு இங்க என்ன கிடைக்கும்னா 2 இருக்கும். பட் இதையும் நம்ம என்ன எடுத்துக்கிறோம், மொத்தமா sin 2 தீட்டா, பட் இங்கேயும் 2 இருக்கும். 45/2 45/2ல இங்கேயும் 2 இருக்கும். இந்த 2 கேன்சல் ஆன கணக்கு ஓகேவா. அப்போ sin ஸ்கொயர் 45 டிகிரி. ஸோ என்ன பண்ணேன், I0/4 மேலேயும் கீழே 4 மல்டிப்ளை பண்ணேன். காஸ் ஸ்கொயர் என்னது நமக்கு 45/2 sin ஸ்கொயர் 45/2. ஆனா 4 sin ஸ்கொயர் தீட்டா காஸ் ஸ்கொயர் தீட்டானா நான் வெறும் sin ஸ்கொயர் 2 தீட்டா மட்டும் எடுத்துப்பேன். அப்ப sin ஸ்கொயர் 2 தீட்டா, தீட்டானா என்னது 45/2. அப்ப அந்த 2 இந்த 2 கேன்சல் ஆகி நமக்கு வெறும் sin ஸ்கொயர் 45 டிகிரி மட்டும் இருக்கும். ஸோ sin 45 என்னது 1/√2. இது ஸ்கொயர் அப்படின்றதுனால இதுக்கே நம்ம என்ன பண்ணிட்டோம், ஸ்கொயர் போட்டோம். ரூட்டை ஸ்கொயர் பண்ணோம்னா நமக்கு ரூட் போயிடும். அப்போ வெறும் 2 மட்டும் இருக்கும். 4 2s are 8. அப்போ I0/8 தான் வந்துட்டு ஆன்சர் ஓகேவா. ஸோ எங்க இருக்கு I0/8. So I0/8 answer. ஸோ ஃபிஃப்த் சம் இதுவுமே வந்துட்டு ஃபார்முலா பேஸ்டு சம், ஃபார்முலா தெரிஞ்சா போட்டுடலாம். த கைனடிக் எனர்ஜி ஆஃப் 2 சிமிலர் கார் ஏபி கொடுத்துட்டாங்க. ஆன் அப்ளைங் நான் பிரேக் போடும்போது கார் ஏ வந்துட்டு இவ்வளோ தூரம் போய் ஸ்டாப் ஆகுதான், கார் பி இவ்வளோ தூரம் போய் ஸ்டாப் ஆகுதுன்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் எஃப்ஏ அண்ட் எஃப்பி ஆர் த ஃபோர்ஸஸ், அந்த பிரேக் நான் போட ஃபோர்ஸ் கொடுக்குறல, அது ஃபோர்ஸ் கொடுத்துட்டு இப்போ ரேஷியோ என்ன FA/FBன்னு கேட்குறாங்க ஓகேவா. அப்போ நார்மலாக நமக்கு இங்கே லைக் கைனடிக் எனர்ஜியில தான் ஒரு கார் மூவ்மெண்ட் இருக்கு ஓகேவா. லைக் half mv², மாஸ் அண்டது என்ன வெலாசிட்டியில போகுது. ஸோ நான் வந்துட்டு இந்த மாதிரியான ஒரு மூவ்மெண்ட் கால்குலேட் பண்ண போறேன். லைக் ஒரு ஹாரிசான்டல் மூவ்மெண்ட்னா கைனடிக் எனர்ஜி, இதுவே நான் வெர்டிக்கல் மூவ்மெண்ட் கால்குலேட் பண்ண போறேன்னா அது பொட்டன்ஷியல் எனர்ஜி ஓகேவா. லைக் எப்படின்னா இப்போ நான் அந்த பென் இருக்குன்னா இந்த பென் இப்போ நான் தூக்கி போடுற மாதிரி கண்டுபிடிக்கிறேன் அப்படின்னா அது வந்துட்டு பொட்டன்ஷியல் எனர்ஜி. இப்போ இந்த பென் இருக்கு, இப்போ டோட்டல் எனர்ஜிலாம் இப்போ இந்த பெண்ணை தூக்கி கீழே போட்ட உடனேயே அது வந்துட்டு இப்படி நிக்க மட்டும் செய்யல, அது கொஞ்சம் ஜம்ப் ஆகும், இல்லைன்னா நான் எப்படி போட்டோன்னே கொஞ்சம் அந்த சைட்லாம் போகும், இப்படி போகும். இந்த மாதிரி போறது எல்லாமே கைனெட்டிக் எனர்ஜி. இந்த ரெண்டு எனர்ஜியும் சேர்த்தாதான் நமக்கு வந்துட்டு டோட்டல் எனர்ஜின்றது கிடைக்கும். ஸோ இந்த சம்ல நம்ம ஹாரிசான்டல்ல ஒரு கார் போகுதுன்னா நம்ம வேற என்ன எடுத்துக்கலாம், கைனெட்டிக் எனர்ஜி மட்டும் எடுத்துக்கலாம். அப்போ நார்மல் ஃபார்முலா என்னன்னா, ஸோ ஒர்க் டன் இஸ் ஈக்குவல் டு சேஞ்ச் இன் கைனெட்டிக் எனர்ஜி ஓகேவா. அப்போ நான் கைனெட்டிக் எனர்ஜி எஃப்எஸ் என்னது ஒர்க் டன் ஓகேவா. ஏன்னா எனக்கு ஃபோர்ஸ் வேணும், நான் ஒர்க்னு போடாம நல்லா ஃபோர்ஸ்னு போடுறேன், பிகாஸ் என்ன ஃபோர்ஸ் தான் கேட்குறாங்க. நார்மலாவே மைனஸ் ஏன் போடுறோம் அப்படின்னா, ஸோ இப்போ நம்ம பிரேக் நான் போடுறேன் ஓகேவா. நான் பிரேக் போடுறேன்னும் போது ஸ்டார்டிங்ல எனக்கு வந்துட்டு சம ஸ்பீட்ல போறது, பிரேக் போட்டு ஸ்பீட் நின்று போயிடும். ஸோ இனிஷியல் விட எனக்கு ஃபைனல்ல வந்துட்டு கம்மியாயிடும் அப்படின்றதுனால நம்ம மைனஸ் போட்டுக்கிறோம். ஏன்னா அப்பதான் நமக்கு ஆன்சர் பாசிட்டிவ்ல கிடைக்கும் அப்படின்றதுக்காக. அப்போ எஃப்எஸ் இஸ் ஈக்குவல் டு கே ஃபைனல் மைனஸ் கே இனிஷியல். ஆக்சுவலா நார்மலா ஃபைனல் எனக்கு கம்மியாயிடும்ன்றதுனால இந்த மைனஸ்
நான் இங்க முன்னாடி எடுத்துட்டு வந்துட்டேன் அப்படின்னா இது மைனஸ் ஃபைனல், இது பிளஸ் இனிஷியல் ஆயிடும். ஓகேவா? அப்போ கே இனிஷியல் மைனஸ் ஃபைனல் போட்டுட்டோம். வெறும் ஃபோர்ஸ் தான் தேவை. FA FB ஈக்குவல் டு, ஸோ இது என்னது கைனெட்டிக் எனர்ஜி of A by kinetic energy of B. இந்த distance நான் அங்க அமிச்சிட்டேன்னா அப்படியே ரெசிப்ரோக்கலா மாறிடும். distance of B by distance of A. ஸோ கொடுத்ததுல இப்போ எனக்கு ஃபோர்ஸ் A by B தான் வேணும். கைனடிக் எனர்ஜி கொடுத்தாங்க, டிஸ்டன்ஸ் கொடுத்தாங்க. நான் சப்ஸ்டியூட் பண்ணேன் அப்படின்னா எனக்கு ஆன்சர் என்னது 2/3. ஓகேவா? ஸோ 2/3 தான் ஆன்சர். ஸோ ஃபார்முலா தெரிஞ்சா போட்டுடலாம். ஸோ 6th ஒன், த கரண்ட் பாசிங் த்ரூ த பேட்டரி இந்த கிவன் சர்க்கியூட். ஸோ டோட்டலாக கரண்ட் என்னன்னு கேட்குறேன். ஓகேவா? இது வந்துட்டு கான்செப்ட் வந்துட்டு ஒரு சின்ன வீச் ஸ்டோன் பிரிட்ஜ் கான்செப்ட் தான். நீ இந்த மாதிரி ஒரு சர்க்கியூட் பார்த்துட்டு உனக்கு நடுவில் டயக்னலாக ஒன்று போதுனாவே அது வந்து வீச் ஸ்டோன் பிரிட்ஜ். ஓகேவா? மற்றபடி இது வந்து ஒரு ஃபார்முலா பேஸ்டு சம் தான். ஓகே, ஸோ இது எப்படி போடலான்னு பார்க்கலாம். இப்போ நான் வந்துட்டு இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் வரைஞ்சிட்டேன். ஃபர்ஸ்ட் இப்போ எனக்கு இதை சால்வ் பண்ணணும். இதை சால்வ் பண்ணிட்டேன் அப்படின்னா இது இந்த மாதிரி ஒரு குட்டி ஒரு சிம்பிளிஃபைடு சர்க்கியூட்னு எடுத்துட்டு வந்துடலாம். அப்போ இது ஃபர்ஸ்ட் வீட் ஸ்டோன் பிரிட்ஜா இல்லையான்றதுக்காக நான் ஃபர்ஸ்ட் இது வந்துட்டு லைக் நம்ம போடுவோம்ல R1/R3 ஈக்குவல் டு R2/R4 வருதான்னு பார்க்கலாம். வந்துட்டா இது வந்துட்டு பேலன்ஸ்டு பிரிட்ஜா மாறிடும். பேலன்ஸ்டு பிரிட்ஜா வந்துட்டா இதை நம்ம வந்துட்டு எடுத்துக்க வேண்டாம். அப்போ எனக்கு ஒரு சர்க்கியூட், இப்போ நான் இங்க இருந்து கரண்ட் ஸ்டார்ட் ஆகுது, பாசிட்டிவ் டு நெகட்டிவ் தான் கரண்ட் போகும். அப்போ இப்படி வருது கரண்ட் வந்துட்டு இந்த இடத்துல போயிட்டு என்ன ஆகும், கரண்ட் இப்படி பிரியும். கரெக்டா? அப்போ அப்படியே இப்படி வந்து கரண்ட் இப்படி சேர்ந்து போகும். அப்போ எனக்கு கனெக்ட் பண்ணி பார்த்தா இவங்க பேரலல், இவங்களும் பேரலல். அப்போ எனக்கு இவங்க சீரீஸ், இவங்க சீரீஸ். அப்ப நான் வந்துட்டு இதை என்ன எடுக்கிறேன், R1, இத R2, இது R3, இது R4. அப்போ R1 என்னதுன்னா எனக்கு 2.5/R3 5 ஈக்குவல் டு இங்க எனக்கு என்னது 1.5/3. அப்ப நான் கேன்சல் பண்ணலாமா? 5s are 2 5s are 5 5s are 25, 0 பாயிண்ட்ல இருக்கனால 3 5s are 15, 0 பாயிண்ட். அப்ப எனக்கு பேலன்ஸ்டு வீட் ஸ்டோன் பிரிட்ஜா மாறிடுச்சு. அப்ப நான் பேலன்ஸ் தான் நான் இதை என்ன பண்ணலாம், நார்மல் இதை வந்துட்டு நான் சீரியஸா எடுத்துக்கிட்டேன்னா 2.5 + 1.5 என்னது 4. இங்க என்னது 5 + 3 என்னது எனக்கு 8. ஓகேவா? இப்போ ஆனா இவங்க ரெண்டு பேரும் யார் நமக்கு பேரலல். பேரலல்னா நம்ம எப்படி வந்துட்டு எஃபெக்டிவ் ரெசிஸ்டன்ஸ் கண்டுபிடிப்போம், 1/R1 + 1/R2, 1/4 + 1/8. நான் சால்வ் பண்ணது எனக்கு என்ன வருது, 3/8 வருது. அப்போ நான் இது 1/R, அப்போ R எஃபெக்டிவ்னா அப்படியே ரெசிப்ரோக்கல் பண்ண எனக்கு என்னது 8/3. இப்போ நான் மொத்த இந்த சர்க்கியூட்டையுமே நான் இங்க வந்துட்டு என்னமா போட்டுக்கிட்டேன், 8/3 போட்டுக்கிட்டேன். இப்போ நான் நார்மலா ரெசிஸ்டன்ஸ் கண்டுபிடிச்சு நம்ம எஃபெக்டிவ் ரெசிஸ்டன்ஸ், இப்போ நான் இங்க கரண்ட் ஸ்டார்ட் பண்ணனா இவன் அப்படியே இப்படி போயிட்டு வந்துடும். ஸோ சீரீஸ், ஸோ மொத்தமா நான் சீரீஸா ஆட் பண்ணேன் அப்படின்னா எனக்கு 10 ஓம் கிடைக்கும். நீங்க வந்துட்டு இதை சால்வ் பண்ணி பாருங்க. அண்ட் கரண்ட் ஃபார்முலா, இப்போ கரண்ட் தான் வேணும். கரண்ட் என்னது V/R, ஓம்ஸ்லா. V எனக்கு அவனே கொடுத்துட்டான் 5 வோல்ட். அப்போ 5/10 பண்ணா 0.5 தான் ஆன்சர். ஓகேவா? ஸோ ஆன்சர் 0.5. ஸோ நெக்ஸ்ட் 7th சம் ஆக்சுவலி ஃபார்முலா பேஸ்டு ஆனால் லென்தி. ஓகேவா? இப்போ 3 ஐடென்டிக்கல் ஹீட் கண்டக்டிங் ராட்ஸ் நம்ம இருக்கோம். ஓகேவா? இது வந்து சீரீஸா கனெக்ட் பண்ணிட்டோம். அந்த ராட்ஸ் ஆன் த சைட்ஸ் ஹேவ் தெர்மல் கண்டக்டிவிட்டி. ஓகேவா? இந்த சைட்லலாம் பார்த்தோம்னா அந்த கண்டக்டிவிட்டி 2K, while that in the middle இந்த ரெண்டு இடமே சைட்ல 2K அண்ட் மிடில் என்னது K. The left end of the combination is maintained at the temperature 3T ல மெயின்டைன் பண்றோம். ரைட் end வந்துட்டு வெறும் T ல மெயின்டைன் பண்றோம். The rods are thermally insulated from outside. வெளில இருந்து அந்த ராடை நம்ம இன்சுலேட் பண்றோம். ஸோ இன் ஸ்டடி ஸ்டேட்ல இருக்கும்போது அட் த லெஃப்ட் ஜங்ஷன் அதோடைய டெம்பரேச்சர் வந்துட்டு T1 அண்ட் அட் த ரைட் ஜங்ஷன் அதோட டெம்பரேச்சர் T2. இப்போ இவங்க என்ன கேட்குறாங்க, இந்த ஜங்ஷனோட டெம்பரேச்சர் இந்த ரேஷியோ எடுத்தா என்ன வரும்னு கேட்குறாங்க. ஓகேவா? ஸோ இங்க மெயின் கான்செப்டே என்னன்னா, நமக்கு வந்துட்டு இப்போ ராட் நம்ம ஹீட் பண்றோம். கரெக்டா? அந்த ஹீட்ல நம்ம ராட் பார்த்துட்டே இருந்தோம்னா அந்த கலர் சேஞ்சஸ்லாம் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் அது என்ன ஆகும், ஃபர்ஸ்ட் ரெட் கலர், அதுல இருந்து அப்படியே டார்க் லைக் பிளாக் எல்லாம் மாறும் இல்லையா? இது எல்லாமே அந்த தெர்மல் கண்டக்டிவிட்டி. அதாவது ஹீட் வந்துட்டு ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு கண்டக்ட் ஆகும் லைக் கரண்ட். ஓகேவா? அதுதான் இங்க மெயினான ஃபார்முலா. ஸோ அப்போ நம்ம இந்த கண்டக்டிவிட்டி போடும்போது என்ன பண்றோம்னா நம்ம வந்துட்டு ரெசிஸ்டன்ஸ் வச்சுதான் நம்ம போடணும். ஓகேவா? ஏன்னா ஒவ்வொரு மெட்டீரியலுக்குமே ரெசிஸ்டன்ஸ் ஒன்றுன்றது இருக்கு. இந்த மூணுமே சீரீஸா அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. கரெக்டா? அப்ப நம்ம இதையுமே சீரீஸா எடுத்துக்கணும். R1 + R2 + R3. நார்மலா ரெசிஸ்டன்ஸ் ஃபார்முலா என்ன, ரெசிஸ்டிவிட்டி லென்த் பை ஏரியா. ஆனா இங்க நம்ம கொடுத்துருக்கிறது கண்டக்டன்ஸ். கண்டக்டன்ஸ்னா என்னது, ரெசிஸ்டிவிட்டி விட பை பண்ணணும். ஓகேவா? இப்போ ரெசிஸ்டிவிட்டி இஸ் நத்திங் பட் 1 கண்டக்டிவிட்டி சிக்மா போடலாம், இல்லைன்னா இங்க K போடுறாங்க. ஓகேவா? அப்ப ரெசிஸ்டன்ஸ்னா என்னது, தடுக்கிறது. கண்டக்டிவிட்டினா என்னது, தடுக்காம அதை அப்படியே கண்டக்ட் பண்ண வைக்கிறது. ஓகேவா? அப்ப
ரெசிஸ்டிவிட்டி அப்படியே நீ ரெசிப்ரோக்கல் பண்ண கண்டக்டிவிட்டி கிடைச்சிடும். அப்போ இதான் ஃபார்முலா நமக்கு. இதை அப்படியே சப்ஸ்டியூட் பண்றோம். இப்போ அவன் என்ன சொல்லிட்டான், இது வந்துட்டு 2k வா. அப்போ L by 2ka, வெறும் k போடாம 2ka. இது L by 2ka. ஆனா இங்க நம்ம ஏன் வந்துட்டு லைக் இது ஓகே இதை நான் சொல்றேன். ஸோ இது என்னது L by 2ka, R3 என்னது L by 2ka, ஓகேவா. ஆனா இங்க நம்ம பார்த்தோம் அப்படின்னா வெறும் k தான் இருக்கு. அப்ப L by ka தான். ஆனா இங்க எல்லாமே 2 இருக்கு. அதனால நம்ம என்ன பண்ணிக்கிறோம், மேலேயும் கீழேயும் 2 நம்மளா மல்டிப்ளை பண்ணிக்கிறோம். ஏன்னா அப்புறம் நமக்கு சம் போடுறதுக்கு ஈஸியா இருக்கும். என்னால கீழே மட்டும் 2 இப்ப நானா போயிட்டு ஒரு நம்பர் வந்துட்டு இன்டெக்ஸ் பண்ண முடியாது. அப்ப நான் மேலேயும் கீழேயும் டிவைட் அண்ட் மல்டிப்ளை பண்ணிட்டேன் அப்படின்னா இப்ப மொத்தமா கீழே ஆட் பண்ணிடலாம். 2 2 4 5 6, ஓகேவா. ஆனா நீ வந்துட்டு மேலதான் ஆட் பண்ணணும். கீழே எல்லாமே 2k நீ வெறும் 2k போட்டுக்கலாம். இதை நார்மல் அடிஷன். உன் டினாமினேட்டர் சேம்னா நீ அப்படியே போட்டுட்டு மேல ஆட் பண்ணிக்கலாம். அப்போ 2l plus l plus l எவ்வளோ, 2 3 4 4l. அப்படி கேன்சல் பண்ண அப்படின்னா 2l by ka தான் எனக்கு ஈக்விவேலண்ட் ரெசிஸ்டன்ஸ், ஓகேவா. சீரீஸா இருந்தா நமக்கு என்ன எடுத்துக்கலாம்னா எல்லா இடத்துலயுமே ஹீட் ஃப்ளோ சேமா இருக்கும், ஓகே. அப்படியே கரண்ட் எப்படியோ அதே மாதிரி தான் இங்கேயும். அப்போ ஃபர்ஸ்ட் நான் எங்க ஹீட் ஃப்ளோ எடுக்கிறேன் அப்படின்னா இந்த 3t மைனஸ் இந்த இடமும் இந்த 3tல இருந்து அந்த t வரைக்கும் இந்த ரெண்டு இடத்தையும் நம்ம ஃபர்ஸ்ட் எடுத்துக்கலாம், ஓகேவா. அப்போ இங்க நான் வந்து என்ன எனக்கு டெம்பரேச்சர் டிஃபரன்ஸ் பை R1 இதான் வந்து எனக்கு ஹீட் ஃப்ளோ. அப்போ 3t இந்த ஓரத்துல இருக்கிறது எனக்கு 3tல இருந்து t1 பை இந்த R1 இதோட ரெசிஸ்டன்ஸ் R1 எனக்கு யாருக்கு ஈக்குவலா இருப்பானா இந்த மொத்தத்தோடைய ரெசிஸ்டன்ஸ்க்கு ஈக்குவலா இருப்பாங்க, ஓகேவா. அதனால நீங்க R ஈக்குவலன்ட் 3tல இருந்து இந்த t பை R ஈக்குவலன்ட், ஓகேவா. ஸோ எனக்கு இங்க போற ஹீட்டும் சேம் தான், மொத்தமா போற ஹீட்டுமே சேம் தான் பிசிக்ஸ் வைஸ், ஓகேவா. ஏன்னா இது எல்லாமே சீரீஸ்ல இருக்கு. ஏன் நம்ம இப்படி போடுறோம், ஏன்னா எனக்கு T1 ஓடைய வேல்யூ வேணும் அண்ட் எனக்கு T2 ஓட வேல்யூ வேணும். ஸோ இப்போ எனக்கு மொத்த ரெசிஸ்டன்ஸ் தெரிஞ்சதுனால நான் ஒரு பர்டிகுலர் செட் எடுத்து டோட்டல் எவ்வளோ நான் கண்டுபிடிக்கணும், ஓகேவா. இப்போ நான் 3t இந்த t1 பை இந்த r1 சப்ஸ்டிட்யூட் பண்றேன். r1 எனக்கு என்னது L by 2ka கீழே இருக்கும், அது இப்போ மேலே போயிடும். ஈக்குவல் டு 3t t r ஈக்குவலன்ட் என்னது 2l by ka. 2l மட்டும் கீழே இருக்கும், k இங்க இருக்கும். இந்த ka ஈக்குவல் டு இருக்கா, ஆன்சர் அடிச்சிடலாம். இந்த l என்ன பண்ணிடலாம், கேன்சல் பண்ணிடலாம். இப்போ இந்த 2 ஆல்ரெடி அங்க யார் இருக்காங்க, யார் ஆல்ரெடி 2 இருக்காங்க, ஓகேவா. ஸோ இப்போ நம்ம இதை எப்படி சால்வ் பண்ணலாம்னு பாருங்க. இந்த 3t மைனஸ் 2 2 இருக்கு பிளஸ் இந்த 2t மைனஸ் t என்னது 2t இருக்கு, ஓகேவா. சாரி 3t மைனஸ் t 2t. ஸோ இந்த 2 நான் கேன்சல் பண்ணிடுறேன். இங்க என்ன இருக்கு, இந்த 2 இருக்கா, இதை வந்து உள்ள கொண்டு போய் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். 3 2s are 6, 2 1s are 2. இந்த t மட்டும் இங்க இருக்கும். ஸோ t எல்லாம் ஒரு பக்கம், t1 அந்த சைடு வச்சுட்டோம்னா எனக்கு t1 என்ன கிடைக்குது, 5t by 2 கிடைக்குது, ஓகேவா. இப்போ நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம், அதே டோட்டல் எடுத்துக்கிறோம். ஆனா எனக்கு என்ன இப்போ நான் எடுக்க போறேன் அப்படின்னா t2 t by இந்த R3 இந்த ஒரு பர்டிகுலர் செட்டை மட்டும் எடுத்துக்கிட்டு ஈக்குவல் டு இந்த மொத்த ஹோலா வந்துட்டு எவ்வளவு ஹீட் வந்துட்டு கண்டக்ட் ஆகுதுன்றத போட போறோம், ஓகேவா. அதே மாதிரி சால்வ் பண்ணிட்டே வந்தோம்னா எனக்கு என்ன கிடைச்சிடும், T2 கிடைச்சிடும். இப்போ அவன் என்ன ரேஷியோ கேட்கறான், T1 by T2 கேட்கறானா T2 by T1 கேட்கறானான்னு பார்க்கணும், ஓகேவா. ஏன்னா இவ்வளவு கண்டுபிடிச்சிட்டு நம்ம வந்துட்டு டைம் வேஸ்ட் பண்ண மாதிரி ஆயிடும் நமக்கு ஆன்சர் வரணும். அப்போ T1 by T2 தான் கேட்கறாங்க. அப்போ T1 என்னது 5t by 2, T2 என்னது 3t by 2. அப்ப அந்த 3t இங்க அந்த 2 மேல போயிடும். நீ கேன்சல் பண்ணோம் அப்படின்னா உனக்கு என்ன ஆன்சர் வருது, 5 by 3 வருது, ஓகேவா. ஸோ 8th sum. இது வந்துட்டு ஆக்சுவலி ஒரு கான்செப்ட் ஓரியன்டட் சம், ஓகேவா. ஒரு ஆசிலேட்டிங் ஸ்ப்ரிங் மாஸ் சிஸ்டம், ஸ்ப்ரிங் இஸ் கனெக்டட் டு த பாக்ஸ் ஃபில்ட் வித் சாண்ட், ஓகேவா. அதாவது ஒரு ஸ்ப்ரிங் இருக்கு, அங்க ஒரு பாக்ஸ் இருக்கு, அந்த பாக்ஸ் ஃபுல்லா சாண்ட் இருக்கு. இது என்ன ஆகுதான், பெண்டுலம் மாதிரி ஆசிலேட் ஆயிட்டே இருக்கு, ஓகேவா. as the box oscillate the sand என்ன ஆகுதான், லீக் ஆயிட்டே இருக்கான் கீழே. அப்போ இதோட ஆவரேஜ் ஃப்ரீக்வன்சி என்ன, ஆவரேஜ் ஆம்பிளிடியூட் என்னன்னு கேக்குறாங்க. அண்ட் என்ன கிராஃப் இதுக்கு செட் ஆகும் அப்படி சொல்லி கேக்குறாங்க, ஓகேவா. அதுக்கு நீ ஃபர்ஸ்ட் இது என்னதான் கான்செப்ட் பேஸ்டா இருந்தாலும் உனக்கு நார்மலா அந்த ஃபார்முலா அப்படின்றது தெரிஞ்சாவும் நீ இதை வந்துட்டு ட்ரை பண்ணலாம், ஓகே. ஸோ நார்மலா டைம் பீரியட்னா என்னது, 2 pi root of m by k. இது எதுக்கு, ஸ்ப்ரிங்கு மாஸ்லாம் ஸ்ப்ரிங் மாஸ் போட்டாங்கன்னா இதான் ஃபார்முலா, சரியா. அப்போ இங்க பார்த்தோன்னா நமக்கு நார்மலா இது எப்படி எழுதலாம், டைம் பீரியட்னா ஒமேகா இஸ் ஈக்குவல் டு 2 pi by தான் டைம் பீரியட். அப்போ நீ வந்துட்டு அந்த பாக்ஸ்ல இருக்க சாண்ட் கொட்டிட்டே இருக்கு, அப்போ மாஸ் என்ன ஆகுது, கம்மி ஆக்கிட்டே இருக்கு. மாஸ் கம்மியாச்சு அப்படின்னா டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு டைம் பீரியடா, அப்ப இந்த டைம் பீரியடும் கம்மியாகும். ஆனா இப்போ அவங்க என்ன கேக்குறாங்க, நம்மள 2 கொஸ்டின் தான் கேக்குறாங்க. நமக்கு என்ன ஆங்குலர் ஃப்ரீக்வன்சி, அடுத்து ஆம்பிளிடியூட். அப்போ ஃப்ரீக்வன்சி தான் நமக்கு என்னது ஒமேகா.
அப்போ எனக்கு டைமும் கம்மி ஆயிட்டே இருக்குன்னா ஒமேகா என்ன ஆகும், இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே இருக்கும். ஓகேவா? ஸோ அப்ப நமக்கு ஒமேகா இங்க என்ன ஆகணும், இன்க்ரீஸ் ஆகணும். இங்க ஒரு இடத்துல இன்க்ரீஸ் ஆகுது, இங்க ஒரு இடத்துல இன்க்ரீஸ் ஆகுது, இங்க ஒரு இடத்துல இன்க்ரீஸ் ஆகுது. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி இன்க்ரீஸ் ஆகுதான். அண்ட் நெக்ஸ்ட் நம்ம வந்து என்ன பண்றோம்னா ஃபோர்ஸ் ஈக்குவல் பண்றோம். ஓகேவா? ஸ்ப்ரிங் கான்ஸ்டன்ட் ஃபோர்ஸும் நார்மல் ஃபோர்ஸ். ஓகேவா? எம்ஜின்னு அந்த பாக்ஸோட எம்ஜி பிளஸ் ஸ்ப்ரிங்குக்குன்னு அந்த டென்ஷன் ஃபோர்ஸ் வந்துட்டு கேஎக்ஸ் நாட். இதை பார்த்தோம் அப்படின்னாலும் இந்த ஸ்ப்ரிங் கான்ஸ்டன்ட் ஃபோர்ஸ் வந்துட்டு எம்ஜி பை கேவா. அப்போ மாஸ் எனக்கு என்ன ஆகுது, கம்மியாகிக்கிட்டே இருக்கு. மாஸ் கம்மியாயிட்டே இருந்ததுன்னா அது ஸ்ட்ரெச் ஆகுற அந்த ஒரு ஸ்ட்ரெச் அந்த டிஸ்டன்ஸ்மே என்ன ஆகும், கம்மியாகும். அதுதான் நமக்கு ஆம்ப்ளிடியூட். அதுவுமே நமக்கு என்ன ஆயிடும், கம்மி ஆயிடும். ஓகேவா? அப்போ எனக்கு ஆம்ப்ளிடியூட் என்ன ஆகணும், கம்மி ஆகணும். அந்த மாதிரி எங்க ஆப்ஷன் இருக்கு, ஃபோர்த் ஆப்ஷன். ஸோ எனக்கு வந்துட்டு ஒமேகா இன்க்ரீஸ் ஆகணும், ஆம்ப்ளிடியூட் என்ன ஆகணும், கம்மி ஆகணும். ஓகேவா? ஓகே, அப்போ நமக்கு கரெக்டா ஃபோர்த் ஆப்ஷன் வருது. ஸோ 9 பார்த்தோம்னா ஏபி ஏ டு பி இஸ் அ பார்ட் ஆஃப் அன் எலக்ட்ரிக்கல் சர்க்கியூட். இதோட பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் என்னன்னு கேட்குறாங்க. அண்ட் வென் கரண்ட்டும் இவ்வளோ பாஸ் ஆகுது. ஓகேவா? அண்ட் ஆல்சோ இட்ஸ் இன்க்ரீசிங் அட் அ ரேட் ஆஃப் 1 ஆம்பியர் பர் செகண்ட் அப்படின்ட்டு. ஸோ இதுக்கு நம்ம என்ன யூஸ் பண்ண போறோம் அப்படின்னா ஃபார்முலா வச்சு போட்டுடலாம். பட் எதை பேஸ் பண்ணி போடுறோம் அப்படின்னா கிர்ச்சாஃபோடைய லூப் ரூல்லாம் இருக்குல்ல. லைக் நீ மொத்த வோல்டேஜும் ஆட் பண்ணிட்டு வந்தா அப்படின்னா அது ஈக்குவல் டு 0 ஆயிடும்ன்ற அந்த ஒரு கான்செப்ட் தான் யூஸ் பண்ண போறோம். ஓகேவா? அப்போ ஃபர்ஸ்ட் எனக்கு கரண்ட் கொடுத்துட்டாங்க அண்ட் சேஞ்ச் இன் கரண்ட்டும் கொடுத்துட்டாங்க 1 ஆம்பியர் பர் செகண்ட். ஓகேவா? அப்போ நார்மலா நான் என்ன பண்றேன், லைக் நீ ஜீரோன்னு ஏன் சொல்லனா, இது நீங்க எடுத்துட்டு வந்தோன்னா உனக்கு 0 வரும். ஸோ கான்செப்ட் வைஸ் போனோம் அப்படின்னா சம் ஆஃப் த எல்லா வோல்டேஜும் ஈக்குவல் பண்ணா நமக்கு 0 அப்படி சொல்லிட்டு வரணும். ஓகேவா? ஸோ இது வாட் எவர் இட் கேன் பி பிளஸ்ஸா மைனஸா என்னவா இருந்தாலும் உனக்கு மித்த எல்லாமே நீ அங்க அமிச்சிடுவ அப்படி சொல்லி அர்த்தம். ஆனா இங்க நம்ம இது லூப் மாதிரி இல்ல, பட் நம்ம ஸ்ட்ரெயிட்டா இருக்கிறது பார்த்தோம் அப்படின்னா இங்க இருக்க வோல்டேஜ் விஏ, இங்க இருக்க வோல்டேஜ் விபி. ஸோ நான் ஈக்குவல் டு 0ன்னு பண்ணாம கரெக்டா எனக்கு லைக் இதுல ஆரம்பிச்சே எனக்கு இதுல முடிஞ்சா லூப், ஆனா எனக்கு அதுல முடியாம விஏ தனியா அது அங்க போய் எங்க நிக்குது, விபில தனியா போய் நிக்குது. ஓகேவா? அதனால நான் என்ன பண்ணேன்னா இது எல்லாத்துக்குமே ஈக்குவல் டு விபி அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துட்டு வரேன். பட் ஆனா அவங்க என்ன கேக்குறாங்க, AB is a part of a circuit, potential difference VA minus VB தான் எனக்கு கேட்குறாங்களே. ஓகேவா? அப்போ ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ணா இந்த VB இங்கே எடுத்துட்டு வந்து அது மைனஸ் ஆயிடுமா. பட் அதுக்கு முன்னாடி இங்க யார் யாரெல்லாம் இருக்கா அந்த VAக்கும் VBக்கும் நடுவுல ஒரு இண்டக்டர் இருக்கு, ஒரு கெப்பாசிட்டர் இருக்கு, ஒரு ரெசிஸ்டர் இருக்கு. ஓகேவா? அப்போ இண்டக்டர்ல நான் வோல்டேஜ் எப்படி கண்டுபிடிப்பேன்னா இப்படிதான், எல் அதாவது இண்டக்டன்ஸ் டிஐ பை டிடி. ஓகேவா? இப்போ எனக்கு எல் அவங்க கொடுத்துருக்காங்களா, ஆமா 1 ஹென்ரி கொடுத்துருக்காங்க. அப்போ நான் எல் இருக்க இடத்துல 1 போடுவேன். இந்த டிஐ பை டிடி தான் அவங்க எனக்கு கொடுத்துட்டாங்க 1, அதையும் போட்டுருவேன். அண்ட் அடுத்து என்ன இருக்கு எனக்கு, கெப்பாசிட்டன்ஸ் 5. ஓகேவா? சாரி கெப்பாசிட்டன்ஸ் நான் சொல்லிட்டு கெப்பாசிட்டர் இது ஆக்சுவலி வோல்டேஜ். நான் வந்துட்டு 2 இருக்கும். ஓகே, அது ஒரு கெப்பாசிட்டர் நினச்சிட்டு நார்மல் வோல்டேஜே நமக்கு இருக்கு. ஓகேவா? ஏன்னா கெப்பாசிட்டர்னா இப்படி ஸ்ட்ரைட்டா 2 கோடும் ஒரே பேரலா இருக்கும். ஆனா இது பாருங்க ஒரு பாசிட்டிவ் எலக்ட்ரோடு ஒரு நெகட்டிவ் எலக்ட்ரோடு இருக்கு. ஓகேவா? ஸோ அது 5, அந்த 5 அப்படியே போட்டேன். அண்ட் ரெசிஸ்டர் இருக்கு. ரெசிஸ்டர் என்னது 2 ஓம் இருக்கா. ஸோ நான் இங்க எப்படி வோல்டேஜ் போடுவேன், V ஈக்குவல் டு IR. அப்போ ஐயான்னு கொடுத்துட்டாங்க 2, இது 2 போட்டுருவேன். ஆரோ எனக்கு கொடுத்துட்டாங்க 2. ஓகே, அப்போ 2 2s are 4. ஓகே, ஸோ இங்கே நான் எப்படி இதெல்லாம் மைனஸ் 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 எல்லாத்தையும் சம் பண்ணாதானே நமக்கு வந்துட்டு ஈக்குவல் டு 0 ஆகும். ஏன் எல்லாம் மைனஸ் மைனஸ் இருக்குன்னா நம்ம என்ன பார்க்கணும் அப்படின்னா கரண்ட் டைரக்ஷன் எப்படி போகுது, இப்படி போதா. கரண்ட் எப்பவுமே பாசிட்டிவ் டு நெகட்டிவ் தான் போகணும். ஆனா நம்ம கரண்ட் டைரக்ஷன் எப்படி கொடுக்குறாங்க, பாசிட்டிவ் டு நெகட்டிவ், பாசிட்டிவ் டு நெகட்டிவ், பாசிட்டிவ் டு நெகட்டிவ், இப்படியே வருது. ஓகேவா? லைக் பாசிட்டிவ்ல இருந்து போகணும், ஆனா இது பாசிட்டிவ்க்கு வர மாதிரி இருக்கு. அந்த மாதிரி இருந்ததுன்னா நீ எல்லாத்துலயும் நெகட்டிவ் 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 போட்டுக்கணும். ஓகேவா? அப்போ நீ இது எல்லாத்தையுமே இப்போ அங்க 0 இருக்கு கணக்கா, இப்போ எல்லாத்தையுமே அங்க அமிச்சுனா எல்லாமே ப்ளஸ்ஸா மாறிடும். ஆட் பண்ணனா 10 வோல்ட் வரும். ஓகே, ஸோ அதான் ஆப்ஷன். ஸோ நெக்ஸ்ட் 10th சம். இதுவுமே வந்துட்டு ஃபார்முலா தெரிஞ்சா நம்ம போட்டுடலாம். ஓகேவா? ஆனா என்ன இங்க எல்லாமே ஃபார்முலா தெரிஞ்சா போடலாம், ஆனா லென்த்தியா போகுது கொஞ்சம். A particle of mass m is moving around the origin with a constant force F, pulling it towards the origin. ஓகேவா? போர் மாடல் நீ யூஸ் பண்ணுன்றாங்க. ரேடியஸ் ஆரா, nth ஆர்பிட்டா. இது அதாவது இங்க என்ன கேக்குறாங்கன்னா ரேடியஸ்க்கும் அந்த nth ஆர்பிட்டுக்கும் என்ன ரிலேஷன். ஓகேவா? வெலாசிட்டிக்கும் அந்த nth ஆர்பிட்டுக்கும் என்ன ரிலேஷன், அவ்வளவுதான். இங்க ரிலேஷன் தான் நம்மள கேக்குறாங்க. நார்மலா கொடுக்குற மாதிரி ஒரு மாஸ் இருக்கான், அது வந்துட்டு ஆரிஜின் 0ல இருந்து ஒரு கான்ஸ்டன்ட் ஃபோர்ஸ்ல வந்துட்டு ஆரிஜினுக்கு புல் ஆயிட்டே இருக்கு, உள்ள வந்துட்டே இருக்கு. அப்ப நீ வந்துட்டு போர் மாடல் வச்சு அந்த ரிலேஷன் கண்டுபிடி அப்படி சொல்றாங்க. ஓகேவா? அப்போ ஃபர்ஸ்ட் இங்க நம்ம வந்துட்டு என்ன ஃபோர்ஸ், இது சுத்திட்டே இருக்கான். ஓகே, ஆரிஜின்ல இருந்து ஆரிஜின் சுத்திட்டே இருக்குன்னா நம்ம சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸ் ஃபார்முலா தான் யூஸ் பண்ணணும். ஃபோர்ஸ் ஃபார்முலா என்ன, mv² by r.
அண்ட் வி ஸ்கொயர் பை ஆர் வந்துட்டு இங்க வந்துட்டு கான்ஸ்டன்டா நமக்கு சுத்திட்டே இருக்குன்னு வேற சொல்லிட்டாங்க. கான்ஸ்டன்ட் ஃபோர்ஸ்னால வி ஸ்கொயர் பை ஆர் இங்க கான்ஸ்டன்டா இருக்கு. ஃபர்ஸ்ட் ஃபார்ம்ல இது நமக்கு தெரியணும். அடுத்து நீ சுத்திட்டே இருக்க அப்படின்னா உனக்கு அந்த இடத்துல என்ன இருக்கும்? ஒரு மொமெண்டம் இருக்கும். ஓகேவா? ஆனா இங்க என்ன மொமெண்டம்? ஆங்குலர் மொமெண்டம். ஆங்குலர் மொமெண்டம் ஃபார்முலா என்ன? mvr ஈக்குவல் டு nh/2π. ஸோ எம்விஆர் நம்ம எப்போ போடுவோம் அப்படின்னா லைக் குவாண்டம் பிசிக்ஸ்க்கு நம்ம யூஸ் பண்ண மாட்டோம். ஓகேவா? இது வந்துட்டு ஒரு பெரிய பெரிய ஆப்ஜெக்ட்ஸ்லாம் இருக்கும்ல, பெரிய பெரிய மாஸ் இருக்கிற வெலாசிட்டி ரேடியஸ் இருக்கிற ஆப்ஜெக்ட்ஸ்க்குலாம் எம்விஆர் நம்ம ஆங்குலர் மொமெண்டம் போடுவோம். ஆனால் நம்ம குவாண்டம் தான் யூஸ் பண்ண போறோம். லைக் குட்டி குட்டி பார்ட்டிகல் எலக்ட்ரான் அதுக்கெல்லாம் வந்துட்டு அது என்ன ஆர்பிட்ல இருக்கு அண்ட் அதோட பிளாங்க் கான்ஸ்டன்ட் பை 2π. இது வந்து அவங்க கால்குலேஷன். ஓகேவா? ஸோ இதான் நமக்கு வந்துட்டு ஃபார்முலா. எம்விஆர் இஸ் ஈக்குவல் டு nh/2π தான் என்னுடைய ஆங்குலர் மொமெண்டம். இப்போ நான் இங்க என்ன பண்றேன் அப்படின்னா இப்போ இந்த இடத்துல ஃபர்ஸ்ட் நம்ம எடுக்கலாம். ஆர் இஃப் இன்கேஸ் நான் இங்க அமிச்சேன்னா ஆர் வந்துட்டு டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு வி ஸ்கொயர். இது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஓகேவா? இது நம்ம அடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நெக்ஸ்ட் நான் என்ன பண்ண போறேன்னா இந்த இடத்துல இருந்து v நான் கண்டுபிடிக்க போறேன். mvr nh/2π. அப்ப நான் v மட்டும் இங்க வச்சுக்கிட்டேன்னா இந்த nh இந்த 2π இந்த mr மட்டும் நான் கீழே அமைச்சிட்டேன். ஓகேவா? இப்போ நான் ஆல்ரெடி r டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு v ஸ்கொயர் போட்டிருக்கேன்னா அப்போ r டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு இது மொத்தமா எடுத்து எல்லாத்துக்கும் ஸ்கொயர் போடுறேன். n ஸ்கொயர் h ஸ்கொயர் 2 ஸ்கொயர் பண்ணா 4 π ஸ்கொயர் m ஸ்கொயர் r ஸ்கொயர். ஸோ இதுல இருந்து எனக்கு என்ன தெரிஞ்சது? இந்த r நாங்க எடுத்துட்டு போயிட்டோம் அப்படின்னா r ஸ்கொயர் இன்டு r கியூப் அது வந்து டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு n ஸ்கொயர். ஓகேவா? அப்ப இந்த 3 நான் இங்க அமிச்சிட்டேன் அப்படின்னா எனக்கு வெறும் r தான். ஓகேவா? நீ வந்துட்டு ஆப்ஷன்ஸ் பார்க்கணும். ஆப்ஷன்ஸ்ல ஒண்ணு வெறும் என்னதான் கேக்குறாங்க? r தான் கேக்குறாங்க. அப்போ r டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு இந்த 3 கீழே அமிச்சிட்டேன்னா n டு த பவர் 2/3. இப்போ நமக்கு ஆல்ரெடி இந்த ரிலேஷன் இருக்கா? என்னது? r வந்துட்டு டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு v ஸ்கொயர். இப்போ r எப்படி ப்ரொபோஷனலா இருக்கு? n by 3 2/3 n 2/3ல இருக்கு. அப்ப அதை நான் அப்படியே எழுதிக்கிறேன். n 2/3 டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு v ஸ்கொயர். இப்போ இந்த ஸ்கொயர் அங்க அமிச்சிட்டேன்னா அது என்ன மாறிடும்? n 2/3 இருக்கு. ஸ்கொயர் அங்க அமிச்சுன்னா அது 1/2 மாறிடும். கேன்சல் பண்ண அப்படின்னா 1/3. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி என்ன இருக்கு? r directly proportional to 2/3 v directly proportional to 1/3. அப்போ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். ஓகேவா? இப்படிதான் போடணும். ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபார்முலா தான். ஆனால் என்னன்னா நமக்கு கொஞ்சம் வந்து டைம் எடுக்கும். ஸோ நெக்ஸ்ட் 11th இது வந்துட்டு கொஞ்சம் நமக்கு வந்துட்டு அந்த மேக்ஸ் டிஃப்ரென்சியேஷன்ஸ்லாம் வந்துட்டு தெரியணும். சரியா? ஸோ இன் சம் அப்ராப்ரியேட் யூனிட்ஸில் டைம் டி அண்ட் பொசிஷன் லைக் டைமும் அந்த பொசிஷனும் என்ன மாதிரி இருக்குன்னு கொடுத்துட்டாங்க. அப்போது ஆக்சலரேஷன் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வெலாசிட்டினா என்னது? டிஸ்டன்ஸ் பை டைம். ஆக்சலரேஷன் என்னது? வெலாசிட்டி பை டைம். ஓகேவா? இந்த பேசிக் ஃபார்முலா நமக்கு தெரியணும். ஓகே. அண்ட் சிலதை நம்ம எப்படி டிஃப்ரென்ஷியேட் பண்ணணுன்றது நமக்கு இதுக்கு தெரியணும். ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் அவன் கொடுத்துருக்கிறது என்ன அப்படின்னா டைம் வந்துட்டு எக்ஸ் ஸ்கொயர் பை எக்ஸா. ஸோ இப்போலாம்னா என்ன அர்த்தம் அப்படின்னா எப்போ இந்த மாதிரி இந்த டிஃப்ரென்ஷியேஷன்ஸ்லாம் பண்ணுவோம் அப்படின்னா லைக் ஒன்று வந்துட்டு கான்ஸ்டண்டா இன்க்ரீஸ் ஆகுது, லைக் கண்டினியூஸா நடந்துட்டே இருக்கு, நடந்து போய்கிட்டே இருக்குன்ற மாதிரி டைம்லலாம் நம்ம இதெல்லாம் பண்ணுவோம். ஓகே. டிஃப்ரென்சியேஷனா மெயினா என்ன அர்த்தம்னு பார்த்தோம் அப்படின்னா இப்போ ஒரு ஒரு பர்டிகுலர் இந்த ஒரு இடத்துல ஃபுல்லா குட்டி 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 குட்டியா சில இதெல்லாம் இருக்குன்னு வச்சுக்கோ, நம்பர்ஸ்லாம் இருக்குன்னு வச்சுக்கோயேன். ரொம்ப மைன்யூட் நம்பர்ஸ்லாம் இருக்கு. அது எல்லாத்தையுமே ரொம்ப மைன்யூட்டான திங்க ஆட் பண்ணவே முடியாத திங்க நீ ஒன்று ஆடா பண்ணி எடுத்துட்டு போற அப்படின்னா அதெல்லாம் டிஃப்ரென்சியேஷன் சொல்லுவோம். நீ சப்ராக்டா பண்ணிட்டு போற அப்படின்னா அதெல்லாம் இன்டிகிரேஷன் அப்படி சொல்லிட்டு சொல்லுவோம். ஓகேவா? ஸோ பேசிக்கா சொல்லணும்னா அவ்வளோதான் அங்க. ஸோ இந்த இடத்துல வந்துட்டு டைமை இப்போ நான் டிஃப்ரென்ஷியேட் பண்ண போறேன் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ். அப்போ டிடி பை டிஎக்ஸ். ஓகேவா? அப்படின்னா என்ன அர்த்தம்? நான் டைமை வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் எக்ஸை வச்சு நான் டிஃப்ரென்ஷியேட் பண்ண போறேன் அப்படின்னா இதுக்கு என்ன ஃபார்முலா? எக்ஸ் ஸ்கொயர்னா இந்த 2 நீ முன்னாடி போட்டுக்கணும், இங்கே -1 பண்ணணும். இப்போ எக்ஸ் 3னா 3 முன்னாடி போட்டுக்கணும், 3x. அப்போ 3 - 1 2 அந்த மாதிரி. அப்போ இது இங்க முன்னாடி வந்துருமா? அப்போ 2x. அண்ட் எந்த ஒரு நார்மலான ஒரு கான்ஸ்டன்ட். ஓகேவா? இது எப்படி கணக்குனா கான்ஸ்டன்ட் இந்த சென்ஸ் நான் எப்படி சொல்றேன்னா கான்ஸ்டன்ட் சொல்ல முடியாது. இப்போ ஏதோ இப்போ எக்ஸ் மட்டும் இருக்குன்னு வச்சுக்கோங்க, மேலே அப்போ என்ன இருக்குன்னு அர்த்தம்? 1 இருக்குன்னு அர்த்தம். நீ அந்த முன்னாடி அந்த 1 இப்படி முன்னாடி போட்டுருவ. இதே மாதிரி தான் அந்த 1 இப்போ முன்னாடி போட்டுருவ 1. அது கூட இப்போ -1 பண்ணுவ. 1 - 1 0, எனிதிங் டு த பவர் 0 1 அந்த மாதிரி கணக்கு. ஓகேவா? ஸோ எக்ஸ் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ்னா நமக்கு 1ன்னு வந்துடும். ஸோ இப்போ நான் வந்து என்ன பண்ணிட்டேன்? டிடி பை டிஎக்ஸ் போட்டேன். ஸோ நெக்ஸ்ட் இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா வெலாசிட்டியே இப்போ நம்ம டிடி பை டிஎக்ஸ் கண்டுபிடிச்சிருக்கோம். ஏன்னா வெலாசிட்டி ஃபார்முலா என்னது? இங்கே தான் நான் சொன்னேன் டிஸ்டன்ஸ் பை டைம். ஆனால் இது வந்துட்டு நார்மலாக போன டிஸ்டன்ஸ் டைம். ஆனால் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்? அப்படியே பர்டிகுலராக ஆட் பண்ணிட்டு போயிட்டே இருக்க போகிறோம். ஓகேவா? அப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்? டிஎக்ஸ் பை டிடி டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். ஓகேவா? எக்ஸ் எஸ் பை டிஏ டி முன்னாடி போட்டுக்கணும், டிஎக்ஸ் பை
dt. அப்போ இது அப்படியே ரெசிப்ரோக்கல் ஆகிடுமா? அப்போ 1/2x + 1. இப்போ நான் வெலாசிட்டி கண்டுபிடிச்சிட்டேன். ஆனால் இப்போ நாங்கள் என்ன கேட்குறாங்க, என்ன ஆக்சலரேஷன் தான் கேட்குறாங்க. ஓகேவா? அப்போ நான் ஆக்சலரேஷன் போடணும் அப்படின்னா இதான் என் ஃபார்முலா, v dv/dx. ஓகேவா? இதெல்லாம் பேசிக் மேக்ஸ்ன்னு இருக்கு, அதில் போய் நம்ம வந்துட்டு படிக்கணும். அப்போ dv/dx ஃபர்ஸ்ட் தான் கண்டுபிடிக்கணும். ஓகேவா? ஸோ dv/dx நான் எப்படி போடுவேன்? இப்போ எனக்கு என்ன இருக்குன்னு ஃபர்ஸ்ட் நீ பார்த்துக்கோ. இப்போ எனக்கு v என்னது? 1/2x + 1. இப்போ நான் தனித்தனியாக இதை வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணுற கணக்கு மாதிரி வரும். சரியா? லைக் uv மெத்தட், u/v மெத்தட்லாம் இருக்குது. அந்த மெத்தட்லாம் இப்போ நம்ம யூஸ் பண்ணணும். ஸோ இப்போ நீ வந்துட்டு இது கண்டுபிடிச்சிட்டியா? இப்போ நெக்ஸ்ட் நம்ம இதை எப்படி எழுதலாம்னா 2x + 1. இப்போ நான் மேலே எடுத்துகிட்டு போயிட்டுனா அது என்ன ஆகிடும்? -1 கணக்கா? இப்போ நான் இதே இந்த வியவே டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறேன் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ். ஓகேவா? அப்போ நான் டிஃப்ரென்ஷியேட் பண்ணேன் அப்படின்னா இந்த -1 இப்போ நான் முன்னாடி வந்துடுமா? அப்போ என்ன ஆகிடும் எனக்கு? -1 பை இவங்க கூட திருப்பி ஒரு -1 ஆட் ஆகுமா? சரி, நீ பை போட வேண்டாம். ஓகேவா? நீ வந்து என்ன பண்ணிக்கலாம், 2x + 1 1 - 1 என்னது? -2. லைக் இந்த மாதிரி இருக்குன்னு வச்சுக்கலாம். ஓகேவா? இப்போ நான் இதை மேலே எடுத்துகிட்டு போனேன்னா எனக்கு -1 கணக்கு. அப்போ அந்த -1 இப்போ நான் வந்துட்டு என்ன எடுத்துகிட்டு முன்னாடி எடுத்துகிட்டு வந்துட்டேன். அப்போ -1 × -1 எனக்கு என்ன கணக்காயிடும்? -2ன்ட்டு மாறிடும். ஓகேவா? இப்போ இது கூட இப்போ நான் என்ன பண்ணணும்னா இந்த dx-ஐ வந்துட்டு திருப்பி டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். இப்படி தான் நம்ம வந்து இந்த டிவிஷன்ஸ்லாம் பண்ணணும். ஃபர்ஸ்ட் இப்போ நான் v-ஐ மட்டும்தான் என்ன பண்ணியிருக்கேன்? டிஃப்ரென்ஷியேட் பண்ணியிருக்கேன். என்னது? இந்த 2x + 1 மேலே போட்டு அதை வந்துட்டு -1 முன்னாடி போட்டு இது கூட திருப்பி -1. ஓகேவா? இந்த ஃபுல்லாமே நம்ம அதுதான் பண்ணிட்டு வரோம். அது கூட இப்போ இன்டூ என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த d/dx-ஐ நம்ம வந்துட்டு டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். ஓகேவா? யார் இங்கே வந்து d/dx? இந்த 2x + 1. ஓகேவா? இப்போ நான் இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ண எனக்கு என்ன வந்தது? இந்த ஆக்சுவலி எக்ஸ்னா அது என்ன மாட்டோம்? 1 மாறிடுமா? அப்போ இன்டூ 2. இந்த 1 நான் டிஃப்ரென்ஷியேட் பண்ணேன்னா அது 0வா மாறிடும். ஓகேவா? ஏன்னா இங்கே மேலே எனக்கு நம்பரே இல்லை. ஸோ 1 அதாவது கான்ஸ்டன்ட் நம்பர்ஸ் நான் டிஃப்ரென்ஷியேட் பண்ணேன்னா அது எல்லாமே 0வா மாறிடும். இங்கே 5 இருந்தாலும் 0வா மாறிடும், 6 இருந்தாலும் 0வா மாறிடும். ஆனால் 2x-ஆ அதே கணக்கு தான். இந்த எக்ஸ் எப்படி பண்ணோம்? எக்ஸுக்கு மேலே 1 இருக்க மாதிரி 1 × 2 2, 1 - 1 0, எனிதிங் டு த பவர் 0 என்னது? 1. அந்த கணக்கு வந்துடும். சரியா? ஸோ 2 + 0 ஆகிடும். அப்போ எனக்கு நார்மலாக இது எப்படி மாறிடும்? எனக்கு -1. ஆனால் இந்த 2 மல்டிப்ளை பண்ணனா -2 ஆகிடும். இந்த 2x + 1 மேலே -2 இருக்கா? அப்போ நான் கீழே அமைச்சிக்கிட்டேன்னா அது +2 மாறிடும். ஓகேவா? இதான் எனக்கு dv/dx. ஃபர்ஸ்ட் நான் v-ஐ பண்ணிக்கிட்டேன். அடுத்து d/dx கணக்கில் அந்த x-ஐயும் நான் என்ன பண்ணிக்கிட்டேன்னா டிஃப்ரென்ஷியேட் பண்ணிக்கிட்டேன். ஓகேவா? ஸோ பண்ணிட்டேன் அப்படின்னா எனக்கு இந்த மாதிரி வரும். இப்போ நான் ஏன் இதை கண்டுபிடிச்சிருக்கேன்? ஆக்சலரேஷன் கண்டுபிடிக்கிறேன். ஆக்சலரேஷன் ஃபார்முலா என்ன? v dv/dx. ஸோ v-ஐ போட்டுட்டேன், இந்த dv/dx-ஐ போட்டு மல்டிப்ளை பண்ணிட்டேன் அப்படின்னா எனக்கு -2 2x + 1 to the power 3 -2 2x + 1 cube. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் 12th இதுவுமே வந்துட்டு ஃபார்முலா பேஸ்டு தான். த மாடல் ஃபார் அ குவான்டைஸ்டு மோஷன் ஆஃப் அன் எலக்ட்ரான் இன் அ யூனிஃபார்ம் மேக்னெட்டிக் ஃபீல்ட் ஸ்டேட்ஸ் தட் த ஃப்ளக்ஸ் கொடுத்துட்டோம். ஓகேவா? பாசிங் த்ரூ என்னது? n/h/e. ஸோ h பிளாங்க் கான்ஸ்டன்டா, ஈனா வந்துட்டு எலக்ட்ரான்ஸ் சேஞ்சா. According to the model, so the magnetic moment of the electron in the lowest energy state, magnetic moment. ஓகேவா? ஸோ NIA இதான் ஃபார்முலா நார்மலா எலக்ட்ரிக் மொமெண்ட். ஆனால் இப்போ நம்மள என்ன கேட்குறாங்க? மேக்னெட்டிக் மொமெண்ட்னு கேட்குறாங்க. ஓகேவா? அப்போ மேக்னெட்டிக் மொமெண்ட்னா μIA அந்த மாதிரி கணக்கு வரும். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம வந்துட்டு போட்டு வரலாம். அவன் என்னென்ன கொடுத்துருக்கானோ அது எல்லாமே நம்ம எழுதிட்டோமான்னு ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். ஸோ ஒரு குவான்டைஸ்டு மோஷன் ஆஃப் அன் எலக்ட்ரான் இன் அன் யூனிஃபார்ம் மேக்னெட்டிக் ஃபீல்டு, அது வழியாக போகிற ஃப்ளக்ஸ் வந்துட்டு இன்னும் ஆர்பிட்டும் கொடுத்துட்டாங்க. ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம ஃப்ளக்ஸ்னா இதுதான் ஃபை, அதுதான் ஃப்ளக்ஸு. ஃப்ளக்ஸ்னா ஃபார்முலா என்னது? BA. ஓகேவா? அவன் ஃப்ளக்ஸ் கொடுத்துட்டான் NH/E. NH/E எழுதிட்டோம், B எழுதிட்டேன். ஏ வந்துட்டு ஆக்சுவலி எலக்ட்ரான் எப்பவுமே என்னதான் பண்ணும்? சர்க்குலராக தான் சுற்றிக்கிட்டு இருக்கும். ஸோ πr². அப்போ நான் இப்படி பண்ணேன் அப்படின்னா இந்த பையை கீழே அமைச்சிட்டேன்னா NH = br² எனக்கு ஒரு பக்கம் இருக்கட்டும். நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம்? ஃபோர்ஸ். இங்கே ஒரு எலக்ட்ரான் சுற்றுதுன்னா அது வந்துட்டு சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸில் தான் சுற்றும். ஓகேவா? அப்போது இங்கே வந்துட்டு நமக்கு அது என்ன ஃபார்ம் பண்ணுதா? மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் வந்துட்டு ஃபார்ம் பண்ணுறதுனால மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் ஃபார்மில் வந்துட்டு EVB = mr². இதை வச்சு நான் B போட்டுக்கிட்டேன், EBR m. ஓகேவா? ஸோ நான் B கண்டுபிடிச்சிருக்கேன். நெக்ஸ்ட் நம்ம மேக்னெட்டிக் மொமெண்டோட ஃபார்முலா இதுதான். என்னது இது? மியூ = IA. ஓகேவா? இங்கே ஐனா நமக்கு என்னதுன்னா கரண்டா. கரண்ட் எப்படி எழுதலாம்? சார்ஜ் பை டைம்னு எழுதலாம். ஆனால் இங்கே சார்ஜ் எலக்ட்ரானோட சார்ஜ்ன்றனால E போட்டுக்கிட்டோம், E/T πr². ஓகேவா? ஸோ E எழுதிக்கிட்டேன். இங்கே டைம் இருக்கு, πr² இருக்கு. ஓகேவா?
இப்போ டைம் நம்ம எப்படி எழுதலாம்? இப்போ வெலாசிட்டி இஸ் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் பை டைம். அப்ப டைமை மேல எடுத்துட்டு போனோம் அப்படின்னா நமக்கு என்ன வரும்? டிஸ்டன்ஸ் பை வெலாசிட்டி. இந்த டிஸ்டன்ஸ் நம்ம என்னது? டோட்டல் சர்க்கிளோட சர்க்கம்ஃபரன்ஸ். அப்போ 2πr. அப்ப இந்த டிஸ்டன்ஸ் இருக்க இடத்துல 2πr, v வந்துட்டு இப்ப நமக்கு இங்க மேல போயிடுச்சு. ஓகேவா? அப்ப நம்ம நார்மலா அதை சால்வ் பண்ண பையால சால்வ் பண்ணனா எனக்கு என்ன வருது? மேக்னெட்டிக் மொமெண்ட் இஸ் ஈக்குவல் டு evr by 2. சரியா? இப்போ மேக்னெட்டிக் மொமெண்ட் ஈக்குவல் டு, இப்போ இங்க என்ன பண்ண போறோம்? இந்த 2 வந்துட்டு பை 2 1/2 எழுதிக்கிட்டேன். இந்த v-வும் நம்ம சப்ஸ்டியூட் பண்ண போறோம். இந்த e இருக்கட்டும். இந்த v-க்கு பதிலா நம்ம என்ன பண்ண போறோம்? ebr by m போட போறோம். இந்த r போட போறோம். சோ இதெல்லாம் நீ சால்வ் பண்ணிட்டு வந்தனா உனக்கு லாஸ்டா என்ன 1 நீ வச்சுக்கணும். ஓகேவா? ஏன்னா வந்துட்டு லோவஸ்ட் எனர்ஜி ஸ்டேட்னா லாஸ்ட் ஸ்டேட். அப்போ என்ன நீ 1 வச்சுக்கிட்ட அப்படின்னா உனக்கு லாஸ்டா என்னன்னு வந்து நிற்கும்? eh by 2πm அப்படின்னு சொல்லிட்டு வந்து நிற்கும். ஓகேவா? ஸோ ஃபோர்த் ஆப்ஷன். ஸோ நெக்ஸ்ட் 13, இதுவுமே ஒரு ஃபார்முலா பேஸ் தான். மைக்ரோஸ்கோப் ஹாஸ் அன் ஆப்ஜெக்டிவ் ஆஃப் அ ஃபோக்கல் லென்த் கொடுத்துட்டாங்க. ஐபிஸோட ஃபோக்கல் லென்த், அதாவது அப்ஜெக்டிவ் லென்ஸோட ஃபோக்கல் லென்த், ஐபிஸோட ஃபோக்கல் லென்த் கொடுத்துட்டாங்க, லென்த் கொடுத்துட்டாங்க. டிஸ்டன்ஸ் ஆஃப் டிஸ்டிங்விஷன் 25. ஓகே, அது வந்து நார்மலாக நம்ம பார்க்குற டிஸ்டன்ஸ். மேக்னிஃபிகேஷன் ஆஃப் மைக்ரோஸ்கோப் ஃபார்முலா அப்படியே போட்டுக்கோ. மேக்னிஃபிகேஷன் அவ்வளோதான். L/f0 into D/fe. அதாவது ஆப்ஜெக்டிவ் லென்ஸோட ஃபோக்கல் லென்த், இதோட ஃபோக்கல் லென்த், ஐபிஸோட ஃபோக்கல் லென்த் அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணனா ஆன்சர் 125 வந்துடும். ஓகேவா? ஸோ இதுதான் டைரக்ட் ஃபார்முலா சம். அடுத்து 14, ஃபார்முலா பிளஸ் ரொம்ப லென்த்தி சம். ஓகேவா? ஸோ எப்படின்னா ரெண்டு இன்க்ளைன்டு சர்ஃபேஸ் இருக்கான், ரெண்டுமே ஈக்குவல் லென்த்தா. இன்க்ளைன்டு சர்ஃபேஸ் அப்படின்னாவே இந்த மாதிரி ஒரு சர்ஃபேஸ். ஓகேவா? ஸ்லாண்டிங்கா, ஸ்ட்ரைட்டா இல்லாம ஸ்லாண்டிங்கா நம்ம இப்போ போறோம் இப்படி. ஓகேவா? அண்ட் சேம் ஆங்கிள் ஆஃப் இன்க்ளினேஷன் தான், ரெண்டுத்துக்குமே ஆங்கிள் 45 டிகிரி தான். ஒன் ஆஃப் தெம் இஸ் ரஃபா, ஆனா இன்னொன்று வந்துட்டு பர்ஃபெக்ட்லி ஸ்மூத். given body takes 2 times as much as the slide down on the rough surface than on the smooth surface. ஸ்மூத் சர்ஃபேஸ்ல இருந்து ஸ்லைட் ஆகிறத விட ரஃப் சர்ஃபேஸ்ல லேட்டா ஸ்லைட் ஆகுதா? ஆமா, அது வந்து நமக்கு தெரியும் நார்மல். அப்போ கோஎஃபிஷியன்ட் ஆஃப் கைனெட்டிக் ஃப்ரிக்ஷன், ஏன்னா ரஃப் சர்ஃபேஸ் இருக்கு, அங்கே ஃப்ரிக்ஷன் இருக்கு சம்திங். நான் இப்படி எப்படியே ஸ்மூத்தா போகாம எனக்கு ஏதோ ஒரு அகெயின்ஸ்டா ஒரு ஃபோர்ஸ் இருக்கு, அந்த ஃப்ரிக்ஷன் வந்துட்டு என்னன்னு கண்டுபிடிக்க சொல்றாங்க. அந்த கோஎஃபிஷியன்ட் ஆஃப் கைனெட்டிக் ஃப்ரிக்ஷன் எந்த அளவுக்கு இருக்கு அப்படி சொல்லி நம்ம கண்டுபிடிக்க சொல்றாங்க. ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம கொடுத்ததெல்லாம் எழுதிக்க போறோம். ஃபர்ஸ்ட் நம்ம கொடுத்துருக்கதே டைம் தான். ரஃப் வந்துட்டு ஆக்சுவலி 2 times எடுத்துக்கிறான் ஸ்மூத்தோட டைம் கம்பேர் பண்ணும்போது. அண்ட் ஆல்சோ ஆக்சலரேஷன் ஸ்மூத்ல ஜி சைன் தீட்டா. ஓகேவா? ஏன் நம்ம ஜி சைன் தீட்டாலாம் எடுக்கிறோம்? ஏன்னா இப்போ ஒரு ஆப்ஜெக்ட் இப்படி போகுது அப்படின்னா நமக்கு இங்க வந்துட்டு ஹாரிசாண்டலா இருக்கு, நமக்கு எக்ஸ் ஆக்சிஸ்லயும் இல்ல ஒய் ஆக்சிஸ்லயும் இல்ல. ஓகேவா? நமக்கு ஏதோ ஒரு ஜெட் ஆக்சிஸ்ல இருக்கு, இந்த மாதிரி அந்த சைடுக்கா போகுது, 3Dல இருக்கு. அப்ப நான் இதை ரிசால்வ் பண்ணுவேன். எப்படி? எக்ஸ் ஆவும் ஒய் ஆவும் நான் இதை ரிசால்வ் பண்ணுவேன். ஓகேவா? அப்ப நான் ஒன்னு இப்படி போகுதுன்னா இதை நான் எப்படி ரிசால்வ் பண்றேன்? எப்படி? கிராவிட்டிக்கு கீழே போகுது பிளஸ் அந்த சைட்ல போகுது. ஓகேவா? இப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த சைட்ல போடல, அந்த சைட்ல போகுதுல. ஸோ அப்படி நான் ரிசால்வ் பண்றேன். அப்ப எனக்கு இங்க தீட்டா இருக்கு அப்படின்னா எனக்கு இங்க தீட்டா வராது, கொஞ்சம் அந்த சைட்ல தீட்டா போகும். அப்போ நான் இந்த சைட்ல போறேன் அப்படின்னா இது வந்துட்டு காஸ் தீட்டா, கீழே வராது என்னது? எனக்கு சைன் தீட்டா. அப்ப கிராவிட்டி வெறும் கிராவிட்டியா இல்லாம ஒரு ஆங்கிள் டினோட் பண்ணி வருது. ஸோ சைன் தீட்டாவா இருக்கு. ஓகேவா? அண்ட் ஆல்சோ நம்ம பார்த்தோம் அப்படின்னா டைம் இஸ் ஈக்குவல் டு 1/√a அப்படின்றது ஃபார்முலா. ஓகே, நீ எப்படி வந்துட்டு 1/√a போடுவேன்னா, ஸோ டைம் பீரியட்னா 2π/√L/g சொல்றோம்ல, அப்ப ரூட் ஜி தான் வந்துட்டு இதோடைய லைக் ஒரு ப்ரப்போர்ஷனல் மாதிரி. அப்ப டைம்னா 1/√a ஆக்சலரேஷன்னா, ஆக்சலரேஷன் இங்க நம்ம என்ன கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம்? ஜி சைன் தீட்டா. ஓகேவா? இது வந்து எதுக்காக போட்டிருக்கேன்னா எல்லாமே ஸ்மூத்துக்காக. ஆனா இப்ப நம்ம இங்க என்ன பண்ண போறோம்? ரஃப்க்கு போடணும். ரஃப்க்கு என்ன பண்ணணும்னா நார்மல் ஆக்சலரேஷன் கூட மைனஸ் மியூ ஜி காஸ் தீட்டா. அதாவது எனக்கு என்ன ஆகும்? இந்த இடத்துல இப்போ ஒரு சர்ஃபேஸ் இருக்குன்னா அந்த சர்ஃபேஸுக்கு ரஃபா இருக்கு. ஓகேவா? அப்ப அங்க இருந்தும் எனக்கு என்ன ஆகும்? ஒரு வகை ஒரு ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் எனக்கு இருக்கும். ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் இருந்தா அங்க என்ன இருக்கும்? ஆக்சலரேஷனும் இருக்கும். அந்த ஆக்சலரேஷன் தான் ஜி காஸ் தீட்டா, அதையும் எடுக்கணும். பிளஸ் அந்த ஆக்சலரேஷன் எப்படி இருக்கும்னா அந்த கைனட்டிக் ஃப்ரிக்ஷனால வந்ததா இருக்கும். ஸோ அந்த கைனட்டிக் ஃப்ரிக்ஷனும் எடுக்கணும். இதுதான் இப்ப நம்ம கண்டுபிடிக்க போறோம். ஓகேவா? இப்ப நான் என்ன பண்றேன்? நார்மலா டிவைட் பண்ணிக்கிறேன். ஓகேவா? ஏன் நான் இதை டிவைட் பண்றேன்? ஏன்னா எனக்கு அந்த மாதிரியான ஒரு ரிலேஷன் இங்க இருக்கு. டி ரஃப் இஸ் ஈக்குவல் டு 2 times டி ஸ்மூத் தான். அப்போ டி ரஃப் பை டி ஸ்மூத் இஸ் ஈக்குவல் டு இந்த ரெண்டு வேல்யூவும் நம்ம என்ன பண்றோம்? டிவைட் பண்றோம். ஸோ டி ரஃப்க்கு பதிலா நான் என்ன பண்ணிப்பேன்? 2 times டி ஸ்மூத்னு போட்டுப்பேனா, அப்போ டி ஸ்மூத் கேன்சல் ஆயிடுச்சுன்னா ஈக்குவல் டு 2ன்ற மாதிரி எனக்கு வந்து நிற்கும். நம்ம ஸ்கொயர் ஆன் போத் சைட்ஸ் பண்ணோம்னா
எப்பவுமே அதுதான் நம்ம வந்துட்டு இந்த சைட்ல ஒண்ணு பண்ணா அது அந்த சைட்லயும் பண்ணணும். நானா போய் மேக்ஸ்ல போய் ஸ்கொயர் ஒண்ணு ஒரு சைட்ல மட்டும் பண்ணக்கூடாது. பண்ணா 2 சைட்லயும் பண்ணிடணும். அப்ப 2 ஸ்கொயர் பண்ணா 4, இதெல்லாம் ஸ்கொயர் பண்ணா ரூட் ரூட் போயிடும். ஓகேவா? அப்ப இதுல இருந்து நான் ஜியை காமன் எடுத்தேன்னா இந்த ஜி போயிடும். ஸோ நான் சால்வ் பண்ணிட்டு இப்போ வரணும். ரெண்டுமே 45 டிகிரி 45 டிகிரி நான் அவனே சொல்லிட்டான். இங்க கொஸ்டின்லேயே இருக்கு. ஓகேவா? ஸோ போத் வந்துட்டு என்ன ஆங்கிள் இருக்கு நமக்கு 45 டிகிரில இருக்கு. அப்ப sin 45 cos 45 ரெண்டுமே என்னது 1/√2. அதை அப்படி சால்வ் பண்ணோம். 1/√2 1/√2 மைனஸ் மியூ 1/√2 பண்றோம். இப்போ இந்த 1/√2 காமன் எடுத்துட்டோம்னா 1/√2 போயிடும் 1 மட்டும் இருக்கும். லைக் மொத்தமா போயிட்டா 1 மட்டும் இருக்கும். மைனஸ் இங்க மியூ மட்டும் இருக்கும். இந்த 1/√2 1/√2 கேன்சல். 1 மியூ இஸ் ஈக்குவல் டு 4. அப்போ நான் வந்துட்டு 1 அண்ட் சைடு 4 இந்த 1 மியூ அங்க போய் 1 மைனஸ் மியூ அங்க போயிடும். 4 கூட மல்டிப்ளை பண்ணி லாஸ்டா நான் மியூ கண்டுபிடிச்சேன் அப்படின்னா எனக்கு என்ன வருது 0.75. ஓகேவா? ஸோ அதான் நம்ம ஆன்சர். ஸோ 15th வந்துட்டு கொஞ்சம் வந்துட்டு கான்செப்ட் லைக் உனக்கு தெரிஞ்சிருக்கிற மாதிரி இருக்கணும். ஓகேவா? இப்போ ஒரு ஃபுல் வேவ் ரெக்டிஃபயர் இருக்கா, நமக்கு 2 டயோடு இருக்கிறாங்க, ஃபுல் வேவ் அண்ட் D1 D2 தான் அது. இஃப் இன்புட் சப்ளை ஆஃப் வோல்டேஜ் கொடுத்துட்டாங்க, தென் அந்த டைம் வந்துட்டு 15 மில்லி செகண்ட்ல இருக்கும்போது 2 டயோடும் ஃபார்வர்டா இருக்குமா, இல்ல ரெண்டுமே ரிவர்ஸ்டா இருக்குமா, இல்ல D1 ஃபார்வர்ட் D2 ரிவர்ஸா, இல்ல D1 ரிவர்ஸ் D2 ஃபார்வர்டான்ற மாதிரி ஒரு கொஸ்டின் நம்மள கேட்கறான். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் அவன் கொடுத்துருக்கிறது என்னது, நமக்கு வந்துட்டு வோல்டேஜ் வந்துட்டு கொடுத்துட்டாங்க. ஓகேவா? ஸோ வோல்டேஜை நான் இங்க சப்ஸ்டியூட் பண்ணிட்டேன். 220 சைனு 100 பை டி வி. ஓகே. அண்ட் ஆல்சோ அவன் இந்த டைம், ஓகேவா, இந்த டைம் அதாவது 15 மில்லி செகண்ட் கொடுத்துட்டான். ஸோ எல்லாமே மில்லி செகண்ட்லேயே வச்சுக்கலாம் அப்படின்றதுக்காக இது நான் வந்து சப்ஸ்டியூட் பண்றேன். நான் 15 மில்லி செகண்ட்லேயே தான் நான் வச்சிருக்கேன். ஓகே. ஸோ இவன் கொடுத்துருக்கல இருந்து நான் என்ன கண்டுபிடிக்க முடியுது அப்படின்னா, இது என்னது ஆம்ப்ளிடியூட், ஐ மீன் நார்மல் வி மேக்ஸ் சைனு, இது என்னது ஒமேகா டி. அப்ப எனக்கு ஒமேகா தெரிஞ்சிச்சு. ஒமேகா என்னது 100 பை. அப்போ ஒமேகா தெரிஞ்சதுன்னா ஒமேகா ஃபார்முலா 2π/t. ஸோ 2π/t வச்சு நான் என்ன கண்டுபிடிக்கிறேன் அப்படின்னா டைம் பீரியடா கண்டுபிடிக்கிறேன். டைம் பீரியட் எவ்வளோ 20 மில்லி செகண்டா நான் வச்சுக்கிறேன். டைம் பீரியட் வேற, டைம் டேக்கன் வேற. சரியா? டைம் டேக்கன்னா நீ இப்போ ஒரு விஷயம் பண்றதுக்கு உனக்கு எவ்வளோ டைம் ஆகுது, இப்போ நான் வந்துட்டு இதை எழுதுறதுக்கு எனக்கு எவ்வளோ டைம் ஆகுது அப்படின்றது டைம் டேக்கன். ஆனா இப்போ டைம் பீரியட் அப்படின்னா ஃபிக்ஸ்டா இருக்கும். இப்போ ஒரு பாப் இருக்கு, அதை நான் இங்கல இருந்து இங்க வரத்துக்கு இந்த டைம்ல அது வந்துடும். ஓகேவா? ஆனா இந்த நான் ஹெச் போடுவேன் அப்படின்றது நான் எவ்வளவு நேரத்துல வேணாலும் போடலாம். ஓகேவா? நான் ரொம்ப பொறுமையா கூட ஹெச் போடலாம், இல்ல ரொம்ப சீக்கிரமா ஹெச் போடலாம். அது மாறிட்டே இருக்கும். ஓகேவா? டைம் டேக்கன் அப்படின்றது ஸ்மால் டி அப்படின்றது. டைம் பீரியட்னா ஃபிக்ஸ்டு அமௌண்ட் ஆஃப் டைம்ல ஒரு பென்ல எழுத்து போட்டேன்னா அவன் போயிட்டு இப்படி வரதுக்கு இவ்வளவுதான் ஆகும். ஓகேவா? ஸோ அதான் டைம் பீரியட். அது வந்து ஃபிக்ஸ்டா இருக்கும் டைம் பீரியட். இப்போ நான் வந்து நார்மலா என்ன பண்றேன்னா இந்த டைம்க்கு எவ்வளோ டைம் பீரியட் இருக்கும்னு கண்டுபிடிக்க போறோம். ஓகேவா? ஸோ நார்மலா எனக்கு டைம் பீரியட் 20. ஓகே. அப்ப 20 அப்படின்றது என்னோட டைம் பீரியட்னா அப்போ இந்த டைம்க்கு எனக்கு என்ன டைம் பீரியட் இருக்கும், லைக் 15 மில்லி செகண்ட்க்கு எனக்கு எவ்வளவு வந்து டைம் பீரியட் இருக்கும்னு பார்த்தேன் அப்படின்னா எனக்கு 3t/4 அப்படின்றது டைம் பீரியட். நான் இந்த மாதிரி சும்மா யூனிஃபிகேஷன் கிராஸ் மல்டிப்ளை பண்ணி பார்த்தேன்னா 3t/4 அப்படி சொல்லி வருது. அப்போ நார்மலா இப்படிதான் எனக்கு ஒர்க் ஆகும் இந்த டியோட். ஃபர்ஸ்ட் வந்துட்டு t/4, அடுத்து 2t/4, அடுத்து 3t/4, இப்படிதான் எனக்கு வந்துட்டு ஒவ்வொரு சைக்கிளுக்குமே வந்து டைம்ஸ் போய்கிட்டே இருக்கும். ஓகேவா? அப்போ இங்க கணக்கு என்ன அப்படின்னா 0ல இருந்து t ஹாஃப் வரைக்கும் எனக்கு வந்துட்டு பாசிட்டிவ் ஹாஃப் சைக்கிளா இருக்கும். இப்போ இப்படிதானே நமக்கு கரண்ட் போகும். இது பாசிட்டிவ் ஹாஃப், இது நெகட்டிவ் ஹாஃப். ஓகேவா? இதுதான் எனக்கு வந்துட்டு ஒரு கம்ப்ளீட் சைக்கிள். அப்போ 0ல இருந்து t ஹாஃப் வரைக்கும் எனக்கு பாசிட்டிவா இருக்கும். டி ஹாஃப்ல இருந்து திருப்பி டி வர்றது எனக்கு நெகட்டிவ் சைக்கிளா இருக்கும். ஓகேவா? இது வந்து எனக்கு டி கிடையாது, 3/2. டி ஹாஃப் தாண்டி டீக்குள்ள. ஓகேவா? அப்ப எனக்கு இது எப்படி வந்தது, நெகட்டிவ் சைக்கிளா வந்தது. ஓகேவா? அப்போ பாசிட்டிவ் ஹாஃப்னா எனக்கு D1 கண்டக்ட் பண்ணும், நெகட்டிவ் ஹாஃப்னா எனக்கு என்னது D2 தான். இப்போ பாசிட்டிவ்னா அங்க எனக்கு கரண்ட் போகுது. ஓகேவா? நெகட்டிவ்னா எனக்கு அங்க கரண்ட் போகல. இந்த கணக்கு வரும். அப்போ இங்க எனக்கு என்ன இருக்கு, ஆக்சுவலி எனக்கு நெகட்டிவ் ஹாஃப்ல இருக்கு. நெகட்டிவ் ஹாஃப்னா இப்போ D1 நான் பாசிட்டிவா எடுத்துப்பேன், D2 நான் நார்மலா D கொடுத்தாங்கன்னா 1 பாசிட்டிவா எடுத்துப்பேன், 2 நான் நெகட்டிவா எடுத்துப்பேன். அப்போ எனக்கு வந்து 2 தான் இப்போ இங்க கண்டக்ட் பண்ண போகுதுன்ற மாதிரி நான் கணக்கு வச்சேன் அப்படின்னா அப்ப எனக்கு கரண்ட் கண்டக்ட் பண்றது தான் ஃபார்வர்ட் பயஸ். ஓகேவா? கரண்ட் கண்டக்ட் பண்ணாதது அப்போ D1க்கு என்னவா இருக்கும், எனக்கு ரிவர்ஸ் பயஸா இருக்கும். அப்போ D1 இஸ் ரிவர்ஸ் பயஸ், D2 இஸ் ஃபார்வர்ட் பயஸ். நான் ஆன்சர் போடுறேன். ஸோ அடுத்து 16 பார்த்தோம்னா ஒரு ராட் மாஸ் கொடுத்துட்டாங்க, லென்த் கொடுத்துட்டாங்க, லீன்ஸ் அகைன்ஸ்ட் ஸ்மூத் வர்டிகல் ஒரு வால் இப்படி இருக்கு. ஓகேவா? அங்க இப்படி வந்துட்டு நமக்கு அந்த ராடு லீன் ஆகி இருக்கு, அதாவது ஸ்லாண்டிங்கா நிக்குது.
ஸோ த அதர் எண்ட் ரெஸ்ட் ஆன் த எங்க ரெஸ்ட் ஆயிருக்கான், ஒரு ஹாரிசாண்டல் ரஃப்பான ஃப்ளோர்ல இப்படி ரெஸ்ட் ஆகி இருக்கான். அப்ப அந்த ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸ் எக்ஸர்ட் ஆன் த ராட், அப்ப ராட் மேல இப்படி நிற்கும் போது இந்த ஃப்ளோர் எந்த அளவுக்கு ஒரு அகைன்ஸ்ட் ஃபோர்ஸ் ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸ் தருது அப்படி சொல்லி கேட்குறாங்க. ஸோ ஃப்ரிக்ஷன்லேயே நமக்கு கிட்டத்தட்ட இது வந்து 2வது சம்மா 3வது சம்மா தெரில. ஸோ அப்போ நான் இது வந்து டயக்ராமா போட்டுக்கிறேன். அப்போ இதுதான் என்னோட வால் இப்படி இருக்கு. நான் ஃபர்ஸ்ட் மார்க் பண்ணிக்கிறேன். ஓகேவா? அப்போ இது வந்துட்டு எனக்கு வர்டிக்கலா, வர்டிக்கல்னா என்னோட நார்மல் ஃபோர்ஸ்ல இந்த சைடு இருக்கும். ஓகே, ஏன்னா இது கிராவிட்டி. அப்போ கீழே இருக்கிறதோட நார்மல் ஃபோர்ஸ் அந்த கிராவிட்டிக்கு அகேன்ஸ்டா மேலே பார்த்த மாதிரி இருக்கும். ஓகேவா? இதெல்லாம் பேசிக்ஸ். அண்ட் நெக்ஸ்ட் அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இப்போ நான் எந்த ஒரு ராடு நிக்குது அப்படின்னா அதோட சென்டர் ஆஃப் மாஸ் தான் நமக்கு இம்பார்ட்டன்ட். ஓகேவா? அப்ப அந்த சென்டர் ஆஃப் மாஸ் எம்ஜி. ஓகேவா? அப்ப எம்ஜி இது பாதி பாதி லென்த்தா எடுத்துக்கிறேன். இது மொத்த இருக்கிறதுமே லென்த் வந்து இது L/2 அது L/2. ஓகேவா? பாதி பாதி எடுத்துக்கிறேன். இது மொத்தத்தையும் லென்த் L, ஏன்னா இதான் அவங்க கொடுத்துருக்காங்க கொஸ்டின்ல. ஓகே, யூனிஃபார்ம் ராடு மாஸ் லென்த் வந்துட்டு 5 லீன்ஸ் அகெயின்ஸ்ட் வால் மேக் எவ்வளோ 30 டிகிரி 60 டிகிரி சாரி. அப்போ இது வந்து என்ன ஆங்கிள் மேக் பண்ணுது, 60 டிகிரி மேக் பண்ணுது. ஓகேவா? அண்ட் இது 60 மேக் பண்ணுதுன்னா அதுக்கு ஆப்போசிட் வந்துட்டு நான் வந்து என்ன போடுறேன், 30 போடுறேன். ஏன் இது ஃபுல்லாமே ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். ஓகேவா? ஸோ இது 60, இது வந்துட்டு என்னது 90. ஓகேவா? ஸோ 90 வந்துட்டு -60 பண்ணால் எனக்கு இங்கே என்ன வரும், 30 வரும். ஓகேவா? ஸோ அந்த மாதிரி நம்ம போட்டோம் அப்படின்னா, ஸோ இது 5 அதை நான் வந்துட்டு மார்க் பண்ணிட்டேன். அண்ட் இப்போ இதுவுமே நமக்கு எப்படி இருக்குன்னா ஸ்லாண்டிங்காக இருக்கா. அப்போ இதையும் நான் பிரிப்பேன். இங்கன்ட்டு நான் பிரிப்பேன். இப்போ இங்க தீட்டா இருந்ததுன்னா எனக்கு அங்க தீட்டா இருக்குன்னு அர்த்தம். லைக் ஆப்போசிட்டா தீட்டா போடக்கூடாது. ஓகேவா? லைக் ஒரு இசட் மாதிரி இருக்குன்னா அந்த இசட்டோட ஆங்கிள்ஸ்ல தான் நம்ம வந்துட்டு தீட்டா போடணும். இதான் ஆல்டர்னேட் ஆங்கிள்ஸ். ஆல்டர்னேட் ஆங்கிள்ஸ் ஈக்குவலா இருக்கும். ஓகேவா? அப்ப தீட்டா எந்த இடத்துல இருக்கோ அதை காஸ் ஆகும், தீட்டா எந்த இடத்துல இல்லையோ அதை வந்துட்டு சைனோடைய ஒரு காம்போனண்டாவும் நம்ம எடுத்துப்போம். லைக் இதான் வர்டிக்கல்னா இப்போ நான் எப்படி போடுவேன், இந்த மாதிரி இதை பிரிச்சுப்பேன். ஸோ எனக்கு ஆல்ரெடி இங்க தீட்டா இருக்குன்னா ஆல்டர்னேட்டா நான் இங்கே தான் தீட்டா போடணும். அப்போ தீட்டா இருக்கிறதுலாம் காஸ் தீட்டா, தீட்டா இல்லாததெல்லாம் சைன் தீட்டாவா நான் காம்போனன்ட்ஸை பிரிப்பேன். இப்போ இது 3Dல இருக்கிறதுனால. ஓகேவா? அப்போ நான் நார்மலா 2 ஈக்குலிபிரியம் இங்க இருக்கு. ஒன்னு ரொட்டேஷனல், இன்னொன்னு டிரான்ஸ்லேஷனல். டிரான்ஸ்லேஷன் நார்மலா நிக்குதுன்னு வச்சுக்கோயேன். அப்போ N1 ஃபோர்ஸ் N1ல நிக்குது. அப்போ N1 வந்துட்டு யாருக்கு ஈக்குவல், அந்த சென்டர் ஆஃப் மாஸ் mg, ரெண்டும் ஈக்குவலா இருக்கும். ஓகேவா? N2ன்றது இது அகைன்ஸ்டா நிக்கிற வால், அது N2னா அது யாருக்கு ஈக்குவலா இருக்கும், இதுக்கு அகைன்ஸ்டா இருக்க ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ்க்கு ஈக்குவலா இருக்கும். இப்போ ஏன் ரொட்டேஷனல் ஈக்குலிபிரியம் எடுக்கிறோம் அப்படின்னா ராட் வந்துட்டு என்ன அப்படியே இப்படி கீழே விழலாம். ஸோ ஸ்லைட்டா அங்கே டார்க் வந்துட்டு பாசிபிளா இருக்கு. ஸோ அதனால தான் டார்க் எடுக்கிறோம். டார்க் ஃபார்ம்ல என்னது mg இன்டூ, அதாவது ஃபோர்ஸ் இன்டூ லென்த். ஸோ mg இன்டூ எல். அதாவது ஃபோர்ஸ் இன்டூ டிஸ்டன்ஸ் ரேடியஸ் இதா ஆர்னு அர்த்தம். பட் ராடுன்னா நம்ம லென்த் கால்குலேட் பண்ணா நம்ம லென்த் போடுறோம். ஓகேவா? அப்ப இப்ப நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா இதை நான் எல்லாத்தையும் இப்போ ஈக்குவல் பண்ணிட்டு வர போறேன். அப்போ எனக்கு mg L/2 காஸ் தீட்டா தான் இப்போ என்னோட லென்த். ஓகேவா? என்னது இது ஈக்குலிபிரியம் கணக்கு நான் போட்டதுனால இங்க வந்துட்டு mg இது பாதின்றனால L/2. அண்ட் நான் ஏன் வந்துட்டு இதை காஸ் தீட்டா எடுக்கிறேன், எனக்கு இந்த மொத்த ஹாரிசாண்டலுமே காஸ் தீட்டால இருக்கு, வர்டிக்கல் தான் சைன் தீட்டால இருக்கு. அப்போ நான் இதை வந்துட்டு காஸ் தீட்டாவும் இதை வந்துட்டு சைன் தீட்டானும் எடுத்துப்பேன். அப்ப mg L2 காஸ் தீட்டா ஈக்குவல் டு N2. இந்த N2 தான் நார்மல். ஓகேவா? நார்மல் என்ன லென்த் கூட இருக்கும்னா இந்த சைன் தீட்டாவோட. ஓகேவா? ஸோ N2 சைன் தீட்டான்ட்டு நான் இதை ஈக்குவேட் பண்றேன். இப்போ நான் நெக்ஸ்ட் என்ன பண்ண போனா N2 மட்டும் இங்க வச்சுக்கிட்டு சைன் தீட்டா வாங்க அமைச்சிட்டேன், கேன்சல் பண்ணிட்டேன். காஸ் பை சைன்னா காட்டு, இங்க என்ன தீட்டால இருக்கு இந்த, அதாவது மெயினா இங்க என்ன கேக்குறாங்க, ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் வால் இல்லாம இந்த ஹாரிசாண்டலா எவ்வளவு ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் நமக்கு இருக்குன்னு கேக்குறாங்க. அப்ப இந்த ஆங்கிள் தான் நமக்கு முக்கியம், வால் கூட பண்ற ஆங்கிள் நமக்கு முக்கியம் இல்லை, இந்த 30 டிகிரி தான் நமக்கு முக்கியம். அப்ப 30 டிகிரியா, அதான் N2. 30 காட் 30 டிகிரி என்னது √3. ஓகேவா? அப்போ இப்போ நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா நமக்கு மெயினா ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் தானே நமக்கு வேணும். N2னா F. அப்போ N2 நமக்கு என்னது F. நம்ம இப்போ எல்லாத்தையும் mg2 மாஸ் என்ன கொடுத்துருக்காங்களோ அதெல்லாமே நீ வந்துட்டு என்ன பண்ணணும், போடணும். மாஸ் 20 கொடுத்துட்டாங்க, லென்த் எத்தனை 5 கொடுத்துருக்காங்க by 2. ஓகேவா? அப்போ 20 லென்த் அங்கே கேட்கல, g 10/2 கேன்சல் பண்ணனா 10. தெரியுதா? mg20 சாரி m20, g வந்து 10/2. ஸோ இது வந்து 10. ஸோ வந்துட்டு 10 10s are 100 √3. இதுதான் எனக்கு ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ். ஓகேவா? 100 √3. அதான் ஆன்சர். ஸோ 17 பார்த்தோம் அப்படின்னா அது லைட்டாக வந்துட்டு கான்செப்ட்.
ஆனா ஈஸியா தான் போட்டுக்கலாம். ஓகேவா? டூ ஐடென்டிக்கல் ரெண்டு ஐடென்டிக்கல் சார்ஜ்டு கண்டக்டிங் ஸ்பியர்ஸ் ஏ அண்ட் பி have their sentence separated by ஒரு distance. அதோட சென்டர்ஸ்லாம் இதுல இருந்து ஒரு சென்டர் அதுல இருந்து அந்த சென்டர்ல எடுத்தோம்னா இட்ஸ் செப்பரேட்டட் பை a distance. சார்ஜ் ஆன் ஈச் ஸ்பியர் வந்துட்டு Q தானா அண்ட் இதோட ஃபோர்ஸ் ஆஃப் ரிப்பல்ஷனும் Fன்னு சொல்லிட்டாங்க. இப்போ ஒரு ஐடென்டிக்கல் அன்சார்ஜ்டு கண்டக்டிங் ஸ்பியரை ஃபர்ஸ்ட் எடுத்துட்டு வந்து ஏ பக்கத்துல வைக்கிறேன். ஓகேவா? கான்டாக்ட் வித் ஏ ஸ்பியர் ஃபர்ஸ்ட் அண்ட் தென் அதை அங்கிருந்து எடுத்துட்டு போயிட்டு பி பக்கத்துல வைக்கிறேன். ஓகேவா? நவ் ஃபோர்ஸ் ஆஃப் ரிபல்ஷன் பிட்வீன் ஏ அண்ட் பி ஓகேவா என்ன அப்படின்றத ஒன்று என்னது இந்த மாதிரி லைக் டிவிஷன்ல கேட்குறாங்க, ரேஷியோல கேட்குறாங்க. ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் பாரு, நமக்கு வந்துட்டு ஏபி கொடுத்தலாம் நான் எழுதிட்டேன். இப்போ நார்மலாக கூலும்ஸ் ஃபோர்ஸ் என்ன? ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு கே Q1 Q2 பை ஆர் ஸ்கொயர். இங்கே ரெண்டுமே Qன்ட்டாங்க. ஓகே, இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா ஒரு சார்ஜ் எடுத்துட்டு வந்து ஏக்கு பக்கத்துல வைக்க போறேன். ஓகேவா? இவன் ஆல்ரெடி கியூவா இருக்காங்க. நான் வந்துட்டு இப்ப சார்ஜே இல்லாத ஒரு ஆளை பக்கத்துல வைக்கிறேன்னா ரெண்டு என்ன ஆயிக்கும், தன்னோட சார்ஜ் ஸ்பிளிட் பண்ணிப்பாங்க. கரெக்டா? அப்ப இது Q/2 இது Q/2 மாறிடும். அப்போ இப்ப சார்ஜ் மாறி போச்சு. அப்ப K Q/2 மாறிடுச்சு. இப்ப இந்த Q/2 எடுத்துட்டு வந்து நான் Q பக்கத்துல வைக்கணும். ஓகேவா? அப்ப நீ யோசிச்சு பாரு, இப்ப இங்க டோட்டல் சார்ஜ் அப்ப என்னவாகும் யோசிப்பாரு. இப்ப ஆல்ரெடி இங்க Qன்னு ஒண்ணு இருக்கு, அது கூட இப்ப நீ யாரை வைக்க போற? Q/2 வைக்க போற. ஏன்னா இங்க ஆல்ரெடி அவன் Q/2 வாங்கிட்டு வந்துட்டான். அப்ப இதை ஆட் பண்ண வரும் Q பிளஸ் Q/2னா 2Q பிளஸ் Q 3Q/2. இப்ப இதையே நம்ம என்ன பண்ண போறோம்? பாதி ஆக்கணும். ஓகேவா? ஏன்னா அந்த பாதி இவங்களுக்கும் போகும் அவங்களுக்கும் போகும். பாதினா என்னது? ஆக்சுவலி டிவைட் பை 2 பண்ணுவோம். அப்ப என்ன எனக்கு 4 மாறிடும். அப்ப இது 3Q/4 அது 3Q/4 மாறி அது அங்க போயிடும். ஓகேவா? இப்ப இதோட சார்ஜ் 3Q/4 மாறிச்சு. இது அப்படியே சப்ஸ்டிட்யூட் பண்ணா உனக்கு என்ன வரும்? 3KQ² 4 2s are 8 R ஸ்கொயர். ஆல்ரெடி KQ²/R தான் நமக்கு என்னது? ஃபோர்ஸ். இதுக்கு போல ஃபோர்ஸ் போட்டோன்னா உனக்கு 3F/8 அப்படின்னு வந்துடும். ஓகேவா? ஸோ ஈஸி தான். ஸோ நெக்ஸ்ட் 18 சம். 2 cities X, Y ஓகேவா கனெக்டட் பை அ ரெகுலர் ஒரு பஸ் சர்வீஸ் இருக்கான். லிவிங் இன் ஈதர் டைரக்ஷன் அட் எவ்ரி டைம் டி மினிட் ஆகும்போது இந்த இங்க டு இங்கன்னு அது வந்துட்டு போய்கிட்டே இருக்குமா. ஓகேவா? ஸோ லிவிங் இன் எய்தர் டைரக்ஷன் ரெண்டு டைரக்ஷன்லுமே எவ்ரி டி மினிட்க்கும் போகுது. A girl is driving a scooty with a speed of 60 km/h in the direction X to Y போறாங்க. Notice that the bus goes past every 30 minutes in the direction of her motion and every 10 minutes in an opposite direction. ஓகேவா? அதாவது அவ கூடயே வந்துட்டு ஒவ்வொரு 30 மினிட்ஸ்க்கும் பஸ் போதான். அவளுக்கு ஆப்போசிட் டைரக்ஷன்ல ஒவ்வொரு 10 மினிட்ஸ்க்கும் பஸ் போதான். ஸோ இதுதாங்க இம்பார்ட்டன்ட். ஓகே, ஸோ அவ வந்துட்டு ஒரு கேர்ள் வந்து ஸ்கூட்டில போறா, 60 km/h போறா, X to Yல அவ வந்து டிராவல் பண்றா அண்ட் கோஸ் பாஸ் ஹர் எவ்ரி 30 மினிட்ஸ் இந்த டைரக்ஷன் ஆஃப் ஹர் மோஷன். ஸோ அவ போற டைரக்ஷன்லயே ஒவ்வொரு 30 மினிட்ஸ்க்கும் ஒரு பஸ் அவளை கிராஸ் பண்ணுதான் அண்ட் ஒவ்வொரு 10 மினிட்ஸ்லயும் அவளுக்கு ஆப்போசிட்டா ஒரு பஸ் கிராஸ் பண்ணுதான். ஓகேவா? ஸோ அப்போ கரெக்ட் த ஆப்ஷன் ஃபார் த சூஸ் த கரெக்ட் ஆப்ஷன் ஃபார் த பீரியட் T of the bus service and the speed. ஓகேவா? ஸ்பீட் ஆஃப் த பஸ் என்ன டைம்ல வந்துட்டு அவளை கிராஸ் பண்ணுது அப்படி சொல்லி கேட்குறாங்க. ஓகேவா? ஸோ இப்போ நான் கொடுத்ததெல்லாம் எழுதிட்டு அவன் எக்ஸ் ஒய் ஸ்கூட்டி போகுது. ஓகேவா? அதெல்லாமே எழுதிக்கிறோம். ஓகே, வெலாசிட்டி ஆஃப் த ஸ்கூட்டி 60 km/h. ஆனால் எனக்கு பஸ்ஸோட வெலாசிட்டி இப்போதைக்கு எனக்கு தெரியல. ஸோ பஸ்ஸோட வெலாசிட்டி கண்டிப்பாக ரிலேட்டிவ் வெலாசிட்டியாக தான் என்னால் எடுத்துக்க முடியும். அதாவது பஸ் ஒரு ஸ்பீடில் போகுதுன்னா அதுக்கு -16 நான் போடுறேன். ஓகேவா? ஏன் நான் வந்துட்டு -60 போடுறேன் அப்படின்னா நானும் இந்த வேகத்தில் 60 km/h போகிறேன். என் பஸ்ஸும் இப்போ எனக்கு ஸ்ட்ரெயிட்டா போற பஸ் இப்போ நான் எடுக்க போறேன். ஓகேவா? அப்போ நம்ம ரெண்டு பேரும் பார்க்கும்போது ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் நகர்ற மாதிரி லைக் அவங்க முன்னாடி லைக் நான் இப்போ ஃபாஸ்டா போயிட்டு இருக்கேன்னா நான் உங்களுக்கு பின்னாடி வர மாதிரி இருக்கும்ல, ஒரு மாதிரி நெகட்டிவா போகும், அடிஷனா இருக்காது. ஓகேவா? ஸோ அதனால இந்த மாதிரி கேசஸ்ல ரெண்டு பேரும் ஒரே டைரக்ஷன்ல போறோம் அப்படின்னா ஸோ நம்ம வந்து நெகட்டிவா தான் எடுத்துக்கணும். ஓகேவா? அப்போ V-60 அதாவது நான் ஆல்ரெடி 60ல ஸ்கூட்டி போயிட்டு இருப்போம். ஓகேவா? அப்போ வெலாசிட்டி ஆஃப் த பஸ் ஓகேவா வித் ரெஸ்பெக்ட் டு ஸ்கூட்டினா வெலாசிட்டி வித் ரெஸ்பெக்ட் டு ஸ்கூட்டி -60. ஓகேவா? இப்போ நம்ம நார்மலா டிஸ்டன்ஸ் பிட்வீன் ரெண்டு பஸ் எடுக்கிறோம். ஓகேவா? அதாவது ஒரு பஸ்க்கும் இன்னொரு பஸ்க்கும் இருக்கிற டிஸ்டன்ஸ் எவ்வளோனா வெலாசிட்டி இன்டூ டைம். நார்மலா டிஸ்டன்ஸ் ஃபார்முலா என்னது? வெலாசிட்டி இன்டூ டைம். ஓகேவா? அப்போ வெலாசிட்டி இன்டூ டைம் தான் டிஸ்டன்ஸ்.
ஃபர்ஸ்ட் நான் என்ன எடுக்கன்னா எவ்ரி 30 மினிட்ஸ்க்குமே என் கூட பஸ் போகுது கரெக்டா. அப்போ வெலாசிட்டி என்னது, வெலாசிட்டி மைனஸ் 60 ரிலேட்டிவ் வெலாசிட்டி ஆஃப் த பஸ் இன்டூ 30 தான் எனக்கு என்னது v இன்டூ டி. இது எப்போ, இது வந்துட்டு நார்மலா எக்ஸ் டு ஒய் போற பஸ்ஸுக்கு கணக்கு. இப்போ ஒய் டு எக்ஸ் திருப்பி இப்படி வருது இல்ல, எனக்கு ஆப்போசிட்டா ஒவ்வொரு 10 மினிட்ஸ்ல ஒரு பஸ் வருது இல்ல, அப்போ எனக்கு என்ன ஆகும்னா நான் இப்படி போறேன்னா பஸ் இப்படி வரும். ஸோ எனக்கு வந்துட்டு லைக் ஆட் பண்ற மாதிரி தான் இருக்கும் ஓகேவா. ஏன்னா அவங்களோட ஸ்பீட் என்னோட ஸ்பீட் எதுவுமே பண்ணாது. ஆனா இப்ப நம்ம இப்படி ஸ்ட்ரைட்டா போறோம் அப்படின்னும் போது என்னை விட ஸ்பீடா ஒரு பஸ் போகுதுன்னா எனக்கு அப்படியே பின்னாடி வர மாதிரி தோணும் இல்லையா, பிசிக்ஸ் வைஸ். அதான் ரிலேட்டிவ்னா, எனக்கு இங்க ரிலேட்டிவா இருக்காது ஓகேவா. சோ அதே மாதிரி இன்னொரு கணக்கு என்னன்னா என் ஸ்பீட் அவங்க ஸ்பீடும் பிளஸ் ஆகுற மாதிரி வரும் ஓகேவா. அப்போ நான் அதை என்ன பண்ணிக்கிட்டேன், பிளஸ் பண்ணிக்கிட்டேன். வெலாசிட்டி இன்டூ டைம் எத்தனை 10 மினிட்ஸ்க்கு ஒரு வாட்டி இஸ் ஈக்குவல் டு விடி போட்டுக்கிட்டேன் ஓகேவா. இப்போ இந்த ரெண்டு விடியும் வந்துட்டு டிஸ்டன்ஸ் பிட்வீன் சேம்ன்றதுனால நான் வந்து இது ரெண்டுத்தையும் ஈக்குவேட் பண்ணிக்கிட்டேன். பண்ணி நான் கண்டுபிடிச்சிட்டேன், வெலாசிட்டி ஆஃப் த பஸ் கண்டுபிடிச்சிட்டேன். அண்ட் நமக்கு வெலாசிட்டி தெரிஞ்சிச்சு அப்படின்னா நம்ம என்ன பண்ணிடலாம், டைம் போட்டுடலாம். எப்படி இந்த வெலாசிட்டியை போய் ஏதாவது ஒன்றத்துல போடுங்க ஓகேவா, போட்டு டைம் எடுத்துடலாம். டைம் எவ்வளோ, 15 மினிட்ஸ். 19 வந்து ஈஸி தான், ஃபார்முலா பேஸ்டு. ஸோ கண்டெய்னர் ஹேஸ் 2 சேம்பர் ஆஃப் வால்யூம்ஸ் ஓகேவா. ஸோ ஒன்றுத்துல 2 லிட்டர், இன்னொரு 3 லிட்டர். ஒரு கண்டெய்னர் 2 சேம்பராக இருக்கு. அண்ட் த சேம்பர்ஸ் கண்டெயின் இத்தனை மோல்ஸா, ஒன்று 5 மோல்ஸ், ஒன்று 4 மோல்ஸ் தான். ஐடியல் கேஸ் அது ப்ரெஷரும் கொடுத்துட்டாங்க ஓகேவா, P1 P2 கொடுத்துட்டாங்க. என்ன கேட்குறாங்க, when the partition is removed அந்த மிக்சர் ஆஃப் ஈக்குலிபிரியம், அதாவது ஃபர்ஸ்ட் ஒரு பாக்ஸில் நான் வந்து இப்படி 2 வால்யூம், இங்கே ஒரு வால்யூம், இதுக்குள்ள ஒரு வால்யூம், பின்னாடி ஒரு வால்யூம் வச்சிருக்கேன். இப்போ நான் ஐ மீன் 2 சேம்பர்ஸாக வச்சிருக்கேன். இதுக்குன்னு ஒரு வால்யூம் மோல்ஸ் ப்ரெஷர், அதுக்கு ஒரு வால்யூம் மோல்ஸ் ப்ரெஷர் இருக்கு. இப்போ நான் இந்த சேம்பர் இப்படி தூக்கிட்டேன் அப்படின்னா கலக்குறாங்க ஓகேவா. அப்போ எனக்கு எந்த மாதிரி ஈக்குலிபிரியம்ல இருக்கும்னு கேட்டாங்கன்னா இப்படி தான். ஸோ P1 V1 P2 V2 ஈக்குவல் டு எனக்கு என்ன வரும், டோட்டல் ப்ரெஷர் V1 ப்ளஸ் V2. இதான் ஈக்குலிபிரியம்ல இருக்க ஃபார்முலா. நீ எல்லாத்தையுமே கொடுத்துருக்கறதுலாம் நீ என்ன பண்ணிட்ட, சப்ஸ்டியூட் பண்ண. நீ மோல்ஸ்லாம் யூஸ் பண்ணணும் கூட அவசியமே கிடையாது. நீ சப்ஸ்டியூட் பண்ணிட்ட அப்படின்னா நமக்கு என்ன வந்துடும் ஆன்சர், 25 என்ன வரும், 1.6 ATM வந்துடும் ஓகேவா. ஸோ பண்ணி பார்த்தா ஆன்சர் 1.6 ATM. ஸோ நெக்ஸ்ட் 20th ஒன், இது வந்துட்டு ஈஸி தான், ஃபார்முலா பேஸ்டு தான். டி ப்ராக்லி வேவ் லென்த் ஆஃப் அன் எலக்ட்ரான் ஆர்பிட்டிங், அதாவது N2 ஸ்டேட் ஓகேவா. அது வந்துட்டு இஸ் க்ளோஸ் டு, ஸோ வேவ் லென்த், டி ப்ராக்லி வேவ் லென்த் என்னன்னு கேட்குறாங்க, லாம்டா என்னன்னு கேட்குறாங்க ஓகேவா. அது வந்துட்டு என்ன ஸ்டேட்ல போயிட்டு இருக்கு, N is equal to 2 ஸ்டேட்ல போயிட்டு இருக்கான். ஸோ ஃபர்ஸ்ட் நமக்கு என்ன தெரியணும் அப்படின்னா லாம்டாவோட ஃபார்முலா தெரியணும் ஓகேவா. டி ப்ராக்லி வேவ் லென்த் ஃபார்முலா என்ன, லாம்டா இஸ் ஈக்குவல் டு h/mv ஓகேவா. அப்போ எனக்கு m மாஸ் வச்சு நம்ம எதுவும் பண்ண முடியாது. அதுக்கு நமக்கு ஃபர்ஸ்ட் நமக்கு வால்யூம் தெரியணும் ஓகேவா, சாரி வால்யூம்ன்றப்ப வெலாசிட்டி தெரியணும். ஸோ ஒரு எலக்ட்ரான் வந்துட்டு மூவ் ஆயிட்டு இருக்கு அப்படின்னாவே நம்ம மெயினா என்ன எடுத்துக்கலாம் அப்படின்னா அதோடைய ஆங்குலர் மொமெண்டம் எடுக்கலாம். ஆங்குலர் மொமெண்டம் ஃபார்முலா mvr இஸ் ஈக்குவல் டு nh/2π ஓகேவா. இப்போ நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்றோம் அப்படின்னா mv தானே எனக்கு வேணும், mvனா இப்போ நான் என்ன எடுக்கலாம், nh/2π. அப்போ r இங்க கீழே அமைச்சிட்டு இங்க நான் சப்ஸ்டியூட் பண்றேன் ஓகேவா. அப்போ nh/2πr ஓகேவா. இப்போ நான் நெக்ஸ்ட் எனக்கு என்ன ஆகும்னா nh/2πr, ஆல்ரெடி மேல அங்க யார் இருக்கா, h வேற இருக்காங்க ஓகேவா. அப்போ இந்த 2πr மேல போயிடுமா. அப்போ 2πr பை n h இருக்கு. இந்த h நான் கேன்சல் பண்ணிட்டேன் அப்படின்னா 2πr/n இருக்கு ஓகேவா. ஆனா ஆல்ரெடி n என்னன்னு சொல்லிட்டாங்க, 2ன்னு சொல்லிட்டாங்க. அப்போ நான் இந்த n-க்கு பதிலாக 2 போட்டேன் அப்படின்னா 2 கேன்சல் ஆயிட்டு எனக்கு வெறும் πr மட்டும்தான் இருக்கும் ஓகேவா. அப்போ பையோட வேல்யூ என்ன, 3.14 r. r நார்மலாவே ரேடியஸ் பாரு 0.052 n². இதான் வந்துட்டு ரேடியஸ் ஃபார்முலா, இது உனக்கு தெரிஞ்சிருக்கணும் ஓகேவா. ஸோ ஆட்டம்ஸ் அண்ட் மாலிகுல்ஸ் இந்த ஃபார்முலா இருக்கு. அப்போ என்ன செகண்ட் ஆர்பிட்ல இருக்கிறதுனால 2 2s are 4. அப்போ நீ வந்துட்டு மல்டிப்ளை பண்ணா இந்த மாதிரி ஒரு ஆன்சர் கிடைக்கும். அதை கொண்டு வந்து இங்கே சப்ஸ்டியூட் பண்ணா கிட்டத்தட்ட 0.67 nm ஓகேவா. ஸோ இது வந்து நான் எப்படி பண்ணேன்னா, மேபி புரியல அப்படின்னா mvrனா nh/2π. இப்போ எனக்கு என்ன வேணும், mvக்கு பதிலாக நீங்கள் நான் ஆரை போட்டுக்கிட்டேன்னா nh/2πr. அப்போ லாம்டா இஸ் ஈக்குவல் டு h/nh/2πr. ஆனால் இந்த 2πr இப்போ மேலே போயிடும், எனக்கு டிவிஷன் வந்தால் மேலே போயிடும். ஆனால் hh கேன்சல், இங்கே என்னென்னது 2, என்னென்ன 2 2 2 கேன்சல் பண்ணால் வெறும் πr இருக்கும் சரியா. ஸோ கிட்டத்தட்ட 0.67 நானோமீட்டர். ஸோ 21 இதோ ஃபார்முலா பேஸ் தான் போட்டுடலாம். டு அன் ஏசி சப்ளை இதான் வந்து வோல்ட்டா, இது ஃப்ரீக்வன்சி, அதோட ரெசிஸ்டர் கொடுத்துட்டாங்க. கெப்பாசிட்டர் ஆஃப் ரியாக்டன்ஸ் அப்படின்னா கெப்பாசிட்டியோடைய ரெசிஸ்டன்ஸ் மாதிரி கணக்கு. நீ ஓம்னா வந்து என்னது, ரெசிஸ்டன்ஸோடைய யூனிட் சரியா. அந்த இண்டக்டர் ஆஃப் ரியாக்டன்ஸ்னா XLன்னு அர்த்தம் ஓகேவா. இது வந்து சீரீஸ்ல வச்சுட்டாங்க. அண்ட் கரஸ்பாண்டிங் கரண்ட் என்னன்னு கேட்குறாங்க, அண்ட் த ஃபேஸ் ஆங்கிள் என்ன அப்படி சொல்லி கேட்குறாங்க. அதாவது ஒரு இது வந்துட்டு
எல்சிஆர் சர்க்கியூட் அப்படி சொல்லுவோம். ஒரு சர்க்கியூட்ல இண்டக்டரும் இருக்கும், கெப்பாசிட்டரும் இருக்கும், ரெசிஸ்டரும் இருக்கும். ஓகேவா? அப்படி இருக்கும்போது ஃபார்முலா புக்லயே இருக்கு. ஓகேவா? ஏசி லெசன்ல போனீங்கன்னா ஏசி ஒரு இஎம்ஐ சம்திங் ஏசி தான் நினைக்கிறேன். ஸோ ஐயோட ஃபார்முலா என்னன்னா 220/√of XL minus XC the whole square plus R square. அதாவது இது எப்படி வரும் அப்படின்னா, நமக்கு வந்துட்டு ஃபேஸர் டயக்ராம் இருக்கு. நீ ஃபேஸர் டயக்ராம் போட்ட அப்படின்னா நம்ம ரிசல்டன்ட் எடுப்போம்ல, R1 ஸ்கொயர் பிளஸ் R2 ஸ்கொயர் ரூட், அதுதான். ஓகேவா? அப்போ R1ல இந்த XL minus XC the whole ஸ்கொயர், R2ல இந்த ஆர் வரை, இது வந்து ரிசல்டன்ட் அர்த்தம், இது வந்துட்டு ரெசிஸ்டன்ஸ். ஓகேவா? சாரி, ரெசிஸ்டர். அதை நீ ஸ்கொயர் பண்ணணும். கொடுத்துருக்க வேல்யூலாம் சப்ஸ்டியூட் பண்ணிட்டே வந்தேன்னா உனக்கு வந்துட்டு ஒரு வேல்யூ கிடைக்கும். இந்த மாதிரி 220/20√2 நீ கேன்சல் பண்ண 11/√2 பண்ண ரூட்டோட வேல்யூ என்ன 1.414. அது நீ வந்து சால்வ் பண்ண அப்படின்னா 7.79 வந்து. ஓகேவா? இப்போ இதுக்கு ஃபேஸ் ஆங்கிளும் கொடுத்துருக்காங்க, அதுவுமே நமக்கு புக்ல இருக்கு. XL minus XC/R, அதாவது ஆப்போசிட் பை அட்ஜசன்ட். ஓகேவா? தீட்டா அப்படின்னா ஆப்போசிட்ல எனக்கு XL minus XC இருக்கும், அட்ஜசன்ட்ல R இருக்கும். ஓகேவா? ஸோ பண்ண அப்படின்னா எத்தனை வருது? 1ன்னு வருது ஆன்சர். ஸோ எப்போ வந்துட்டு 1 வரும்? tan 45 இருக்கும்போது 1 வரும். ஓகேவா? ஸோ 7.77 and it is 7.845. அப்போ fourth option. ஸோ அடுத்த கொஸ்டின் பார்த்தோம்னா 22. Which of the following options represent the variation of photoelectric current with the property of the light shown சொல்லி பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் மட்டும்தான். ஏன்னா ஃபோட்டோ எலக்ட்ரிக் கரண்ட் வந்துட்டு என்னது டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு த இன்டென்சிட்டி. ஓகேவா? ஆனால் இங்கே வந்து அது கான்ஸ்டன்ட் மாதிரி இருக்கு, லைக் நாட் ப்ரொபோஷனல் மாதிரி இருக்கு, அது தப்பு. அண்ட் வந்துட்டு இட்ஸ் வந்துட்டு நாட் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு ஃப்ரீக்வன்சி ஆஃப் லைட். ஓகேவா? ஸோ அதனால வந்து இதுவுமே வந்து நாட் ஆப்ஷன் கிடையாது, ஜீரோலேருந்தே இல்லை. ஓகேவா? இதுல இருந்தும் இருக்கு, அண்ட் இது வந்துட்டு இட்ஸ் நாட் ஆல்சோ, இட்ஸ் நாட் ப்ரொபோஷனல். ஸோ ஏ மட்டும்தான். ஓகேவா? ஏ ஒன்லி. ஸோ இது வந்துட்டு தெரிஞ்சிச்சுன்னா நம்ம போட்டுடலாம், ஈஸி. அண்ட் 23rd பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் ஒரு பைப் இருக்கு, அது வந்துட்டு ஓப்பன் பைப் க்ளோஸ் பைப் அப்படின்ற ஒரு கான்செப்ட் வந்துட்டு நமக்கு வேவ்ஸ்ல இருக்கும். ஆமா, வேவ்ஸா ஆசிலேஷன் வேவ்ஸ்ல இருக்கும். ஓகேவா? ஸோ ஓப்பன் பைப்னா அது இந்த மாதிரி இருக்குன்ற மாதிரி அர்த்தம். ஸோ பைப்புன்னு போடுறது வந்துட்டு என்னது? ஓப்பன் பைப் க்ளோஸ் பைப்னா லைக் இதுலேருந்துலாம் சவுண்ட் ப்ரொடியூஸ் பண்ணுற மாதிரி, அது என்ன மாதிரியான விஷயமா இருந்தாலும் சரி. ஓகேவா? அதோட ஃபண்டமெண்டல் ஃப்ரீக்வன்சி எஃப் காதில். இப்போ அதாவது நார்மலாக இருக்குன்றப்போ இப்போ இந்த பைப்பை நான் வந்து என்ன பண்ணிட்டேன், ஒரு வேர்ட்டிக்கலாக ஒரு வாட்டரில் டிப் பண்ணிட்டேன், ஹாஃப் ஆஃப் த லென்த். ஓகேவா? இப்போ அதோட ஃபண்டமெண்டல் ஃப்ரீக்வன்சி என்ன அப்படி சொல்லி கேட்குறேன். ஓகேவா? அப்போது இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு நமக்கு நார்மல் பேசிக் ஃபார்முலா நமக்கு தெரியணும். ஓகேவா? இப்போ நார்மலாக ஃபண்டமெண்டல் ஃப்ரீக்வன்சி அப்படின்னா வெலாசிட்டி பை 2 இன்டூ அதோட லென்த். ஓகேவா? ஓப்பன் பைப்பாக இருக்கும்போது. பட் இப்போ அதை பாதி வாட்டரில் முக்கிட்டேன்னா அது எனக்கு என்ன ஆகிடும்? ஒன் சைடு க்ளோஸ்டு பைப்பாக மாறிடும். அப்போ எனக்கு வந்து இது ஓப்பன் பைப், இது என்னது இப்போ கணக்கு, எனக்கு ஒரு பக்கம் க்ளோஸ்னால அது க்ளோஸ் பைப் தான். ஓகேவா? அப்போ எனக்கோட ஃபண்டமெண்டல் ஃப்ரீக்வன்சி V/4L. இப்போ அதை சப்ஸ்டியூட் பண்ண இங்கே எனக்கு எல் என்ன தான் பாதி தான் இருக்கும், L/2 தான் இருக்கும். அப்போ இந்த 2 கேன்சல் பண்ண திருப்பி எனக்கு என்னவே தான் வரும்? V/2L வரும். ஓகேவா? அப்போ இங்கே V/2L, இங்கேயும் V/2L. அப்போ புது ஃப்ரீக்வன்சி எந்த சேஞ்சஸும் கிடையாது. ஓகேவா? அப்போ நம்ம என்ன எழுதிக்கலாம்? அப்படியே எஃப்னு எழுதிக்கலாம், அதான் ஆன்சர். ஓகே. இப்போ அடுத்து 24. இதுவும் ஃபார்முலா பேஸ் தான், ஃபார்முலா தெரிஞ்சால் போட்டுடலாம். ரெண்டு ஐடென்டிக்கல் பாயிண்ட் மாஸ் PQ சஸ்பெண்டட் ஃப்ரம் 2 செப்பரேட் மாஸ் ஸ்ப்ரிங்லேருந்து 2 மாஸ் தொங்குதான். ஓகேவா? அதோட ஸ்ப்ரிங் கான்ஸ்டன்ட் K1 K2. அது வந்துட்டு என்ன ஆகுது? வர்டிக்கலாக ஆசிலேட் ஆகிட்டு இருக்கு. இப்படி ஆசிலேட் ஆகுது, இப்படி இல்லை, இது ஹாரிசான்டல், இப்படி ஆசிலேட் ஆகிட்டு இருக்கு. இஃப் தர் மேக்ஸிமம் ஸ்பீட் சேம் ரேஷியோ, ஸ்பீட் சேம் தான், அப்போ ரேஷியோ ஆஃப் என்னது? அதோடைய ஆம்ப்ளிடியூட் மட்டும் கேட்குறாங்க. ஓகேவா? அப்போ நார்மலாக மேக்ஸிமம் வெலாசிட்டி ஃபார்முலா என்ன? ஏ ஒமேகா. ஓகேவா? அப்போ ரெண்டு ஏ ஒமேகா இங்கே சேமாக தான் இருக்க போகுது, ஏன்னா அதோட மேக்ஸிமம் வெலாசிட்டி சேம்ன்ட்டாங்க. ஓகேவா? அப்போ என்னது இந்த QP? அவங்க என்ன சொல்லியிருக்காங்க? 2 மாஸ் PQன்றனால நம்ம வந்துட்டு என்ன எடுத்துக்கிறோம்? ஆம்ப்ளிடியூட் ஆஃப் Q, ஆம்ப்ளிடியூட் ஆஃப் P வந்து இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனலாக இருக்கும். அப்போது ஒமேகா P ஒமேகா Q. ஓகேவா? ஒமேகா ஃபார்முலா என்ன? ஆங்குலர் ஃப்ரீக்வன்சி இங்கே வந்துட்டு ஸ்ப்ரிங் கான்ஸ்டன்ட் மாஸ்லாம் கொடுத்துட்டோம்னா √K/m. அப்போ KP/KQ, M வந்து இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனல், MQ MP. ஓகேவா? எழுதணும் அப்படின்னா நமக்கு வந்துட்டு மாஸ் பார்த்தோம் அப்படின்னா ஐடென்டிக்கல் பாயிண்ட் மாஸ். ஸோ மாஸும் சேம் தான், ஐடென்டிக்கல். ஸோ கேன்சல் ஆகிட்டு வெறும் KP, அதாவது K1/K2ன்னு அர்த்தம். ஏன்னா ஃபர்ஸ்ட் என்னது? P தானே இருக்கு, அப்போ இது 1 2. அப்போ √K1/K2 இதான் வந்துட்டு ஆன்சர். ஸோ அடுத்து 25th சம் வந்துட்டு கேட் சம். ஓகேவா? ஸோ வந்துட்டு அவுட்புட் Y என்னன்னு கேட்குறாங்க. இதான் நம்மளுடைய இப்போ கேட்டே. ஓகேவா? ஸோ இதை நான் வந்துட்டு எழுதுனேன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் என்ன கேட் என்னன்றது நமக்கு தெரியணும். அப்போது எனக்கு இந்த மாதிரி இருக்குன்னா அது ஆர் கேட். ஓகேவா? லைக் இங்கே ஒரு 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 கான்கேவ் மாதிரி இருக்குல்ல, இது வந்துட்டு என்னது? ஆர் கேட். ஆனால் இதுவே ஸ்ட்ரைட்டாக இருக்குது அப்படின்னா அது வந்துட்டு அண்ட் கேட்.
ஆனால் இங்கே ஒரு 0 போட்டோம்னா இது ஆரா இல்லாமல் நாரா மாறிடும், இது அண்டா இல்லாமல் நண்டா மாறிடும். ஓகேவா? அப்போது எனக்கு இங்கேருந்து சிக்னல் ஏ, இந்த பி, இங்கே பி போதா, இந்த பி போகுது. அப்போது பி இப்படியும் போகும், இது பி, ஆக்சுவலி பி இப்படியும் போகும், இது சி போகும். ஓகேவா? அப்போது ஏபி போகுதுன்னா எனக்கு என்ன ஆகும்னா ஆறுனா ப்ளஸ்ன்னு அர்த்தம். கரெக்டா? அப்போது இது எனக்கு வந்துட்டு ஏ ப்ளஸ் பி. ஓகேவா? ஏ ப்ளஸ் பி. ஆனால் இது வந்துட்டு ஆரா இல்லாமல் நாரா இருக்கனால மேலே நம்ம கோட் போடணும். இப்போ இதுவே அண்டுனா ஏ இன்டூ பி, அப்போ ஏ டாட் பி. ஆனால் இது வந்துட்டு அண்டு இல்லை நண்டா இருக்கிறதுனால நம்ம என்ன பண்ணணும், மேலே ஒரு கோட் போடணும். இப்போ இதை வந்து இப்போ நான் ஒய்க்கு எடுத்துட்டு வரேன். ஓகேவா? ஒய்க்கு எனக்கு என்ன ஆகுது, இது என்ன கேட்டு, இது வந்துட்டு ஆக்சுவலி அண்டு கேட்டு தான், வெறும் அண்டு. அண்டுனா என்ன பண்ணுவேன், நான் ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணணும், இது மல்டிப்ளை இது. ஓகேவா? ஆனால் எனக்கு ஆப்ஷன் அப்படி மட்டும் இல்லை, இது என்ன கேட்டா கடைசியில் ஒர்க் ஆகுதுன்றது தான் இப்போ எனக்கு இம்பார்ட்டன்ட். ஓகே, இப்போ நம்ம நார்மலாக டிமார்கன்லாம் போட்டோம்னா ஏ ப்ளஸ் பி எனக்கு என்னது, ஏ டேஷ் டாட் பி டேஷ். இப்போ ஏ டாட் பினா ஏ டேஷ் ப்ளஸ் பி டேஷ். ஆமாம், அப்படியே ஆப்போசிட். ப்ளஸ்ஸாக இருந்தால் டாட்டு தனித்தனியாக வந்துட்டு டேஷ் டேஷ் போட்டு, டாட்டாக இருந்தால் ப்ளஸ். ஓகேவா? அப்போ நான் பார்த்தேன் அப்படின்னா நார்மலாக இந்த ஏ டாட் பி நான் எப்படி எழுதுறேன்னா ஏ டேஷ் பி டேஷ். இது இப்போ இப்படி இருக்கட்டும். ஓகேவா? ஏ ப்ளஸ் பி, அந்த டேஷ் அப்படி இருக்கட்டும். இப்போ இது ஒன்றுனா உள்ள இந்த ஏ தனியா, பி தனியா நான் எழுதுறேன். ஓகேவா? இப்போ இந்த ஏ டேஷ்னா ஏ அர்த்தம், பி டேஷ்னா பி அர்த்தம். ஏ டேஷ்க்கு ஏவே போட்டுக்கிறேன், பி டேஷ்க்கு பிவே போட்டுக்கிறேன். ஓகேவா? அப்போ இது ஏ டேஷ் பி டேஷ். இது ரெண்டுத்தையும் லைக் ஆட்னா இங்கே நம்ம அப்படியே ஆட் பண்ணக்கூடாது. ஓகேவா? ஸோ டிமார்கன் லா படி ஏ டேஷ் பி டேஷ் ப்ளஸ் ஏ டேஷ் பி டேஷ் பண்ண எனக்கு வரும், என்ன வரும், ஏ டேஷ் பி டேஷ் தான் வரும். ஓகேவா? அப்போ இது நான் இது எப்படி எழுதலாம், இப்போ ஏ டேஷ் பி டேஷ் டிமார்கன் லா படி ஏ டேஷ் பி டேஷ் எப்படி எழுதலாம், ஏ பிளஸ் பி த ஹோல் டேஷ்னு எழுதலாம். அப்போ இது நான் எப்படி எழுதிக்கிறேன், ஏ பிளஸ் பி த ஹோல் டேஷ். ஏ பிளஸ் பி த ஹோல் டேஷ்னா என்னது, நார் கேட்டா ஒர்க் பண்ணும். அப்போ இது என்ன மாதிரி கேட்டா இருக்கு, நார் கேட்டா இருக்கு. ஓகேவா? நெக்ஸ்ட் 26th சம், இதோ ஃபார்முலா தெரிஞ்சா போட்டுடலாம். ஓகேவா? இதோ ஃபார்முலா பேஸ்டு சம் தான். ஆக்சிஜன் சிலிண்டர் வால்யூம் 30 லிட்டர், இத்தனை மோல்ஸ் ஆஃப் ஆக்சிஜன் இருக்கு. ஆஃப்டர் சம் ஆக்சிஜன் இஸ் வித்ட்ரான் ஃப்ரம் த சிலிண்டர், அதோட ப்ரெஷர் 11 அட்மாஸ்பியரிக் ப்ரெஷரா இருக்கு, இதான் டெம்பரேச்சர். இப்போ மாஸ் ஆஃப் ஆக்சிஜன் வித்ட்ரான், அதுல இருந்து இப்போ எடுத்துட்டு வரல சில மோல்ஸ், அப்போ மாசம் வந்துக்குள்ள அந்த மாஸ் என்ன, அதுக்கு எதுக்கு ஈக்குவலா இருக்கும்ன்ற மாதிரி கேட்குறாங்க. ஓகேவா? பட் ஆனால் இல்லை நமக்கு கொஞ்சம் சில விஷயங்கள் நமக்கு தெரியணும். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்றேன்னா மோல்ஸ் ஃபார்முலா என்ன, பிவி பை ஆர்டி, இது நமக்கு தெரியணும். ப்ரெஷர் எடுக்கும் போது அவன் கொடுத்துருக்கிறது எனக்கு காஜ் ப்ரெஷர், அவனே சொல்லிட்டான் எங்க இருக்கு காஜ் ப்ரெஷர்ன்ட்டு. ஆனால் எனக்கு எப்பவுமே டோட்டல் ப்ரெஷர் தான் நான் போடணும். அப்போ நான் அது கூட என்ன பண்றேன்னா அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர் 1 ஆட் பண்ணிக்கிறேன். அப்போ 12 ATM, அந்த 12 போடுறேன். ஓகேவா? வி வந்துட்டு என்னன்னா ஓகே, நான் 12 ATM தான் ஆக்சுவலி போடணும். கரெக்டா? ஓகே, அடுத்து வந்து நான் என்ன கொடுத்துருக்கேன்னா 1 ATM ப்ரெஷர்னா வந்துட்டு என்னது 1.01. ஸோ நான் அந்த 1.01 × 10⁵ நான் போட்டுக்கணும். போட்டுட்டு நான் வால்யூம் சப்ஸ்டியூட் பண்ணணும். வால்யூம் அவங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா 30 லிட்டர் கொடுத்துருக்காங்க. ஆனால் நான் அதை எப்படி எடுக்க போறேன் அப்படின்னா நான் வந்துட்டு மீட்டர் கியூப்ல தான் எடுக்கணும். ஓகேவா? ஏன்னா அதான் வந்துட்டு ஸ்டாண்டர்ட் டெம்பரேச்சர் ப்ரெஷர் எஸ்டிபி. ஓகேவா? நான் ஏடிஎம்லாம் யூஸ் பண்றதுனால நான் வந்துட்டு அதான் மாத்திக்கணும், × 10⁻³ மீட்டர் கியூப்ல வச்சுக்கணும். ஓகேவா? லிட்டர் மீட்டர் கியூபா மாத்தணும்னா பை ஆர் அவனே கொடுத்துட்டான் 100/12 போடு. டெம்பரேச்சர் 27 டிகிரியா, 27 டிகிரி கொடுத்துருக்கு. அது வந்து 273 கூட ஆட் பண்ண எனக்கு என்ன வரும், 300 வந்துடும். ஓகேவா? இதை நான் சால்வ் பண்ணிட்டு வந்தேன்னா எனக்கு 14.54. நீங்களும் பாஸ் பண்ணிட்டு சால்வ் பண்ணுங்க. ஓகேவா? 14.54. ஓகேவா? ஸோ இப்போ இங்கே இத்தனை மோல்ஸ் வந்துட்டு இருக்கா. அப்போ நான் எவ்வளோ வந்துட்டு ஆக்சுவலி ரிமூவ் பண்ணியிருக்கேன், நான் கிட்டத்தட்ட 3.656 ரிமூவ் பண்ணியிருக்கேன். அப்போ இந்த மோல்ஸ் ரிமூவ் பண்ணனா அந்த மாஸ் தானே நான் வந்துட்டு ரிமூவ் பண்ணியிருப்பேன். அப்போ மாஸ் ரிமூவ் நான் என்ன பண்ணுறேன், என்ன மோல்ஸ் இருக்கு இன்ட்டு அதோட மாலிகுலர் மாஸ். ஓகேவா? பண்ண அப்படின்னா எனக்கு கிட்டத்தட்ட 0. இது வந்து கிராம் இருக்கு, வந்தது நம்ம கிராம்ல தான் கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ அதை நம்ம இப்போ என்னவா மாற்றணும், கேஜியா மாற்றணும். அப்போ × 10⁻³ ஓகேவா, சாரி +3 கிராம வந்துட்டு கேஜியா மாற்றணும் இல்லையா. அப்போ கேஜினா 10⁻³ அப்படி முன்னாடி போகணும் பாயிண்ட். இப்போ 0.116 தான் வந்துட்டு ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட் இது வந்துட்டு ஈஸியான சம், ஃபார்முலா பேஸ்டு தான். ஸோ காம்பினேஷன் ஆஃப் 4 லென்ஸ். ஓகேவா? கான்வெக்ஸ் லென்ஸ் போட்ட காம்பினேஷனாக 4 வச்சிருக்கேன். பவர் என்ன, மேக்னிஃபிகேஷன் என்னன்னு கேட்குறேன். ஓகேவா? ஸோ காம்பினேஷன் ஆஃப் லென்ஸ் பவர்னாவே நான் எல்லா பவரையும் ஆட் பண்ணு, எல்லாம் சேம் பவர்னு வேறு சொல்லிட்டான். அப்போ 4p. மேக்னிஃபிகேஷன் எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணணும். அப்போ m⁴ அவ்வளோதான். ஸோ எங்கே இருக்கு, p⁴ 4p m⁴ இதுதான் வந்துட்டு ஆப்ஷன்.
ஸோ நெக்ஸ்ட் 28th ரெண்டு கேஸ் ஏபி ஃபில்ட் அட் த சேம் ப்ரெஷரா அண்ட் அதோட பிஸ்டன் ஆஃப் ரேடியஸ் ஆர்ஏ ஆர்பி ரெஸ்பெக்டிவ்லி ஆன் சப்ளைங் ஈக்குவல் அமௌண்ட் ஆஃப் இ டு போத் த சிஸ்டம் நான் பண்ணும்போது இட்ஸ் ரிவர்சபிள் அண்ட் கான்ஸ்டன்ட் ப்ரெஷரில் பிஸ்டன்ஸ் ஆஃப் கேஸ் ஏ அண்ட் பி ஆர் டிஸ்பிளேஸ்ட் பை அந்த கேஸில் எவ்வளோ டிஸ்பிளேஸ் ஆகுது 16 சேஞ்ச் ஆன் த இன்டர்னல் எனர்ஜி என்ன அதான் இப்போ நம்ம கொஸ்டின் ஓகேவா. ஸோ அவங்க என்ன கேட்டிருக்காங்க, இஃப் த சேஞ்ச் இன் த இன்டர்னல் எனர்ஜி சேம், ஓகே அது கொஸ்டின் கிடையாது ஓகேவா. சேஞ்ச் இன் இன்டர்னல் எனர்ஜி சேம், ரேடியஸ் ரேஷியோ என்ன அப்படி சொல்லி கேட்குறாங்க ஓகேவா. அப்போ நான் பார்த்தேன் அப்படின்னா இதுக்கு ஃபர்ஸ்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ் ஃபார்முலா என்ன, del Q is equal to del U plus P delta V இந்த ஃபார்முலா முதல்ல தெரியணும் ஓகேவா. சேஞ்ச் இன் லைக் ஹீட் சேம்னு சொல்லிட்டாங்க, சேஞ்ச் இன் இன்டர்னல் எனர்ஜி சேம்னு சொல்லிட்டாங்க. அப்போ நம்ம இங்கே என்னதான் ஈக்குவல், அங்கே ஒர்க் டன் வந்துட்டு ஈக்குவல், ஒர்க் டன் ஃபார்முலா என்ன P del V ஓகேவா. P del V of A is equal to P del V of B. ஸோ ப்ரெஷர் வந்துட்டு சேம்ன்றனால நமக்கு வெறும் வால்யூம் இஸ் இம்பார்ட்டன்ட். வால்யூம் ஃபார்முலா என்ன, ஏரியா இன்டூ அந்த லென்த் போட்டுக்கோ ஓகேவா. அப்போ ஏ எல்ஏ ஏபி எல்பி ஓகேவா. ஏரியா என்னது பை ஆர் ஸ்கொயர் ஏ எல்ஏ ஓகேவா. இது என்னது பை ஆர் ஸ்கொயர் பி எல்பி. இப்போ இது கேன்சல் பண்ணிவிடு. அப்போ ஆர்ஏ பை ஆர்பி த ஸ்கொயர்னா எல்பி பை எல்ஏனா இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல். அப்போ எல் அவனே கொடுத்துரும் 9/16 ரூட் எடுத்தா 3/4 அதான் வந்துட்டு ஆப்ஷன் ஓகேவா. ஸோ வெறும் 3/4. ஸோ 29 ஆப்ஷன்லாம் பார்க்க பயங்கரமாக இருக்கா, ஆனால் வந்து ஆக்சுவலி இது வந்து ஈஸியான சம் தான் ஓகேவா. ஸோ அவன் என்ன கேட்குறான், பலூன் இஸ் மேட் ஆஃப் மெட்டீரியல்லாம், அதுக்கு சர்ஃபேஸ் டென்ஷன் இருக்குது அண்ட் த கேஸ் இஸ் ஃபில்டு வித் அ ஸ்மால் ஏரியா ஓகேவா. ஏ கொடுத்துருக்காங்க, இட்ஸ் ஃபில்டு வித் அ கேஸ் ஆஃப் டென்சிட்டி கொடுத்துருக்காங்க அண்ட் த ஸ்பெரிக்கல் ஷேப் அதோட ரேடியஸ் இருக்குது. இப்போ இந்த கேஸ் வந்து ஃப்ரீயாக ஃப்ளோ ஆயிடுது ஓகேவா. So if the radius r, small r வந்துட்டு capital R to from capital R to 0 changes from capital R to 0 in time t and if the speed of the gas coming out in the balloon okay. இப்போ வந்துட்டு இதுதான் வந்துட்டு அவனே சொல்லிட்டான், இந்த மாதிரி உனக்கு ஃபுல்லாக கொடுத்துட்டு உனக்கு வந்துட்டு டி இருக்கு இல்லையா டைம், அது வந்துட்டு டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு சர்ஃபேஸ் டென்ஷன் ஆல்ஃபா, ஏரியா பீட்டா, டென்சிட்டி காமா, ரேடியஸ் டெல்டான்னு சொல்லிட்டான். இப்போ இதோட மேலே இருக்க கோஎஃபிஷியன்ஸ் எல்லாம் நம்ம கண்டுபிடிக்கணும். இது வந்துட்டு யூனிட்ஸ் அண்ட் டைமென்ஷன் லெசன்ல இருக்கிற சம் ஓகேவா. எப்பவுமே ஈஸியாக தான் வரும், பட் ஆனால் இது 2025 பேப்பர் கஷ்டன்றதுனால இந்த மாதிரியான ஒரு சம் கொடுத்துருக்காங்க. ஆனால் இது ஈஸி தான் போடுறதுக்கு ஓகேவா. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும்னா கொடுத்துருக்கதை எழுதிக்கோ ஓகேவா. இப்போ டீனா டைம் தான் ஓகேவா, அது பிரச்சனை இல்லை. சர்ஃபேஸ் டென்ஷனோட ஃபார்முலா என்ன, எஃப் பை எல். இப்போ இது எல்லாத்துக்குமே நம்ம டைமென்ஷன் ஃபார்முலா போட்டு வரணும். ஃபோர்ஸ்னா என்னது, எம்எல்டி மைனஸ் எப்படி போடுவீங்க இதெல்லாம். ஃபோர்ஸ்னா என்னது, மாஸ் இன்டூ ஆக்சலரேஷன், மாஸ்னா எம், ஆக்சலரேஷன் எப்படி எழுதலாம், வெலாசிட்டி இன்டூ டைம் எழுதலாமா, வெலாசிட்டி பை டைம் எழுதலாமா. ஓகே, வெலாசிட்டி நம்ம என்ன எழுதுவோம், டிஸ்டன்ஸ் பை டைம்னு எழுதலாமா. அப்போ இதுனா எம், டிஸ்டன்ஸ்னா என்னது மீட்டர், அப்போ லென்த்து பை டி ஸ்கொயர் வரும். டி ஸ்கொயர் மேலே போச்சுன்னா டி மைனஸ் 2. இப்படிதான் நம்ம எல்லாத்துக்குமே போட்டு வருவோம் ஓகேவா. அப்போ இந்த எல் கேன்சல் பண்ணிட்டேன்னா வெறும் எம்டி மைனஸ் 2. ஏரியானா எல் ஸ்கொயர், இது டென்சிட்டி, டென்சிட்டினா என்னது மாஸ் பை வால்யூம், வால்யூம்னா எல் கியூப் மேலே போயிடும். அப்போ எம்எல் மைனஸ் 3. ஆர்னு என்னது ரேடியஸ், அப்போ லென்த்து போட்டுக்கலாம். இப்போ நம்ம இது எல்லா வேல்யூஸுக்குமே அதோட டைமென்ஷன் ஃபார்முலா போட்டு வரோம் ஓகேவா. mt மைனஸ் 2 எல் ஸ்கொயர் எம்எல் மைனஸ் 3 எல் போட்டுட்டு அதுக்கு மேலே என்னென்ன கொடுத்துருக்காங்க, ஆல்ஃபா பவர்ல ஆல்ஃபா பீட்டா காமா டெல்டா ஓகேவா. இப்போ இந்த எல்லாத்தையுமே அதுக்குள்ள உள்ள போய் மல்டிப்ளை பண்ணோம். எம் ஆல்ஃபா, டி மைனஸ் 2 ஆல்ஃபா, எல் 2 பீட்டா, எம் காமா, எல் மைனஸ் 3 காமா, எல் டெல்டான்னு நம்ம போட்டுக்கிறோம் ஓகேவா. ஸோ இதை இங்கே போட்டுட்டு இங்கே யார் நமக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்காங்க, டைம். டைமுடைய டைமென்ஷன் ஃபார்முலானா m0 l0, டீக்கு மட்டும்தான் இங்கே 1 இருக்கும் ஓகேவா டைம்ன்றனால. இப்போ இது எல்லாத்தையுமே இப்போ எம் இங்கேயும் எம், ஸோ பேஸ் வந்துட்டு சேம், அப்போ பவரை ஆட் பண்ணிக்கலாம் ஆல்ஃபா ப்ளஸ் காமா. ஸோ டைம் ஒன்று தான் இருக்குது, அதை மட்டும் எழுதிக்கிறேன். இங்கே இது எல்லாத்தையுமே ஆட் பண்ணி எழுதிக்கிறேன் ஓகேவா. இப்போது m0 இவன் ரெண்டுத்தையும் ஈக்குவேட் பண்ணுறேன், ஏன்னா ரெண்டு பேரோடைய பேஸு சேம், அப்போ பவர் ஈக்குவல் பண்ணிக்கலாம் ஓகேவா. ஈக்குவல் டு இந்த சைடு லெஃப்ட் அண்ட் ரைட் இருக்கனால ஈக்குவல் பண்ணுறேன். ஆல்ஃபா ப்ளஸ் காமா இஸ் ஈக்குவல் டு 0. மைனஸ் 2 ஆல்ஃபா, மைனஸ் 2 ஆல்ஃபாக்கு இங்கே யார் இருக்கா, 1 இருக்கா. அப்போ ஆல்ஃபா என்னது 2 அங்கே போச்சுன்னா மைனஸ் 2 அங்கே போச்சுன்னா -1/2. அப்போ நான் ஆல்ஃபா கண்டுபிடிச்சிட்டேன் ஓகேவா. இப்போ இந்த ஆல்ஃபாவை தூக்கி நான் இங்கே போட்டேன் அப்படின்னா நான் காமா கண்டுபிடிச்சிடுவேன். ஆனால் இது ரெண்டு தான் இப்போ என்னால் கண்டுபிடிக்க முடியுமே. இங்கே நான் வந்துட்டு காமா போட்டாலுமே எனக்கு இங்கே யாருமே தெரியாது, பீட்டாவும் தெரியாது டெல்டாவும் தெரியாது. அந்த டைமில் நான் என்ன பண்ணணும்னா ஆப்ஷன்ஸை போய் நான் பார்க்கணும் ஓகேவா. ஆப்ஷனில் பீட்டாக்கு இங்கே என்ன இருக்குது, -1 -1 -1/2 -1 இந்த மாதிரி இருக்குது. ஆனால் எனக்கு வந்த ஆப்ஷன் யாருக்கு வரா, ஆல்ஃபா -1/2 இருக்கணுமா. எங்கே இருக்குது ஆல்ஃபா -1/2,
தோ இங்க மட்டும்தான் ஆல்ஃபா எனக்கு -1/2 இருக்கு. ஓகேவா? நான் இத வச்சே கூட நான் வந்து மேபி என்ன பண்ணலாம்? ஆன்சர் வருதான்னு பார்த்து போடலாம். ஓகேவா? இப்ப பீட்டா -1ன்னு இருக்கு. சரி போட்டு பார்க்கலாம் வருதான்ட்டு. பீட்டா -1ன்னு இருக்கு. போட்டா அவன் குடுத்திருக்கிறத வச்சு நான் போட்டா எனக்கு டெல்டா என்ன வருது? 7/2ன்னு வருது. ஓகேவா? டெல்டா 7/2 வந்துருச்சு. அப்போ இதான் ஆப்ஷன் சொல்லிட்டு ஆப்ஷன்ல இருந்து அங்க ஆன்சர் போடுற மாதிரி ஒரு ட்ரிக் வச்சிருக்கான் இந்த சம்ல. சரியா? ஸோ நெக்ஸ்ட் 13th சம் பார்க்கலாம். 13th சம் பார்த்தோம் அப்படின்னா a bob of heavy mass m, ஓகேவா? அது வந்துட்டு suspended by a light string l ல சஸ்பெண்ட் ஆயிருக்கு. ஓகேவா? a bob is given on ஒரு horizontal ஒரு velocity இப்படி போகுது v நாட் velocity. இந்த ஸ்ட்ரிங் அப்படியே இப்படி மேல இப்படி இப்போ இப்படி சுத்துவோம்ல, நம்ம இப்படி சுத்துறோம்ல, இந்த மாதிரி சுத்தும் போது இங்க இருக்கிறது அப்படியே இப்போ இங்க வருதுன்ற கணக்கு வச்சுக்கலாம். ஓகேவா? அந்த பாயிண்ட் இப்போ பின்னு எடுக்கிறோம். அந்த ரேடியஸ் டு அந்த ஆங்கிள் வந்துட்டு தீட்டா எடுக்கிறோம். இந்த ஹாரிசான்டல் ரேஷியோ ஆஃப் ஸ்பீட் v, இப்போ இது இங்க வரும்போது இங்க ஒரு ஸ்பீட் இருக்கும்ல, அதுக்கும் இந்த இனிஷியல் ஸ்பீடுக்கும் ரேஷியோ என்ன அப்படி சொல்லிட்டு கேக்குறாங்க. சரியா? அப்ப ஃபர்ஸ்ட் அவன் கொடுத்துருக்கிறதெல்லாம் நம்ம எழுதிக்கிறோம். ஓகேவா? அண்ட் அது என்ன மாஸ்ல போகுது? mgன்ற மாஸ்ல போகுது. அண்ட் இங்க இன்னொரு விஷயம் என்ன தெரியணும்னா, ஸோ என்னோட ஃபோர்ஸ் இப்போ இப்போ இந்த மாதிரி ஒரு பாயிண்ட் இருக்கு அப்படின்னா, பாயிண்ட் ஆப்ஜெக்ட் அது வந்துட்டு ஸ்லாண்டிங் அகைன் இருக்கா, அதை நான் வந்துட்டு இப்போ காம்போனன்ட் பிரிப்பேன். இப்போ இங்க எனக்கு தீட்டா இருக்கு அப்படின்னா எனக்கு என்னது? இங்க தீட்டா வரும், காஸ் தீட்டான்ட்டு வரும். கரெக்டா? ஸோ அப்போ இது வந்துட்டு என்னது? எனக்கு காஸ் தீட்டா. இது வந்துட்டு எனக்கு என்னது? சைன் தீட்டா. ஓகேவா? அப்போ கீழே தான் எனக்கு வந்துட்டு எம்ஜி கிராவிட்டி இருக்கு. அப்போ எம்ஜி சைன் தீட்டா தான் நான் எடுப்பேன். அப்போ அந்த எம்ஜி சைன் தீட்டா எதை பொறுத்து இருக்குன்னா இதோடைய சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸ். சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸ்னா என்னது? அந்த ஃபோர்ஸ் தான் வந்துட்டு சர்க்கிள்லயே சுத்தத்துக்கு ஹெல்ப் பண்ணும். ஓகேவா? அது mv²/r. ஆர் இங்க இல்லாதனால நம்ம லென்த், ஏன்னா இந்த ஒயர் தானே இது, அந்த லென்த் எல் எடுத்துக்கோ. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணோம்னா கன்சர்வேஷன் ஆஃப் எனர்ஜி ஃபார்முலா என்ன? ஸோ இங்க ஒரு கைனடிக் எனர்ஜி இருக்கு. இந்த இடத்துல கீழே இருக்குன்னா பொட்டன்ஷியல் எனர்ஜி இருக்காது, கைனடிக் எனர்ஜி மட்டும் தான் இருக்கும். அது என்னது? ½mv². இப்போ நான் இந்த இடத்துக்கு வந்துட்டேன் அப்படின்னா எனக்கு அங்க என்ன இருக்கு? கைனடிக் எனர்ஜியும் இருக்கு, பிளஸ் ஹைட் பொட்டன்ஷியல் எனர்ஜியும் இருக்கு. ஓகேவா? அப்போ நான் வந்து ஃபர்ஸ்ட் கைனடிக் எனர்ஜி எழுதிக்கிட்டேன். ½ mv² பிளஸ் எனக்கு என்னது? mgh தானே பொட்டன்ஷியல் எனர்ஜி. mg எடுத்துக்கிட்டேன் பிளஸ் இங்க என்னது? ஹைட், இந்த லென்த்து பிளஸ் அவன் அவ்வளவு தூரம் போயிருக்கலாம், அந்த லென்த் என்னது? எல் சைன் தீட்டா. ரெண்டு லென்த்தையுமே நான் எடுத்துக்கிறேன். ஓகேவா? எடுத்துக்கு நான் என்ன பண்றேன்? நார்மலா அப்படியே கால்குலேட் பண்ணிட்டு வரேன். அவ்வளவுதான். ஸோ இங்க நான் half லைக் இந்த v²/2 ஈக்குவல் டு v²/2. ஏன்னா இந்த எல்லா எம்மையும் நான் கேன்சல் பண்ணிக்கிறேன். பண்ணிட்டேன். இங்க என்ன இருக்கும்? வெறும் ஜி. இங்கேயும் எல்லாம் நான் காமன் எடுத்துட்டேன்னா ஜிஎல் வெறும் 1 + சைன் தீட்டா மட்டும் இருப்பாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்றோம்? ஜிஎல். ஓகேவா? இந்த ஜிஎல்லாம் நம்ம எப்படி எழுதலாம்? ஜிஎல்னா v²/sin தீட்டா. எப்படி? ஸோ இங்கே நம்ம வந்துட்டு ஜிஎல்னா v²/sin தீட்டா எப்படி போடுறோம்? இங்கேருந்து எடுத்துக்கலாம். ஓகேவா? ஏன்னா இந்த எம்எம் நீ கேன்சல் பண்ணிட்டேன் அப்படின்னா இந்த எல் அங்கே அமிச்சுன்னா ஜிஎல் சைன் தீட்டா தான் v². ஓகேவா? பட் எனக்கு என்ன வரும்? ஜிஎல் தான் வேணும். அப்போ நான் என்ன பண்ணுறேன்? v²/sin தீட்டா எடுக்கிறேன். இந்த 1/sin தீட்டா அப்படியே. ஸோ இது நான் வந்துட்டு அப்படியே எழுதிக்கிறேன். ஓகேவா? ஸோ v²/2 அப்படியே அண்ட் இது நம்ம என்ன பண்ணோம்னா அப்படியே உள்ள கொண்டு போய் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். v²sin தீட்டா × 1 v²sin தீட்டா, v²sin தீட்டா × sin தீட்டா, sin தீட்டா கேன்சல் ஆகிட்டு வெறும் v² மட்டும் இருக்கும். ஓகேவா? அப்புறம் இதை அப்படியே எழுதிக்கிட்டு இது நம்ம என்ன பண்ணிக்கலாம்? நார்மலாக லைக் அடிஷன் பண்ணுற மாதிரி. ஓகே, லைக் இந்த v² அங்கே சைன் அங்கே போயிடுச்சு அப்படின்னா லைக் நான் போடுறேன். லைக் நார்மலாக நான் இப்படி பண்ணிக்கலாம், இது பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ v²/2 + v² என்னது? v² + 2v²/2. அப்போது 3v²/2. இது வந்துட்டு நம்ம இப்போ என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா v²/sin தீட்டா அப்படியே வச்சுக்கலாம். ஆனால் மேலேயும் கீழே நான் என்ன பண்ணிக்கிறேன்? 2 மல்டிப்ளை பண்ணிக்கிறேன். ஏன்? அப்போ நான் வந்துட்டு 2 காமனாக எடுத்துடலாம். 2 காமனாக எடுத்துக்கிறேன். ரெண்டுத்துல v² இருக்கனால v² காமனாக எடுத்துக்கிறேன். இப்போ பேலன்ஸ் இருக்கால எழுதிக்கிறேன். ஓகேவா? ஸோ இங்கே ஆல்ரெடி எனக்கு என்ன இருக்குன்னா 2 இருக்கா, 2 நான் கேன்சல் பண்ணிட்டு இந்த ஆக்சுவலி இது வந்துட்டு v² இங்கே எடுத்துக்கிறேன். ரெண்டுத்துக்குமே இங்கே ஸ்கொயர் இருக்குது, இங்கே ஸ்கொயர் இருக்குது, ஹோல் ஸ்கொயர். ஸோ ஹோல் ஸ்கொயர் அங்கே போச்சுன்னா ரூட்டை நான் எப்படி எழுதிக்கிறேன்னா 1/2 அப்படி சொல்லி எழுதிக்கிறேன். ஓகேவா? ஸோ இதை நான் சால்வ் பண்ணேன் அப்படின்னா 3sin தீட்டா 2/sin தீட்டா 1/2. இதான் வந்துட்டு ஆன்சர். பட் இப்போ பார்த்தோன்னா இப்போ நான் கண்டுபிடிச்சது வந்து இனிஷியல் பை வி. ஆனால் அவங்க கேட்குறது என்னது? ஸ்பீடு டு த இனிஷியல் ஸ்பீட். ஸோ நீ அப்படியே வந்துட்டு என்ன பண்ணிக்கலாம்? ரெசிப்ரோக்கல் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேவா? செகண்ட் ஆப்ஷன். சரியா? நெக்ஸ்ட் 31 யூனிட்ஸ் அண்ட் டைமென்ஷன். கண்டிப்பாக யூனிட்ஸ் அண்ட் டைமென்ஷன்லேருந்து எல்லா டைமுமே
2 to 3 கொஸ்டின்ஸ் வந்துடும். அதனால அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே, ஸோ இதுவுமே நம்ம ஈஸியாக போட்டுடலாம். ஸோ ஃபிசிக்கல் குவான்டிட்டி இந்த மாதிரி ஒரு ஈக்குவேஷன் அவனே கொடுத்துட்டான், a cube b square divided by c root d அண்ட் அதோட பர்சன்டேஜ் எரர் நாலுத்துக்குமே கொடுத்துட்டு the percentage error in the குவான்டிட்டி பி, இந்த மொத்த பியில் எவ்வளோன்னு கேட்குறோம். ஓகேவா, ஸோ நார்மலாக இப்படியே போட்டு வந்துடலாம். ஓகேவா, உனக்கு என்ன கொடுத்தாலும் 3 கொடுத்துருக்கான், 2 கொடுத்துருக்கான். இந்த 3 2 அவன் தரல, அவன் என்ன கொடுத்துருக்கான்னா a cube b ஸ்கொயரா டிவைடட் பை சி ரூட் டி இருக்கு. ஓகேவா, ரூட் டியை நான் என்ன எழுதிக்கிறேன்னா 1/2d அப்படின்னு எழுதிக்கிறேன். அப்படியே முன்னாடி போட்டு 3 இது சும்மா a/a போட்டுக்கோ. இதெல்லாம் நீ எழுதணும் கூட அவசியம், உனக்கு என்ன தியரி இல்லாமல் உங்களுக்கு ஆன்சர் வந்தால் போதும்ல. அப்போ நீ வெறும் என்ன 3a + 2b ப்ளஸ் அப்படியெல்லாம் ப்ளஸ் பண்ணிட்டே வரணும். டிவிஷன் இருந்தாலும் பிரச்சனையே கிடையாது, வெறும் சி தான் இருக்குது. சி ப்ளஸ் அந்த டி மேலே என்ன இருக்குது 1/2 இருக்கா. இன்னைக்குலாம் நம்ம டைம் வந்துட்டு இந்த மாதிரி சம்ஸாக தான் நம்மளால மிச்சம் பண்ணவே முடியும். ஓகேவா, வேறு பிகாஸ் இது எல்லாமே லெந்தி பேப்பர், நமக்கு டைம் பத்தாது. ஸோ அவங்க கொடுத்துருக்கதெல்லாம் வந்துட்டு வேல்யூஸ்லாம் சப்ஸ்டியூட் பண்ணனா ஆட் பண்ணனா 13%. ஓகேவா, ஸோ 13% தான் ஆன்சர். So next 32, sun rotates around the center once in 27 days. ஓகேவா, around its center அதே சுற்றிக்குது. ஸோ வாட் வில் பி த பீரியட் ஆஃப், இப்போ ரெவல்யூஷன் கேட்குறாங்க. ரெவல்யூஷன் அதுவும் சுற்றணும், எதையும் ஒன்று சுற்றியும் வரணும். ஓகேவா, எக்ஸ்பேண்ட் ட்வைஸ் இட்ஸ் ப்ரெசன்ட் ரேடியஸ் வித்தவுட் எனி எக்ஸ்டர்னல் இன்ஃப்ளூயன்ஸ். ஓகேவா, வாட் வில் பி த பீரியட் ஆஃப் ரெவல்யூஷன் இஃப் த சன் வேர் டு, இப்போ சன் இருக்கிற ரேடியஸ் விட இப்போ ட்வைஸாக வந்துட்டு அது என்னாச்சு எக்ஸ்பேண்ட் ஆயிடுச்சா, அதோட ரெவல்யூஷன் என்னவா இருக்குன்னு கேட்குறாங்க. சன் அண்ட் ஸ்பியர் ஆஃப் யூனிஃபார்ம் டென்சிட்டின்னு சொல்லி வச்சுக்க சொல்கிறாங்க. ஓகேவா, அப்போது ஸ்பியர் வித் யூனிஃபார்ம் டென்சிட்டினாவே நீ வந்துட்டு என்ன பண்ண போகிற, ஒரு இடத்துல ரொட்டேட் பண்ண போகிற, ரெவல்யூஷன் பண்ண போகிற அப்படின்னா உனக்கு வந்துட்டு இது என்ன சென்டர் ஆஃப் மாஸ், மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியாலாம் தெரியணும். நீ அந்த இடத்துல சுற்றுற, அப்போ வந்து மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா தெரியணும். மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியல் ஆஃப் சாலிட் ஸ்பியர், சன்னை சாலிட் ஸ்பியரை வச்சுக்கோன்றான். ஓகேவா, 2/5 mr². ஓகேவா, இப்போ இங்கே ஆங்குலர் மொமெண்டம்னு ஒன்று இருக்குது. ஓகேவா, ஏன்னா இப்போ நம்ம ரெவல்யூஷனுக்கு வந்துட்டோம், நம்ம வந்துட்டு அப்படியே சுற்றிக்கிட்டே நம்மளும் சுற்ற போகிறோம். ஓகேவா, அப்போது நம்ம இங்கே என்ன எழுதணும் அப்படின்னா கன்சர்வேஷன் ஆஃப் ஆங்குலர் மொமெண்டம். அதாவது இப்போ நம்ம ஆல்ரெடி இருந்த மாதம் அங்கே ட்வைஸ் வர இருக்குல்ல, அப்போது ஆங்குலர் மொமெண்டம் ஃபார்முலா என்னன்னா மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா அப்புறம் வந்துட்டு ஆங்குலர் ஃப்ரீக்வன்சி. ஓகேவா, புதுசு ஈக்குவல் டு பழசு என்னவா இருந்தது, வெறும் i ஒமேகா. அப்போ ஐ என்னது 2/5 m, புதுசாக அது ட்வைஸ் த ரேடியஸாக மாறிச்சுல, ஸ்கொயர் இந்த mr² இன்டூ இது என்னது 2π புது டைம் பீரியட் ஈக்குவல் டு இது அதே 2/5 அதே பழைய ரேடியஸ் வச்சுக்கிட்டு இது 2p, அதாவது 2π ஃபர்ஸ்ட் இந்த டைம். ஓகேவா, இப்போ அவங்க நம்ம என்ன கேட்குறாங்க, ஃபர்ஸ்ட் இந்த டைம் நமக்கு 27 தெரியும், புதுசாக எவ்வளோ டைம் பீரியட் இருக்கும் தான் நம்ம கேட்குறாங்க. ஸோ நீ அப்படியே சால்வ் பண்ணிட்டு வந்த அப்படின்னா 4t வரும், டீல கொண்டு போய் 27 போட்டோன்னா 108 days. ஓகேவா, ஸோ 108 days தான் ஆன்சர். So 33, the radius of Martian orbit around the sun வந்துட்டு 4 times the radius of orbit of Mercury. ஓகேவா, ஸோ மாஸோடைய ரேடியஸ் வந்துட்டு சன்னை சுற்றி வருது அப்படின்னா அது வந்துட்டு 4 times the radius of the orbit of Mercury. ஓகேவா, ஸோ இந்த ஆர்பிட் அது அதோட ஆர்பிட். ஓகேவா, ஸோ the Martian year எவ்வளோன்னா 687 Earth days. So then which of the following is the length of year in, அப்போ மெர்க்யூரியில் எவ்வளோ லென்த் இருக்கும் அப்படி சொல்லி கேட்குறோம். ஓகேவா, அப்போ நம்ம இங்கே என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு டைம் பீரியட்க்கும் ரேடியஸ்க்கும் இருக்க ரிலேஷன் நமக்கு தெரியணும். ஓகேவா, அப்போது t² டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு r³ இது வந்துட்டு ஆக்சுவலி கிராவிடேஷன் லெசன். ஓகே, அவன் என்ன சொல்கிறான், இப்போ r' நான் என்ன எடுக்கிறேன், radius of Mars is about the sun is 4 times the radius of Mercury. ஸோ r' வந்துட்டு மார்ஸ் உடையது. ஓகேவா, இது வந்துட்டு மெர்க்யூரி, வெறும் ஆறுனா என்னது மெர்க்யூரி. அப்போ நான் என்ன பண்ணிக்கிறேன், மாஸ் வந்துட்டு 4 times radius of Mercury. ஓகேவா, அப்போது t இப்போ நான் டேஷ் போட்டேன்னா மாஸ்ன்னு அர்த்தம். ஓகேவா, ஸோ மாஸ் பை நார்மல் டைம் த ஸ்கொயர் ஈக்குவல் டு r dash by r the whole cube. இப்போ இந்த r' 4r நான் சால்வ் பண்ணிட்டு வந்தேன் அப்படின்னா r கேன்சல் ஆச்சா 4³ என்னது 64. அப்போ இதுக்கே ஆல்ரெடி இங்கே ஸ்கொயர் இருக்குது, ஸ்கொயர் அங்கே போச்சுன்னா ரூட். ஓகேவா, அப்போ ரூட் பண்ணதுக்கு என்னது 8. அப்போது மாஸோடைய டைம் டேக்கர் வந்துட்டு 8 times ஆஃப் மெர்க்யூரி. ஓகேவா, ஆனால் இப்போ எனக்கு என்ன வேணும், எனக்கு மெர்க்யூரி இது தெரிஞ்சிச்சு, மாஸ் தான் வேணும். ஓகேவா, என்ன கேட்குறாங்க, லென்த் இந்த மெர்க்யூரி. ஓகே, மெர்க்யூரி தான் எனக்கு வேணும், அப்போ எனக்கு இந்த டி தான் வேணும். ஓகேவா, எனக்கு இது கொடுத்துட்டாங்க, t' கொடுத்துட்டாங்க. t' எவ்வளோ 687 மார்ஷியன் இயர் வந்துட்டு 687/6 நான் வந்துட்டு பண்ணேன் அப்படின்னா 85.88. ஓகேவா, கிட்டத்தட்ட 88 Earth days வருது. ஓகேவா, இது வந்துட்டு அப்ராக்சிமேட் ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட் 34 பார்த்தோன்னா ஒரு ஒயர் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் ஆர், அந்த ஒயரை நான் 8 துண்டா 8 ஈக்குவல் பீஸாக பிரிக்கிறேன். அண்ட் இந்த பீஸை நான் 4 நாளாக வச்சு ஆடிங் 4 ஆஃப் திஸ் டுகெதர் பேரலல். ஓகேவா, இதை 4 நாளாக பேரலாக இப்போ 2ஆக கொண்டு வரேன், 8 4 4 இப்போ 2 பேரலாக எடுத்துகிட்டு வரேன்.
then these two sets are added in series. இது நான் இப்போ சீரீஸாக வேறு ஆட் பண்ண போகிறேன். அப்போ எஃபெக்டிவ் ரெசிஸ்டன்ஸ் என்ன, ஓகேவா, கரண்ட் எலக்ட்ரிசிட்டி, ஓகேவா, அந்த லெசன். அப்போ ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா 8 பீஸா, இப்போ ஈச் பீஸ்க்கும் ரெசிஸ்டன்ஸ் மாறும். இது இப்போ R/8 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 ஒன்னொன்றுமே ரெசிஸ்டன்ஸ் R/8 மாறும். இப்போ இதையே நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா 4 பீஸா வந்துட்டு பிரிக்க போறேன்னா, அப்போ இதுவுமே என்ன பண்ண போறேன் 4 நான் பிரிக்க போறேன். அப்போ இன்டூ 4 பண்ணிக்கோ. அப்போ R/32 தான் ஒரு ரெசிஸ்டன்ஸோடைய வேல்யூவா இப்போ இருக்கு, ஓகேவா. இப்போ இது ரெண்டுத்தையும் நான் என்ன பண்றேன் சீரீஸா கனெக்ட் பண்ண போறேன். அப்போ இது ரெண்டுத்தையும் நீ ஆட் பண்ணணும், அவ்வளவுதான். சீரீஸ்னா அப்படியே ஆட் பண்ணிக்கலாம்ல. R/32 பண்ண எனக்கு என்ன வரும், R/16. எப்படி 2R டினாமினேட்டர் சேம்னா அப்படியே வச்சுக்கலாம். ஸோ மேலே ஆட் பண்ணிக்கலாம். அப்போ 16 வந்துடும், ஓகேவா. ஸோ R/16 அவ்வளோதான், ஈஸியாக முடிச்சிடலாம் இந்த சம். ஆனால் உனக்கு இந்த பண்ணால் லைக் ஒன்னொன்னா R/8 எடுக்கணும், நீ பிரிச்சுட்டா அது இன்ட்டு 4 பண்ணோன்ற கான்செப்ட் உனக்கு தெரியணும், ஓகே. ஸோ நெக்ஸ்ட் பாரு, ஃபோட்டான் அண்ட் அன் எலக்ட்ரான், ஓகேவா. அது வந்துட்டு மாஸ் எம்மா அண்ட் சேம் எனர்ஜி தான் இருக்கான். ரேஷியோ ஆஃப் லாம்டான்னு என்னது, டி ப்ராக்லி வேவ் லென்த், ஓகேவா. அதோடைய ரேஷியோ என்னன்னு கேட்குறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் நார்மலாக நமக்கு எனர்ஜி ஃபார்முலா தெரியணும். எனர்ஜி ஃபார்முலா என்னது, ஹெச்சி லாம்டா இருக்க ஃபார்முலா இதுதான். அதாவது ஹெச் நியூனா C/λ, ஓகேவா. அப்போ லாம்டா ஆஃப் புரோட்டான் என்னது, HC/நியூ, ஐ மீன் HC/E எனர்ஜி, ஓகேவா. இப்போ லாம்டா ஆஃப் எலக்ட்ரான் நான் எப்படி எடுக்கிறேன், h/√kme, ஏன்னா கைனட்டிக் எனர்ஜி. அங்க என்ன கொடுத்துருக்காங்க, அது ரெண்டுத்துக்கும் சேம் எனர்ஜி தான் இருக்கான், ஓகேவா. ஸோ இப்போ நம்ம எலக்ட்ரானுக்கு வந்துட்டு கைனட்டிக் எனர்ஜி எடுப்போம், ஓகேவா. ஏன் நம்ம இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுறோம்னா, ஃபோட்டானுக்கு நம்ம வெறும் எனர்ஜி எடுத்தால் போதும், ஹெச்னியூ எடுத்தால் போதும். ஆனால் எலக்ட்ரானுக்கு மாஸ் இருக்குது. ஸோ மாஸோட இருக்கிற ஃபார்முலா தான் நமக்கு வேணுமே. அதனால தான் நம்ம வந்து √2mE எடுக்கணும், ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் ரேஷியோ போடுற மாதிரி ஃபோட்டான் பை எலக்ட்ரானுக்கு அப்படியே இந்த வேல்யூஸை போட்டு டிவைட் பண்ணி கேன்சல் பண்ணோம் அப்படின்னா C√2m/E வரும். ஸோ அந்த ஆப்ஷன் தான் வந்துட்டு இதுக்கான ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட்டு 36 சம் பார்த்தோம் அப்படின்னா, இது வந்துட்டு ஆக்சுவலி லைக் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா சம். ஸோ ஸ்பியர் ஆஃப் ரேடியஸ் R, ஓகேவா. அது வந்து நம்ம கட் பண்ணுறோம். அது வந்து லார்ஜ் சாலிட் ஸ்பியர்லேருந்து அந்த லார்ஜ் சாலிட் ஸ்பியரோட ரேடியஸ் வந்துட்டு 2R, ஓகேவா. அதுலேருந்து நம்ம இதை கட் பண்ணி எடுக்கிறோம் இல்லையா, அது வந்துட்டு அதோட ரேடியஸ் வந்துட்டு R, ஓகேவா. ஸோ த ரேஷியோ ஆஃப் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ஆஃப் ஸ்மாலர் ஸ்பியருக்கும் ரெஸ்ட் இருக்குல்ல, அது நம்ம எடுத்து போட்டதுக்கு அப்புறமா நமக்கு இருக்கிற அந்த பார்ட்டுக்கும் நமக்கு என்ன வந்துட்டு இருக்கும், மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா, அந்த ரேஷியோ என்ன அப்படி சொல்லி கேட்குறேன், ஓகேவா. இது வந்து ப்ரீவியஸ் இயர்ல அடிக்கடி கேட்குற கொஸ்டின் தான். ஸோ இதை ஒன்ஸ் நல்லா பார்த்துக்கோங்க கேட்டாங்கன்னா. ஸோ இந்த மாதிரி கேட்கும் போதே நம்ம ஃபர்ஸ்ட் சாலிட் ஸ்பியரோட மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா 2/5 mr², ஓகே. ஆனால் ஆர் அவங்க 2R அப்படி சொல்லி சொன்னதுனால அதை சப்ஸ்டியூட் பண்ண நமக்கு 8/5 mr² வருது. இந்த மாதிரி சம்ஸ் கேட்குறாங்கன்னாவே நான் அதுலேருந்து ஒரு குட்டி பார்ட் எடுத்துட்டேன்னாவே மெயினாக டென்சிட்டி சேமாக இருக்கும். ஸோ டென்சிட்டி வச்சு தான் நம்ம இதை மொத்தமாகவே ப்ரொசீட் பண்ணணும், ஓகேவா. ஸோ இந்த மாதிரி கேட்குறாங்கன்னா டென்சிட்டி வச்சுக்கோங்க. டென்சிட்டியோட ஃபார்முலா என்ன, மாஸ் பை வால்யூம், ஓகேவா. இது வந்துட்டு ஹோல் வால்யூம் இஸ் ஈக்குவல் டு மாஸ் ஆஃப் ஸ்மால் பை வால்யூம் ஆஃப் ஸ்மால். ஸோ நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா வால்யூம் 4/3 பை R3. ஆனால் R வந்து இங்கே 2R இருக்கும். ஸோ அதை சப்ஸ்டியூட் பண்ணுறோம். இங்கே வெறும் R வந்துட்டு R தான். ஆனால் மாஸ் மாறோன்றனால மாஸை M' அப்படி சொல்லி வச்சுக்கணும், ஓகேவா. ஸோ அப்போ M' நம்ம இந்த மாதிரி சால்வ் பண்ணிட்டு வரோம் அப்படின்னா, ஆல்ரெடி வீடியோ லென்த்தாக போதுனால நான் சால்வ் பண்ணல. பட் நீங்கள் சால்வ் பண்ணிங்கன்னா M' வந்துட்டு M/8 வரும். பாஸ் பண்ணி சால்வ் பண்ணுங்கள். ஸோ நம்ம வந்துட்டு புது மாஸ் கண்டுபிடிச்சிட்டோமா. அடுத்து இப்போ பேரல் ஆக்சஸ் தியரம் யூஸ் பண்ணோம். ஏன்னா ஆக்சஸ்லாம் இங்கே பேரலாக இருக்கும், ஓகேவா. ஸோ பேரல் ஆக்சஸ் பர்பண்டிகுலர் ஆக்சஸ் தியரம்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும், ஓகே. ஸோ பேரல் ஆக்சஸ் இந்த ஃபார்முலாஸ்லாம் பேரல் ஆக்சஸ் யூஸ் பண்ணும்போது, ஸோ இப்போ வந்துட்டு ஐசிஎம்னா ஆல்ரெடி அங்கே சென்டர் ஆஃப் மாஸ் என்னது 2/5 mr²/8, ஓகேவா. எப்படி இந்த 8 வந்துச்சு, அந்த மாஸ்க் பதிலாக நம்ம என்ன பண்ணிட்டோம் M/8 போட்டோம். ப்ளஸ் இந்த mr²/8 நம்ம என்ன பண்ணிட்டோம் M/8 போட்டோம். நம்ம இது எப்படி பண்ணோம் அப்படின்னா, ஐ வந்துட்டு சென்டர் ஆஃப் மாஸோட, ஓகேவா. அப்போ மாஸ் தான் நம்ம வந்துட்டு இப்போ M/8 இப்போ எடுத்துறதுனால மாஸ் வந்துட்டு M/8 மாறிடுச்சு. அப்போ ஆல்ரெடி 2/5 mr² நார்மல் ஃபார்முலா. அப்போ வந்துட்டு 2/5 mr², எம்னா M/8 ப்ளஸ் mr² M/8, இதான் வந்துட்டு ஃபார்முலாவே. ஸோ சால்வ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு 7/40 mr² அப்படி சொல்லி வரும். இப்போ நம்ம என்ன கேட்குறாங்க, ரேஷியோக்கு தான் இப்போ மெயினாக கேட்குறாங்க. ஸோ இப்போ நம்ம வந்து ரேஷியோ தான் வந்து கேட்குறாங்க. ஸோ ரேஷியோ நான் எப்படி போடுவேன்னா I'/I- ஓகேவா. ஸோ இந்த I' அப்படின்னா என்னன்னா, இப்போ நான் வந்துட்டு கண்டுபிடிச்சிருக்கேன்ல, இப்போ கண்டுபிடிச்சது. ஸோ இது கண்டுபிடிச்சிருக்கேன் அப்படின்னா நான் இந்த பாட்டை எடுத்துட்டக்கு அப்புறமா அது மொத்தம் எவ்வளோ இருக்கு, ஓகேவா. ஸோ டோட்டல் எங்கள் கொஸ்டினாக நம்மள என்ன கேட்குறாங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வாட் த ரேஷியோ ஆஃப் த மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ஆஃப் த ஸ்மாலர் ஸ்பியர் டு த ரெஸ்ட் பார்ட், இதான் நம்மள கேட்குறாங்களே, ஓகேவா. ஸோ ஸ்மாலர் ஸ்பியர் டு த ரெஸ்ட் பார்ட், ஸ்மாலர் பை ரெஸ்ட் எவ்வளோ இருக்கும்
டோட்டலாக நான் எடுத்தது. அப்போ I மைனஸ் I டேஷ் ஓகேவா. ஸோ அதை நான் சப்ஸ்டியூட் பண்ணேன். டோட்டல் எவ்வளோ 8/5 mr ஸ்கொயர். டோட்டல் 8/5 mr ஸ்கொயர். இப்போ சப்ஸ்டியூட் பண்ணனா எனக்கு ஆன்சர் வந்துட்டு 7/57 அப்படி சொல்லிட்டு வரும் ஓகேவா. ஸோ பார்த்தோம் அப்படின்னா 7/57 ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட்டு 37 எலக்ட்ரானோட மாஸ் கொடுத்துட்டாங்க, சார்ஜ் கொடுத்துட்டாங்க, அது என்ன ஸ்பீடில் போகுதுன்னு கொடுத்துட்டாங்க, அண்ட் அதோட மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்துட்டு கொடுத்துருக்காங்க. அண்ட் நம்ம இப்போ வந்துட்டு யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்டு என்ன அப்படி சொல்லி கேட்குறோம் ஓகேவா. ஸோ நம்ம எலக்ட்ரிக் ஃபீல்டு கண்டுபிடிக்கணும். ஸோ இதுவும் வந்துட்டு ஈஸி தான், ஃபார்முலா போட்டால் நம்ம போட்டுடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம கொடுத்துருக்கிறதெல்லாம் வந்துட்டு எழுதிக்கணும். எழுதிட்டு நார்மலாக நம்ம பார்த்தோம் அப்படின்னா இவிபி அப்படின்றது அதாவது என்ன சொல்கிறாங்க, இவிபின்னா என்னதுன்னா லைக் என்னுடைய மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் ஓகேவா, அதுவும் என்னுடைய எலக்ட்ரிக் ஃபோர்ஸையும் ஈக்குவலாக இருக்கும் இந்த மாதிரி எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ் சம்பளம். அண்ட் இவங்க எல்லாருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் எப்படி இருப்பாங்கன்னா பர்பண்டிகுலராக இருப்பாங்க ஓகேவா. லைக் அந்த வெலாசிட்டியாக இருக்கட்டும், என்னோட எலக்ட்ரிக் ஃபீல்டோடைய அந்த எலக்ட்ரிக் ரேஸில் இருக்கலாம் அதுவாக இருக்கட்டும், இல்லைனா மேக்னெட்டிக் ஃபீல்டாக இருக்கட்டும், எல்லாமே 3 பேருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் பர்பண்டிகுலராக இருப்பாங்க ஓகேவா. ஏன் இதை நான் சொல்கிறேன் அப்புறம் சொல்கிறேன். ஸோ இப்போ நம்ம இது ரெண்டுத்தையும் ஈக்குவல் பண்ணிட்டோம். ஈக்குவல் பண்ணி இ அடிச்சிட்டோம்னா விபி இஸ் ஈக்குவல் டு இ ஓகேவா. ஸோ வி சப்ஸ்டியூட் பண்ணலாம். வி என்னது C/100. பி சப்ஸ்டியூட் பண்ணால் ஆன்சர் என்ன வரும் 27 × 10⁻2 அப்படி சொல்லிட்டு வருது ஓகேவா. டு பி நமக்கு வந்து ஈஸ் பர்பண்டிகுலர் டு பி × 10⁻2 ஓகேவா. ஏன்னா எல்லாமே ஒருத்தருக்கு ஒருத்தர் பர்பண்டிகுலராக இருப்பாங்க ஓகே. ஸோ அடுத்து 38ல இ கொடுத்துட்டாங்க. அண்ட் அதே மாதிரி இங்கே என்ன கேட்குறாங்க மேக்னெட்டிக் ஃபீல்ட் அதே மாதிரி தான். பட் ஆனால் இங்கே வந்துட்டு நம்ம வெலாசிட்டிக்கு பதிலாக லைக் நார்மலாக சி யூஸ் பண்ணிப்போம் ஓகேவா. இதான் ஃபார்முலா பி இஸ் ஈக்குவல் டு E0/c ஓகேவா. அதாவது சி வந்துட்டு ஸ்பீட் இன் லைட் இன் வேக்கம். இந்த அப்படியே எல்லாத்தையுமே சப்ஸ்டியூட் பண்ணிக்கணும். பண்ணிட்டு சி மட்டும் 3 × 10⁸ அப்படியே போட்டு வந்தோம்னா நமக்கு இந்த மாதிரி ஒரு வேல்யூ கிடைக்கும். பட் இங்கே பி வந்துட்டு ஒயின்னு போடுறோம். ஏன்னா வந்துட்டு இ ஆல்ரெடி வந்துட்டு இசட்ல இருக்கா. ஆமாம் இ வந்துட்டு இசட்ல இருக்கு. அண்ட் அங்கே கொடுத்துருக்க வி இங்கே எக்ஸ் ஆல்ரெடி வந்துச்சு, எக்ஸ் வந்துச்சு. எக்ஸ் ஆக்சிஸில் வந்துட்டு நமக்கு வெலாசிட்டி மாதிரி போகுது. அண்ட் இல வந்துட்டு இசட் போகுது. அப்போது மேக்னெட்டிக் ஃபீல்ட் கண்டிப்பாக எங்கே தான் இருக்கும், ஒயில் தான் இருக்கும் ஓகேவா. அப்போ பி ஒய்யா பி இசட்டா பி எக்ஸான்னு கேட்டாங்கன்னா பி ஒய் 2 × 10⁻⁻7 தான் ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட்டு 39th சம். இதுவும் ஈஸி, ஃபார்முலா தெரிஞ்சதுன்னா போட்டுடலாம். ஸோ வெயிட் கொடுத்துட்டாங்க, ஒரு பாயோட வெயிட்டு அண்ட் அதோட கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் டியூ டு earth at the height equal to 1/3 of radius of earth ஓகேவா. இதெல்லாம் சப்ஸ்டியூட் பண்ண ஆன்சர் வந்துடும். இப்போ வெயிட் ஃபார்முலா என்ன mg. ஸோ இப்போ நான் ஜியை வந்துட்டு எப்படி எடுத்துக்கிறேன்னா gm/r². இது வந்து கிராவிடேஷன் லெசனில் ஃபுல்லாமே ஃபார்முலாஸ்லாம் இருக்குது ஓகேவா. அப்போது இங்கே வந்துட்டு இங்கே ரேடியஸ் மட்டும் இல்லை ஹைட்டுன்ற ஒரு வேல்யூ இருக்கனால ரேடியஸ் ப்ளஸ் ஹைட்டு தான் ஹோல் ஸ்கொயர் ஓகேவா. அண்ட் நான் பண்ணேன் அப்படின்னா இப்போ நார்மலாக ஒரு ஹைட்டில் இருக்கும் போது என்ன எனக்கு வந்துட்டு வெயிட் இருக்கும், பட் நார்மல் என்ன இருக்கும்ன்றது இப்போ வந்துட்டு ரேஷியோ பண்ணும் ஓகேவா. அப்போது எம்ஜி ஒரு ஹெச்சில் இருக்குது பை எம்ஜி, எம்எம் கேன்சல் பண்ணிட்டேன். இந்த ஜி வந்துட்டு லைக் ஹெச் கூட இருக்கும்போது என்ன பை ஜி. ஸோ இதை நான் ரெண்டுத்தையும் ஈக்குவேட் பண்ணிட்டு வந்தேன்னா லைக் எனக்கு நார்மலாக இங்கே என்ன வரும், எனக்கு gm/r+h த ஹோல் ஸ்கொயர் gm/r² இந்த மாதிரி வரும். gm கேன்சல் பண்ணனா r²/r+h த ஹோல் ஸ்கொயர் ஓகேவா. அண்ட் நம்ம ஹைட் என்ன சொல்லிட்டோம் ரேடியஸ் பை 3ன்னு கொடுத்துட்டோம். அப்போ அதை நம்ம சப்ஸ்டியூட் பண்ணுறோம் ஓகேவா. சப்ஸ்டியூட் பண்ண எனக்கு என்ன வருது 9/16. அதாவது வெயிட் அட் ஹைட் ஓகேவா பை வெயிட் இஸ் ஈக்குவல் டு 9/16. ஆனால் எனக்கு வெறும் வெயிட் அட் ஹைட் தான் வேணும். அப்போ நார்மலாக கீழே தரையில் இருக்கும்போது அவனோட வெயிட் என்னவா அவங்களே கொடுத்துருக்காங்க, வெயிட் வந்துட்டு 48 அப்படி சொல்லிட்டு. அப்போ இன்டூ 48 பண்ணனா எனக்கு 27 நியூட்டன் அப்படி சொல்லிட்டு வரும் சரியா. அவ்வளோதான் ஆன்சர். ஸோ அடுத்து an unpolarized light beam traveling in an air, அது வந்து இன்சிடென்ட் ஆன மீடியம் ஓகேவா. அதாவது இப்படி ஒரு லைட் வருது, அது வந்துட்டு இன்சிடென்ட் ஆன ஒரு மீடியம் இருக்கு. அந்த மீடியத்தோட ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் 1.73 அட் ப்ரீஸ்டர்ஸ் ஆங்கிள் கொடுத்துருக்காங்க. ஆனால் நமக்கு இந்த மாதிரி 4 ஆப்ஷன் என்னது. இப்போ நம்ம கண்டிப்பாக ரிஃப்ளெக்டட் ரே இருக்கும், இல்லைன்னா இந்த டிரான்ஸ்மிட்டட் லைட் அதாவது ரீஃப்ராக்டட் மாதிரின்னு வச்சுக்கோங்க. ரெண்டு பேருமே பர்ஃபெக்ட்லி போலரைஸ்டு வித் அன் ஆங்கிள் 60-13 கொடுத்துருக்காங்க. இல்லைனா டிரான்ஸ்மிட்டட் லைட் இருக்கு இல்லையா, அது வந்து கம்ப்ளீட்லி போலரைஸ்ட் வித் அன் ஆங்கிள் ஆஃப் ரீஃப்ராக்ஷன் வந்துட்டு 30 டிகிரி அப்படி சொல்கிறாங்க. அண்ட் நெக்ஸ்ட்டு ரிஃப்ளெக்டட் ரைட் இஸ் கம்ப்ளீட்லி போலரைஸ்ட். ரிஃப்ளெக்ட் ஆனது கம்ப்ளீட்லி போலரைஸ்ட் ஆகிடும், அந்த ஆங்கிள் ஆஃப் ரிஃப்ளெக்ஷன் 60ன்றாங்க. இல்லைனா ரிஃப்ளெக்டட் ரைட் வந்துட்டு பார்ஷியலி வந்துட்டு போலரைஸ்ட் ஆயிருக்கும், அந்த ஆங்கிள் ஆஃப் ரிஃப்ளெக்ஷன் 30 அப்படின்றாங்க ஓகேவா. அப்போ நம்ம பார்த்தோம் அப்படின்னா இப்போ நார்மலாக எனக்கு இன்சிடென்ட்டாக 60 டிகிரியில் வருதுன்னா கண்டிப்பாக ரிஃப்ளெக்ட் ஆகாதோ 60ல் தான் போகும் ஓகேவா. அப்படி நீ இருக்கும்போது இதை நீ எப்படி கண்டுபிடிப்ப அப்படி சொல்லி பார்த்தனா நீ டேன் இந்த கொடுத்துருக்குற அந்த 1.73 அவன் கொடுத்துருக்க மியூ ஓகேவா. ஸோ அந்த இன்சிடென்ட் ஆகிற இடத்தோட மீடியமோடைய ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் தான் மியூ.
அது வந்துட்டு tan தீட்டான்னு போடுறோம். இதான் வந்துட்டு ப்ரூஸ்டர்ஸ் ஆங்கிள் ஓகேவா, அந்த தியரம். அப்போ மியூ இஸ் ஈக்குவல் டு tan தீட்டா போடுறேன். அப்போ 1.73 1.73 எப்போ வரும், √3 இருக்கும்போது. எப்போ √3 இருக்கும், 60 டிகிரியில தான் இருக்கும்போது ஓகேவா. அப்போ இது 60னா ரிஃப்ளெக்ட் ஆகுது என்னது 60 தான் ஓகேவா. ஆனா இப்போ நான் வந்துட்டு என்ன பண்றேன், ஏர்ல இருந்து ஒரு மீடியம் போறேன்னும் போது என்னோட ஆங்கிள் வந்துட்டு கண்டிப்பா குறைஞ்சு போயிடும் ஓகேவா. அண்ட் ஆல்சோ நம்ம என்ன பண்றோம்னா, நான் வந்தது அப்படியே ரிஃப்ளெக்ட் ஆகி போனா அது கம்ப்ளீட்லி போலரைஸ். ஆனா இங்க வந்து எனக்கு கம்ப்ளீட்லி போலரைஸ்டா இருக்காது, எனக்கு பார்ஷலி போலரைஸ்டா தான் இருக்கும் ஓகேவா. ஸோ அதனால நமக்கு என்ன ஆன்சர்னா, நமக்கு வந்து ரிஃப்ளெக்டட் லைட் வந்துட்டு கம்ப்ளீட்லி போலரைஸ்டா இருக்கும். ஆனா இங்க முன்னாடி பாரு, போத் ரிஃப்ளெக்டட் அண்ட் டிரான்ஸ்மிட்டட் ரெண்டுமே பர்ஃபெக்ட்லி போலரைஸ்ட் இல்ல, ஒன்னு பார்ஷலி போலரைஸ்டா இருக்கும், ஏன்னா ஆங்கிள் கம்மி ஆயிடுது. ஸோ ரிஃப்ளெக்டட் லைட் தான் கம்ப்ளீட்லி போலரைஸ்ட் அண்ட் அதோட ஆங்கிள் ஆஃப் ரிஃப்ளெக்ஷன் 60. ஸோ நம்ம இங்க கண்டுபிடிச்சிருக்கோம் இல்லையா, இதுதான் ஆங்கிள் ஆஃப் ரிஃப்ளெக்ஷன் ஓகேவா. அடுத்து 41, a constant voltage of 50 volt is maintained between the point ஏக்கும் பிக்கும் அண்ட் இந்த மாதிரி ஒரு சர்க்கியூட் இருக்கு. இப்போ கரண்ட் த்ரூ த பிரான்ச் சிடியா, ஆமா, இதோட கரண்ட் என்ன அப்படி சொல்லி கேட்கலாம் ஓகேவா. அப்போ நம்ம சர்க்கியூட் எழுதிக்கிறோம், எழுதிட்டு ரெண்டு பேருக்கும் பேரலா நம்ம என்ன பண்ணுவோம், ஒன் 1/1 + 1/3. அப்போ பண்ண என்ன வரும், 3 + 1/3 1 3, அப்போ கிட்டத்தட்ட 4/3 கரெக்டா. அண்ட் பிளஸ் இவங்க ரெண்டு பேரும் என்னது பேரலல்னா என்னது 1/2 + 1/4 பண்ண என்ன வரும் நமக்கு, 4 + 1 6/4 2 8, அப்போ கேன்சல் பண்ணா 3/4 ஓகேவா. ஸோ 3/4 4 + 3. ஸோ இப்போ நம்ம நார்மலாக பண்ணும்போது என்ன பண்ணுவோம், நம்ம வந்துட்டு வந்ததெல்லாம் ரிவர்ஸ் பண்ணி போடணும். அப்போ நான் பண்ணேன்னா எனக்கு இது என்ன ஆகிடும், 3/4 மாறிடும். ப்ளஸ் இங்கே எனக்கு வந்துட்டு 3/4 அது என்ன மாதிரி 4/3 வந்துடும் ஓகேவா. அப்போ நான் வந்துட்டு எனக்கு 25/12 தான் என்னோட எஃபெக்டிவ் ரெசிஸ்டன்ஸாக இருக்கும் ஓகே. ஸோ அப்போ நான் இப்போ கண்டுபிடிச்சேன்னா டோட்டல் கரண்ட் 24, என்னது V/R பண்ணனா எனக்கு 24 ஆம்பியர் வருது. இப்போ நான் என்ன பண்ணணும்னா, தனித்தனியாக எவ்வளோ கரண்ட் போகுதுன்னு தெரிஞ்சாதான் நான் இந்த இடத்துல எவ்வளோ கரண்ட் போகுது அப்படின்றத கண்டுபிடிக்க முடியும். அப்போ நம்ம இங்கே என்ன பண்ணுறோம் அப்படின்னா, டிவிஷன் ஆஃப் கரண்ட் ஃபார்ம் அந்த ரூல் போடணும் ஓகே. டிவிஷன் ஆஃப் கரண்ட்னா, இப்போ நான் இங்கே ஃபர்ஸ்ட் இந்த இங்கே 1 ஓம்க்கு நான் இப்போ கண்டுபிடிக்கிறேன்னு வைங்களேன், 1 ஓம்க்கு பேரலாக இருக்கிறது யாரு, இந்த 3 ஓம். இது பேரலாக நம்ம டிவிஷன் பண்ணிட்டு வரணும் ஓகேவா. அப்போ நான் என்ன பண்ணுவேன், 1க்கு என்ன பண்ணுவேன்னா R2/R1 + R2 ஓகேவா. இங்க R2 அப்படின்னா லைக் இதான் R1 கணக்கு, இதான் R2 கணக்கு. 3/R1 + R2, 3 + 1 4 ஓகேவா. அப்போ 3/4 அப்படியே சால்வ் பண்ணோம். இப்போ வந்துட்டு 3 ஓம்க்கு எடுத்தேன் அப்படின்னா அங்கே யார் R2, 3 ஓம்க்கு எடுத்தேன்னா இப்போ இவன் தான் R2 கணக்காயிடும், R2/R1 + R2. அதே மாதிரி இங்கே பண்ணோம். இப்போ நான் 2 ஓம்க்கு எடுத்தேன்னா இவன் தான் R2/R1 + R2. இப்போ நான் 4 ஓம் எடுத்தேன்னா அவன் தான் R2, அப்போ R2/R1 + R2. இந்த மாதிரி பண்ணனா எனக்கு ஒவ்வொரு கரண்ட்டுமே கிடைக்கும். அப்போ நான் இந்த ரெண்டு இடத்துல கரண்ட் கண்டுபிடிச்சிட்டேன், இங்கே போடுறது 18, இங்கே போடுறது 16. எப்படி இப்போ 16, இப்போ 18 வந்து 16 பேருக்குன்னா இங்கே என்ன அர்த்தம், 2 பிரிஞ்சிருச்சுன்னு அர்த்தம் கரெக்டா. ஸோ அப்போ ரெண்டு ஆம்பையர் தான் வந்துட்டு இந்த இடத்துல C2D போறது ஓகேவா. ஸோ 2 ஆம்பையர்னு சம் போடணும். ஸோ நெக்ஸ்ட்டு 42nd சம், அது ஈஸி சம் தான், ஆனால் ஆஸ் யூஷுவல் லென்த்தியான சம் தான். இந்த பிளேட்ஸ் ஆஃப் த parallel plate capacitor separated by 2 slabs ஓகேவா. அதோட ஒருத்தரோட டைரக்ட்ரிக் கான்ஸ்டன்ட் வந்து K1 K2 அண்ட் திக்னஸும் கொடுத்துருக்காங்க, இன்சர்டட் இன் அ கெப்பாசிட்டர். So due to this, the capacitance become 2 times larger than where there is nothing between the plates ஓகேவா. சாரி, when there is nothing between the plate. ஸோ பிளேட்ஸ்க்கு இடையில எதுவுமே இல்லாத போது கெப்பாசிட்டன்ஸ் ஒன்று இருக்கு ஓகேவா. ஆனால் இப்போ இந்த டைஎலக்ட்ரிக் கான்ஸ்டன்ஸ் வச்சதுக்கு அப்புறமா எனக்கு என்ன ஆயிடுதான், எனக்கு வந்துட்டு லைக் கெப்பாசிட்டன்ஸ் ஜாஸ்தி ஆயிடுது ஓகேவா. மெயினாக இந்த டைஎலக்ட்ரிக் பிளேட்ல நம்ம ஏன் வைப்போம்னா கெப்பாசிட்டன்ஸை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக வைக்கிறோமே ஓகே. இப்போ நம்மள என்ன கேட்குறாங்க, if K1 1.25 K2னா the value of K1 என்ன அப்படின்னு கேட்குறோம் ஓகேவா. இப்போ நீங்கள் பாரு, டோட்டலாக வந்துட்டு டிஸ்டன்ஸ் D, ஆனால் அவன் கொடுத்துருக்க திக்னஸ்ல என்னது 3/8 D + D/2. இதை டோட்டலாக ஆட் பண்ண நமக்கு D வரல. அப்போ ஆல்ரெடி அங்கே இன்னும் கொஞ்சம் ஸ்பேஸ் இருக்குது, இதைத்தான் நம்ம இந்த கொஸ்டின்லேருந்து கண்டுபிடிக்கணும் ஓகே. ஸோ இந்த கொஷனில் வந்துட்டு நமக்கு வெறும் ரெண்டுத்தோட எக்ஸிஸ்டன்ஸ் இருக்க மாதிரி தான் தெரியுது ஓகே. நான் ஒரு ஸ்லாப் வச்சுருக்கேன் K1 K2 ஓகே, அதுக்கு வந்துட்டு இது இருக்குது, D இருக்குது, திக்னஸ் இருக்குது ஓகேவா. லைக் ஃபஸ்ட்டு திக்னஸ் கொடுத்துட்டேன், செகண்ட் திக்னஸ் கொடுத்துட்டான். பட் அந்த ரெண்டு திக்னஸ் ஆட் பண்ணால் எனக்கு D வரலை. அப்போ அடிஷ்னலாக இங்கே யாரோ ஒருத்தவங்க இருக்காங்க ஓகேவா. இதுதான் இந்த கொஷினுடைய சீக்ரெட்டான ஆள் ஓகேவா. அதை ஃபஸ்ட்டு நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ இந்த மாதிரிலாம் கொடுத்தாங்கன்னா ஆட் பண்ணால் D வருதா அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கணும். ஆனால் எனக்கு K1 K2க்கு தான் வந்துட்டு டைஎலக்ட்ரிக் கான்ஸ்டன்ட்கான வேல்யூ இருக்குது. அப்போ K3 கண்டிப்பாக சும்மா ஏர் இருக்குன்னு அர்த்தம் ஓகேவா. ஸோ அப்போ ஏர்னா எனக்கு அந்த கேவோட வேல்யூ நான் 1ன்னு எடுத்துக்கிறேன்.
அப்போ நான் சி ஈக்குவலன்ட் போடும்போது எப்சல் நாட் ஏ பை டி தான் என்னோட நார்மலாக கெப்பாசிட்டன்ஸ் வேல்யூ. ஆனால் இங்கே டி வந்துட்டு இப்போ நான் 3 பேர் தான் எடுக்கணும். ஸோ டியோட வேல்யூ என்ன அப்படின்னா டி பை கே. ஓகேவா, லைக் திக்னஸ் பை டெம்பரேச்சர், திக்னஸ் பை அந்த கான்ஸ்டன்ட் கெப்பாசிட்டன்ஸோடைய அந்த கான்ஸ்டன்ட் இருக்குல்ல, சாரி. ஸோ டினா டி பை கே, டினா திக்னஸ், கேனா என்னது அந்த டைரக்ட்ரிக் கான்ஸ்டன்ட், T1 by K1, T2 by K2, T3 by K3. ஓகேவா, இப்போ T1 3D by 8, T2 D by 2. அப்போ பேலன்ஸ் என்ன பண்ணுவோம், இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி டி கூட மைனஸ் பண்ணா எனக்கு D by 8 வரும், அது ஏர் கேப். ஓகே, நம்ம என்ன சொல்றோம்னா இதெல்லாம் வச்சதுனால இப்போ சி ஈக்குவலன்ட் வந்து 2 times ஆஃப் நார்மல் சி நாட். ஓகேவா, நார்மல் லைக் டைரக்ட்ரிக் கான்ஸ்டன்ட் வைக்கலன்னா நார்மலாக எவ்வளோ கெப்பாசிட்டன்ஸ் இருக்குமோ அதுக்கு 2 times இருக்கும். ஸோ நான் ஃபஸ்ட்டு இந்த கொடுத்துருக்க வேல்யூலாம் சப்ஸ்டியூட் பண்ணுறேன். ஓகேவா, நான் K1 1.25 K2 இருக்கு இல்லையா, அப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா K2னா K1 by 1.25 நான் சப்ஸ்டியூட் பண்ணிக்கிறேன். ஓகேவா, ஸோ K2 இருக்கிறதுல K1 1.25, அப்போ அந்த 1.25 மேலே போயிடும். மேலே போயிட்டு லாஸ்ட்டாக நான் கேன்சல் பண்ணேன் அப்படின்னா கிட்டத்தட்ட எனக்கு 5D by 8K அப்படி சொல்லி வருது. ஓகேவா, ஸோ அதை வந்துட்டு இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுறேன். K1 நான் அப்படியே வச்சுக்கிறேன். ஓகேவா, K1 எதுவும் பண்ணலை. ஏன் நான் அப்படி பண்ணுறேன், ஏன்னா எனக்கு K1 கேட்குறாங்க. ஓகேவா, ஸோ K1 அப்படியே வச்சுக்கிறோம் ப்ளஸ் இந்த D8. ஸோ இதை வந்துட்டு லைக் இதை ஃபஸ்ட்டு ஆட் பண்ணிக்கிறோம். ஆட் பண்ணி சால்வ் பண்ணுறோம். சால்வ் பண்ணால் எனக்கு கிட்டத்தட்ட இந்த மாதிரி ஒன்று ஆன்சர் வருது, டிஏ காமனாக எடுத்துட்டேன்னா. ஆனால் அவங்க என்ன சொல்கிறாங்க, சி ஈக்குவலன்ட்னா 2C0. ஓகேவா, C0 வேல்யூ என்ன, எப்சலன் நாட் ஏ பை டி. ஸோ இந்த எப்சலன் நாட் ஏ பை டி. ஓகேவா, அதான் எனக்கு என்னது C0. அப்போ நான் இங்கே என்ன பண்ணுறேன்னா இதை இங்கே வச்சுக்கிறேன், இதை வந்துட்டு இங்கே வச்சுக்கிறேன். இந்த எப்சலன் நாட் ஏ பை டி, இந்த எப்சலன் நாட் ஏ பை டி கேன்சல் பண்ணிக்கிறேன். அப்போ 2 ஈக்குவல் டு வெறும் 1 by K1 plus 1/8. ஸோ இதை சால்வ் பண்ணிட்டு நார்மலாக மேக்ஸ் பண்ணிட்டு வந்தேன்னா எனக்கு என்ன வருது 2.66. ஓகேவா, ஸோ அடுத்து 43, இதுவுமே வந்துட்டு யூனிட்ஸ் அண்ட் டைமென்ஷன். ஸோ கிட்டத்தட்ட 3 சம்ஸ் இப்போதைக்கு வந்துருச்சு இதுலேருந்து. அதான் மேக்ஸிமமாக வந்துட்டு 3 மினிமமாக 3 வந்துடும். ஓகேவா, யூனிட்ஸ் அண்ட் டைமென்ஷனில். ஸோ கன்சிடர் த டயாமீட்டர் ஆஃப் ஸ்பெரிக்கல் ஆப்ஜெக்ட் பீயிங் மெஷர்ட் வெர்னியர் கேலிப்பர் சப்போஸ் 10 VSD. ஓகேவா, ஈக்குவல் டு 9 MSD. அண்ட் அந்த லீஸ்ட் டிவிஷன் வந்துட்டு ஸோ என்ன கொடுத்துட்டாங்க, லீஸ்ட் கவுண்ட்மே வந்துட்டு 0.1 centimeter. அண்ட் ஜீரோ எரர் அதுவும் கொடுத்துட்டாங்க. அண்ட் x is equal to 0.1 where the jaws of the vernier caliper க்ளோஸாக இருக்கும்போது இதுதான் அதோடைய இதுவான் டிஸ்டன்ஸ் தான். if the main scale reading for the diameter வந்துட்டு 5 centimeter and the number of coinciding like vernier division 8 and the measured diameter after zero error correction அப்புறம் இப்போ diameter என்ன அப்படி சொல்லி கேட்குறேன். ஓகேவா, அப்போ ஃபஸ்ட்டு இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஸோ த லீஸ்ட் டிவிஷன் வந்துட்டு 0.1 centimeter and the zero of the vernier scale is at x is equal to 0.1. ஓகே, ஸோ கொடுத்துருக்கதை ஃபஸ்ட்டு என்னென்னலாம் கொடுத்துருக்காங்கன்றதை ஃபஸ்ட்டு எல்லாமே போடலாம். நமக்கு லீஸ்ட் கவுண்ட். ஓகேவா, லீஸ்ட் கவுண்ட் என்னது 1 MSD minus 1 VSD. 1 MSD, VSD எவ்வளோ 9/10 MSD அவனே சொல்லியிருக்கான். 10 வெர்னியர் ஸ்கேல் ஈக்குவல் டு 9 MSD. இப்போ 1 என்னது 9/10. ஓகேவா, அதை சப்ஸ்டியூட் பண்ணிட்டோம். மைனஸ் பண்ண என்னது 1/10 MSD. ஓகேவா, அண்ட் MSDயோட வேல்யூ அவங்க என்ன கொடுத்துட்டாங்க 0.1. லீஸ்ட் டிவிஷன் ஆஃப் MSD என்னது 0.1. அந்த 0.1 நான் சப்ஸ்டியூட் பண்ணேன், எனக்கு 0.01 centimeter. ஓகேவா, எனக்கு வந்துட்டு இதான் கிடச்சிருக்க லீஸ்ட் கவுண்ட். அண்ட் ஜீரோ எரர் அவன் என்ன கொடுத்துட்டான்னா 0.1 centimeter. அதையும் நான் எழுதிக்கிட்டேன். ஓகேவா, அண்ட் MSR வேல்யூ 5 centimeter. VSRோட நம்பர் ஆஃப் டிவிஷன்ஸ் கொடுத்துருக்கான். அப்போ நம்பர் 8 இன்டூ லீஸ்ட் கவுண்ட் பண்ணனா எனக்கு 0.08. நார்மலாக MSR VSR ப்ளஸ் ஆர் மைனஸ் ஜீரோ எரர். ஓகே, உனக்கு ப்ளஸில் இருந்தால் அதை மைனஸில் போடணும், உனக்கு மைனஸ் வேல்யூ கொடுத்துருந்தாங்கன்னா அதை ப்ளஸில் போடணும். பண்ணனா உனக்கு என்ன வரும் 4.98 centimeter. ஓகேவா, ஸோ நீ வந்துட்டு ஃபார்முலா தெரிஞ்சுக்கணும் இந்த சம் போடணுன்னா. அண்ட் நெக்ஸ்ட் 44, இது வந்துட்டு ஈஸி, நீ வந்துட்டு ஃபார்முலா தெரிஞ்சால் போட்டுடலாம். 2 ampere current flowing through 2 different small circular copper coil. அதோட ரேடியஸ் ரேஷியோ கொடுத்துட்டாங்க. அண்ட் அதோட மேக்னெட்டிக் மொமெண்ட். ஓகேவா, ஃபார்முலா தெரிஞ்சதுன்னா போட்டுடலாம். மேக்னெட்டிக் மொமெண்ட் ஃபார்முலா என்ன IA. அப்போ மேக்னெட்டிக் மொமெண்ட் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு ஏரியாவுக்கு ரேடியஸ் கொடுத்துட்டாங்க. அதை சால்வ் பண்ணனா உனக்கு ஆன்சர் வந்துடும் 1/4. ஓகேவா, ஸோ 1:4. ஸோ தெரில அப்படின்னா நீ வந்துட்டு பாஸ் பண்ணி எல்லாமே சால்வ் பண்ண. ஓகேவா, பிகாஸ் வீடியோ ரொம்ப லென்த்தாக போயிட்டுருக்கு. ஸோ 45th. ஓகேவா, இது வந்துட்டு நார்மலாக ரொம்ப டஃப்பான பேப்பரில் தான் இந்த மாதிரி சம்லாம் வைப்பாங்க. இதெல்லாம் வந்துட்டு என்சிஆர்டியில் வந்துட்டு பார்க்குறதே வந்துட்டு கஷ்டமான விஷயம். ஏன்னா இது அந்த மாதிரியான ஒரு சம்மாக இருக்கு. ஓகே, ஸோ கன்சிடர் அ வாட்டர் டேங்க்கு. இந்த மாதிரி ஒரு டேங்க் இருக்கு. ஓகே, இட் ஹேஸ் 1 வால். அந்த வாலோடைய லென்த்தை எல்லுன்னு வச்சுக்கிறோம்.
அண்ட் இட் கேன் பி டேக்கன் டு பி வெரி வைட். ஒரு இசட் டைரக்ஷனில் இப்படி வந்துட்டு நம்மளுக்கு போகுது வாட்டர், இப்படி போகுது, அந்த வெள்ளை அந்த லென்த்தை தாண்டி போனால் இப்படி போகுது. ஓகேவா? இட்ஸ் ஃபில்டு வித் லிக்விட் ஆஃப் சர்ஃபேஸ் டென்ஷன். எஸ் தான் டென்சிட்டி கொடுத்துட்டாங்க. அண்ட் த லிக்விட் சர்ஃபேஸ் மேக்ஸ் அன் ஆங்கிள் தீட்டா. அது வந்து ரொம்ப சின்ன ஆங்கிள் தானா, அதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எல்னு சொல்லிட்டாங்க. இப்போ என்ன கேட்குறாங்க, if yx is the height of the surface, then the equation of yx அப்படி சொல்லி கேட்குறாங்க. y of x, ஓகேவா? அதோட ஈக்குவேஷன் என்னன்னு கேட்குறாங்க. அண்ட் டேக் தீட்டா வந்துட்டு d1 by dx அண்ட் g வந்துட்டு ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி அப்படி சொல்லி கேட்குறாங்க. ஓகேவா? ஸோ இந்த இடத்துல நமக்கு என்ன மெயினாக இருக்குன்னா கர்வேச்சர். ஸோ இந்த சம்மே நம்ம வந்துட்டு ஒரு கர்வேச்சர் வந்துட்டு பேஸ் பண்ணி தான் அந்த சம்மை போடணும். ஸோ அப்போ பார்த்தோம் அப்படின்னா எனக்கு வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மேக்ஸ் ஆஃப் கர்வ்ஸ் உனக்கு தெரியும் இந்த சம்ம போடணும்னா. ஓகேவா? அப்படின்னா கர்வேச்சர்னா நத்திங் பட் 1 ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர்ன்ற கணக்கு மாதிரி வரும். ஓகேவா? அதாவது குட்டி ரேடியஸாக இருக்குது அப்படின்னா அங்கே வந்துட்டு பெண்ட் ஆகிற அந்த வாட்டர் பெண்ட் ஆகிறது வந்துட்டு ஜாஸ்தியாக இருக்குமா. உனக்கு வந்துட்டு அதிகமான ரேடியஸ் இருக்குது அப்படின்னா அந்த பெண்ட் ஆகிறது வந்துட்டு கம்மியாயிடுமா. அதனால தான் இவங்க ரெண்டு பேரும் இன்வெர்ஸ்லி ப்ரப்போர்ஷனல் அப்படி சொல்லி சொல்றாங்க. அந்த கர்வ் அப்படின்றது பெண்ட் தானே. கர்வ்னா ரேடியஸ் கம்மியா இருந்தா கர்வ் ஜாஸ்தியா பெண்ட் ஆகுமா. இதான் வந்து நார்மல் மேக்ஸ் ஆஃப் கர்வ்ஸ் பொறுத்த வரைக்கும். ஓகேவா? அப்போ நான் நார்மலாக ஒரு லைன் ஸ்லோப் போடுறேன்னா அது எனக்கு என்ன ஆகும், டிஒய் பை டிஎக்ஸ். அப்போ எனக்கு இது மட்டும் இப்போ தேவையில்லை. எனக்கு அந்த நான் கர்வ் பெண்ட் ஆகுது இல்லையா, அந்த பெண்ட் ஆகிறதுக்கு ஒரு ஸ்லோப் வேற இருக்கு. அந்த ஸ்லோப்புமே எனக்கு இம்பார்ட்டன்ட். ஏன்னா அந்த ஸ்லோப் உடைய சேஞ்சஸ் வச்சுமே எனக்கு கர்வேச்சர் மாறும். அப்போ நான் ஸ்லோப்பையும் கணக்கில் எடுத்துக்கணும். ஓகேவா? டிஒய் பை டிஎக்ஸ். ஓகே, அப்போ நான் இப்போ என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா இது எல்லாமே இப்போ நான் டிஒய் பை டிஎக்ஸ் எடுத்துருக்கிறது என்னோட ஸ்லோப். ஆனா இப்போ இந்த ஒரு மாதிரி பாயிண்ட் எடுக்கிறேன்னா அந்த பாயிண்ட்ல எல்லாத்துக்குமே ஸ்லோப் இருக்கும்ல. அப்போ அந்த ஸ்லோப்பையே நான் டிஃப்ரென்ஷியேட் பண்ற மாதிரி இருக்கும். அப்போ டிஒய் பை டிஎக்ஸ் நான் டிஃப்ரென்ஷியேட் பண்ணா எனக்கு என்ன வரும், டி ஸ்கொயர் ஒய் பை டிஎக்ஸ் ஸ்கொயர். ஓகேவா? ஸோ எனக்கு இப்போதைக்கு இதுவே போதும். நான் இதை வச்சாவே ஆன்சர் போட்டுடலாம். அப்போ எனக்கு ஸ்லோப், அப்போ எனக்கு கர்வேச்சர் வந்துட்டு டி ஸ்கொயர் ஒய் பை டிஎக்ஸ் ஸ்கொயர் அப்படின்ற மாதிரி இப்போ கணக்கில் வருதா. ஏன்னா நான் ஸ்லோப் கணக்கில் எடுத்திருக்கேன். அண்ட் இந்த கர்வேச்சரையும் நான் என்னன்னா லைக் 1/r எடுத்துக்கலாம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் இப்போ அவங்க என்ன ஃபார்முலா இப்போ நான் வந்துட்டு போனோம். அவங்க என்ன கேட்குறாங்கன்னா என்ன, இந்த டிஒய் பை டிஎக்ஸ் ஓகே எல்லாம் கொடுத்துட்டாங்க. y of x, ஓகேவா, the height of the surface. if yx is the height of the surface na then the height உடைய அந்த ஈக்குவேஷன் என்ன மாதிரி இருக்கும் அப்படி சொல்லிட்டு கேட்குறாங்க. ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் அதுக்கு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஹைட் இருக்கிற மாதிரியான ஃபார்முலா எது, இங்கே ஹெச் தான் எனக்கு வந்துட்டு என்னது ஹைட். ஓகேவா? அப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ப்ரெஷர் ஈக்குவல் டு சர்ஃபேஸ் டென்ஷன் இன்டு கர்வேச்சர். இதான் வந்துட்டு கர்வேச்சரும் ப்ரெஷரும் சர்ஃபேஸ் டென்ஷனும் இருக்க ஃபார்முலா. ஏன்னா இங்கே எனக்கு அதை தவிர்த்து வேறு எதுவும் இல்லை. அங்கே எடுத்தோன்னு என்ன கொடுத்துட்டாங்க, எனக்கு சர்ஃபேஸ் டென்ஷன் எஸ்லாம் தான் கொடுத்துருக்காங்க. அப்போ நான் சர்ஃபேஸ் டென்ஷன் கர்வேச்சர் வர மாதிரி தான் ஃபார்முலாஸ் தெரியணும்னா எனக்கு இதுதான். ஓகேவா? டெல் பி இஸ் ஈக்குவல் டு எஸ் இன்டூ கர்வேச்சர். ஏன் நான் டெல் பி போகிறேன்னா எனக்கு என்னது ரோஜி ஹெச். ஓகேவா? ப்ரெஷர்னானது ரோஜி ஹெச். ஸோ இஸ் ஈக்குவல் டு இந்த சர்ஃபேஸ் டென்ஷன் எடுத்துட்டேன். அண்ட் கர்வேச்சர் நான் என்ன எடுத்துக்கிறேன், டி ஸ்கொயர் ஒய் பை டிஎக்ஸ் ஸ்கொயர் அப்படின்னு எடுக்கிறேன். ஓகேவா? நெக்ஸ்ட்டு இப்போ எனக்கு என்ன வேணும், இந்த ஹெச்சுக்கு பதிலாக நான் பிஜி ஒய் பை இந்த எஸ்ஸை கீழே அமிச்சிட்டேன்னா எனக்கு டி ஸ்கொயர் ஒய் பை டிஎக்ஸ் ஸ்கொயர். ஸோ ஒரு ஹைட் ரிலேட்டட் எஸ் ஒய் ஃபோர்த் ஆப்ஷனில் இருக்குது இந்த ஃபார்முலா. சரியா?